So, I'm audible, right? Hello, Pasangla, I'm audible. I'm audible, right? Pasangla, once if it is audible, just tell me, then we will start the session. Yes, hello. Amma Daddy. Yes, audible. Divya. Gayatri is audible. Yes. Hello, Pasangla. I'm audible, right? Ellarkum I'm audible. So, இந்த நியூ இயர்ல நம்மளோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் இல்லையா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் நம்ம உங்களுக்காக 12th போர்ஷன், ஏன்னா நம்ம போர்டு எக்ஸாமுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறக்காக, நீட் எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல் ஆகணும் அப்படிங்கிறக்காக தான். ஸோ வி ஆர் ஸ்டார்டிங் தட் வாட் இஸ் ஃபர்ஸ்ட் லெசன். இந்த இயர்ல ஃபர்ஸ்ட் செஷனே நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 12th போர்ஷன்ல பார்க்க போறோம். இந்த செஷன் டெஃபினட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பசங்களா. ஒன்ஸ் ஆர் ஆடிபிள், ஜஸ்ட் டெல் மீ தட். ஸோ ஆடிபிளா இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் ஃபயர் தெம்பல தட்டி விடுங்கடா. ஐ கேன் நோ தட் வாட் ஐ எம் ஆடிபிள் அண்ட் ஐ வில் ஸ்டார்ட் த செஷன். ஐ எம் ஆடிபிள், ரைட்? எல்லாருக்கும் ஃபைன், ரைட்? எஸ், ஆடிபிள், எஸ். ஷால் வி ஸ்டார்ட் த செஷன்? பசங்களா? ஷால் வி ஸ்டார்ட் த செஷன்? ஐ வில் செக் ஒன் மோர் டைம். எஸ், தேங்க் யூ மிஸ்டர் திக்கர், ஃபைன். மதி, தேங்க் யூ. எஸ், ஒன்ஸ் இஃப் இட் இஸ் ஆடிபிள் எல்லாரும் ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாரும் சி, என்னோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் இது. ஸோ இந்த செஷன்ல இதுக்கப்புறம் வர அட்டன் பண்ற எல்லா செஷன்லயும் உங்களுக்கு டெஃபினட்டா ஒவ்வொரு டாபிக்ல இருந்தும் அட்லீஸ்ட் ஒரு கொஸ்டின் இல்லைன்னா 2 கொஸ்டின் நீட் எக்ஸாமை கிராக் பண்ண போறோம் பசங்களா. நீட் எக்ஸாமுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது பசங்களா. ஓகே, ஸோ திஸ் செஷன் வெரி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் போர்டு 12th ஸ்டூடெண்ட்டுக்கும் ஆஸ் வெல் ஆஸ் நீட் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டூடெண்ட்டுக்கும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் திஸ் செஷன். எஸ், ஸோ என்ன செஷன், இந்த செஷன்ல என்ன டிஸ்கஷன் பண்ண போறோம் அப்படின்னா we will start what is it alternative current தான் நம்ம டிஸ்கஷன் பண்ண போறோம் பசங்களா. ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் அப்படி நினைச்சிட்டால சின்ன டாபிக் அப்படி நினைச்சிட்டு விடாதீங்க பசங்களா. ஒவ்வொரு இயரும் இந்த ஆல்டர்னேட்டிவ்ல 2 கொஸ்டின் கேட்கறாங்க பசங்களா நீட்டுக்கு. ஓகே, சோ டெஃபினட்டா இந்த யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஆல்சோ சம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் யூஸ்ஃபுல் ஃபார் திஸ் செஷன், போர்டு எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஆல்சோ ஜேஇ பக்கம் வர போகுது பசங்களா. இந்த ஜேஇல கன்ஃபார்மா மினிமம் 2 கொஸ்டின் கேட்க போறாங்க இந்த ஏசில இருந்து. சோ அது எல்லாமே ஃபார்முலா பேசிஸ் கொஸ்டினா இருக்கனால உங்களால ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும் இந்த டாபிக்ல இருந்து. ஓகே, டோன்ட் வரி பசங்களா. இந்த டாபிக்ல இருந்து நான் அக்கு வேற ஆணி வேற எல்லாத்தையும் பாட்டா பிரிச்சு மேய போறேன் பசங்களா. ஓகே, சோ டோன்ட் வரி அபவுட் தட். இந்த செஷனுக்கு அப்புறம் யூ நெவர் ஃபீல் ஏசில இருந்து டவுட் இருக்கு அப்படிங்கறத மட்டும் எடுக்காதீங்க. ஓகேவா? ஏன்னா ஐம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் கிளியர் டீடைல் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். எஸ்ஆர் ஆர்கடி மீ பாயிண்ட். ஷால் வி ஸ்டார்ட் பசங்களா? ஷால் வி ஸ்டார்ட்? த பிரியா, எஸ். மதுமிதா, ஆர். எஸ், மிஸ்டர் திக்னஸ். டியூரேஷன் நியர்லி வாட் 4 hours. 4 hours நாம டிஸ்கஷன் பண்ண போறோம். நான் ஸ்டாப்பா டிஸ்கஷன் பண்ண போறோம். சம்டைம் இஃப் யூ ஃபீல் சம் டயர்ட் வில் டேக் 5 to 10 minutes break, அவ்வளவுதான். But we are going to complete entire topic this one. Dr. Janita, hi ma. Yes. Okay, shall we start the session? Start பண்ணலாம்னா போட்டு விடுங்க. டேய் thumbs up போட்டு விடுங்க. சார் ஸ்டார்ட் பண்ண போறோம் சார். ராக் பண்ண போறோம் இந்த செஷன். ஓகே, உங்களுக்கு வண்டர்ஃபுல்லான டைமை கிரியேட் பண்ண போகுது பசங்களா. சார் hi Vinith, nice to meet you. Yes, it is nice to meet. Hi Vinith. Hi, how are you? Yes. சார் அப்போ 11க்கு தான் முடியுமா? ஆமா. சோ டோன்ட் வரி பசங்களா. 11க்கு தான் முடியுமா அப்படிங்கறதெல்லாம் ஃபீல் பண்ணாத பசங்க. Just it is 11. பட் இந்த 11க்கு முடிக்க முன்னாடியே நீங்க போயிட்டீங்க அப்படின்னா ஏதாவது நீட் எக்ஸாம்லயோ போர்டு எக்ஸாம்லயோ இதுல இருந்து ஒரு கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா 4 மார்க் போயிடும் பசங்களா. 4 மார்க் போயிடும். சீக நீங்க எந்த அளவுக்கு லைவ் செஷன்ல இருக்கீங்களோ அது இன்டராக்டிவா இருக்கும். ரெக்கார்டட் வீடியோ நீங்க பாக்குறது அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்குது. So you have to be stay till the end of this video. Okay va? So I'll start with this. Yes. So yes, thank you to all. Priya, yes, thank you. அம்மா டாடி என்ன பேர் வச்சிருக்கீங்க? பிவைக்கு போடுவீங்களா சார்? C especially in this session I'm going to discuss the JU ஓட PYQ டிஸ்கஷன் பண்ணலாம். ஏன்னா நீட்டோட PYQ ஈஸியா இருக்கும். இந்த பார்ட்ட பொறுத்த அளவுக்கு நீங்க JU ஓட PYQ சால்வ் பண்ணும்போது you will get clear idea. So எந்த மாதிரி क्वेश्चंस எல்லாம் வரும் அப்படிங்கிறது தெரிய வரும். Okay, we'll start this. Tarun Raj, hi Tarun Raj. Hi, how are you Tarun Raj? Yes, because உங்களை இப்பதான் நான் first time பார்க்கறேன். Okay, we'll start the session. Sir, AC or fan போடுங்க. உங்களுக்கு ஸ்வெட் வருது. அது கன்ஃபார்மா வந்துதான் ஆகும். ஏசி போட்டாலும் டெஃபினட்டா வரும். Thank you. Okay, என்னோட நலன் விரும்பி யாரு? Yes, Sandro. Thank you. Sandro, thank you. Okay, thank you. Yes, we'll start the session. If you have any doubt, you can ask. Okay, anytime.
Okay, so useful இருக்கும் பசங்களா. Will start the session? Yes, I will start this session. Okay, first என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா I will start with this. first என்ன அப்படின்னா ஒரு ஐடியாவை ஏசினா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். then அந்த ப்ராப்ளம் எப்படி வரும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். இந்த ஏசி கரண்ட்ல இருந்து அதாவது ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்ல இருந்து என்ன மாதிரி ப்ராப்ளம் நமக்கு வரும் அப்படிங்கறத நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கலாம். Okay, first I will start with this ஏசி alternative current தான் நாம ஸ்டார்ட் பண்ண போறோம். I will start what is it? Alternative. Yes. First topic நாம பார்க்க போறோம். First alternative current. What do you mean that alternative current னா என்ன அப்படிங்கிறது first நாம ஸ்டார்ட் பண்ணலாம். Right? So ஏனா இந்த alternative current புரிஞ்சிருச்சாவே problem maximum புரிஞ்சிரும் பசங்களா. Okay, alternative current னா என்ன first பார்க்கலாம். So we'll start with this alternative current னா என்ன அர்த்தம்? What do you mean alternative? Anybody can you tell me that? யாரெல்லாம் சொல்ல போறேன்? யாரு இங்க state board students? Today my physics prepare board exam. Yes. So உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் இருக்கேன், எல்லாரும் இருக்கீங்க. Yes. So anybody tell me what is that AC alternative current னா என்ன? Alternative. Alternative னா இது இல்லது இது. அப்படினா கரண்ட்ல எப்படி ஆல்டர் பண்றது? அப்படினா it is a two cycle நாம எடுத்துறோம். One it is a positive cycle, இன்னொரு எடுத்துப்போம் negative cycle. Right? அப்படினா இது எப்படி நாம ரெப்ரசன்ட் பண்றோம் அப்படினா AC very very important thing. AC நாம எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படினா AC first very important thing. Current very important thing. AC current அப்படினா current என்ன ஆகும்? It changes. Right? Periodically its direction change பண்ணும். Okay, இப்படி போகுது அப்படினா again என்ன ஆகும்? Back வரும். So அதனால நமக்கு என்ன கிரியேட் ஆகும் அப்படினா positive as well as negative cycle கிரியேட் ஆகும். First I will define that what is a current. So current ங்கிறது alternative current ங்கிறது என்ன சொல்லலாம்? Current, very important thing, current which periodically changes its direction. So இதான் என்ன சொல்லலாம்? Its direction. So அதுதான் நான் என்ன சொல்றோம்? Alternative current னு சொல்லலாம். Yes ஆனா first idea. Periodically change ஆகும். Periodic change அப்படினா it is a time period. Oscillation ல நாம ரெப்ரசன்ட் பண்ணலாம். Because periodic function தான் AC ல நாம ரெப்ரசன்ட் பண்ணனும். AC function. இப்போ நான் எடுத்துட்டேன் அப்படினா எதெல்லாம் periodic function? If we start a graph, listen carefully. எதெல்லாம் periodic function நாம ரெப்ரசன்ட் பண்ணலாம். If we started that, இங்க நான் எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. This is what is a x y axis எடுத்துட்டேன். இது x axis எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. எதெல்லாம் தெரிஞ்சுக்க பசங்களா? Alternative னு தெரிஞ்சுக்க. Because இதோட ஆம்ப்ளிடியூட் எடுத்துட்டேன்னு வெச்சுக்கலாம். கரண்டோட ஆம்ப்ளிடியூட் y ஆக்சிஸ்ல ரெப்ரசன்ட் பண்ணிட்டேன். ஓகே, கரண்ட ரெப்ரசன்ட் பண்றதுக்கு x ஆக்சிஸ்ல டைம் பொறுத்து வேரி ஆகும் சொல்லிட்டேன். ஏன்னா பீரியாடிக் சொல்லும்போது இட் இஸ் டைம் பொறுத்து வேரி ஆகும் பசங்களா. சோ இத எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படினா இதோட சைக்கிள் என்னவா இருக்கும்? பாசிட்டிவ் சைக்கிளா இருக்கும். then what? நெகட்டிவ் சைக்கிளா இருக்கும். ரைட்? அப்படினா இது என்ன சொல்லலாம்? இது பாசிட்டிவ் சைக்கிள், இது என்ன சொல்லலாம்? நெகட்டிவ் சைக்கிள். total time period for one oscillation. மேல போயிட்டு கீழ வரக்கான டைம் என்ன சொல்லலாம்? we can take it as a time period ரெப்ரசன்ட் பண்ணலாம். So இது மட்டுமா oscillation அப்படினா it is not only what current, alternative current. இத நாம என்ன பண்ணலாம் அப்படினா understand this one. If I take this one, இங்க பாருங்க நான் இத அப்படியே என்ன பண்றேன் அப்படினா listen carefully. இது மட்டுமா current அப்படினா alternative current represent பண்ண wave அப்படினா it is not like that. இப்போ நான் எடுத்துட்டேன் அப்படினா இது சேம் டைம் current எடுத்துட்டேன், இது டைம் எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. டைமை பொறுத்து என்ன ஆகும்? பீரியாடிக் சேஞ்ச் ஆகும். அப்படினா நான் என்ன எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படினா I can represent like this. இப்படி கூட ரெப்ரசன்ட் பண்ணலாம். இது பாசிட்டிவ் சைக்கிள், இது என்ன சொல்லலாம்? இது நெகட்டிவ் சைக்கிள். இதுவும் நான் எதவா ரெப்ரசன்ட் பண்ணலாம்? ஏசியா ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஏனா டெஃபினிஷன் பாருங்க, current which periodically change its direction. Positive direction, negative direction. இதையும் நாம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? ஏசியாவா நாம ரெப்ரசன்ட் பண்ணலாம். And also இன்னும் பாருங்க பசங்களா, it is not only this diagram, right? இன்னும் நான் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படினா I can represent that, listen carefully. இதையும் நான் ஏசியா ரெப்ரசன்ட் பண்ணலாம். Because oscillation எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. This is time, so this is current, இது டைம் எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. லைக் oscillation இருக்கும், மேல போயிட்டு கீழ வரும். அப்ப நான் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணா? இட்ஸ் லைக் திஸ். இப்படி நாம ரெப்ரசன்ட் பண்ணலாம். இதுவே என்ன சொல்லலாம்? we can say it is a AC ன்னு சொல்லலாம். AC னா ரெண்டு சைக்கிள் இருக்கணும். because its direction change with respect to time. அப்பனா இது பாசிட்டிவ் சைக்கிள் எடுத்துட்டேன். இது என்ன சொல்லலாம்? we can say it is a negative cycle. Positive and negative cycle. கிளியரா பசங்களா? so this very very important idea you must know clearly. இது மட்டும் இல்ல, so you must know this thing. எதெல்லாம் periodic functionங்கிறது தெரியணும். periodic and also what? Oscillation. so இப்போ நான் எடுத்துட்டேன் அப்படினா அங்க பாருங்க இந்த ஃபங்க்ஷனை எடுத்துட்டேன். so இது நான் என்ன எடுத்துட்டேன்னு வெச்சுக்கேன். now இதுவும் என்ன சொல்லலாம் அப்படினா alternative current ன்னு சொல்லலாம். so this is what is the time. இத என்ன எடுத்துட்டேன்? current எடுத்துட்டேன்னு வெச்சுக்கேன். இது எப்படி இருக்கும் அப்படினா like this. இந்த மாதிரி இருக்கும். பட் என்ன ஆகணும்? இதோட சேஞ்ச் ஆகணும். எப்படி சேஞ்ச் ஆகலாம் அப்படினா it's like this.
இப்படி சொல்லலாம். இது பாசிட்டிவ் சைக்கிள், இது என்ன சொல்லலாம் நெகட்டிவ் சைக்கிள். இது பாசிட்டிவ் சைக்கிள், இது என்ன சொல்லலாம் நெகட்டிவ் சைக்கிள். only one thing you have to remember that alternative current அப்படிங்கிறதா it is not only sinusoidal. sinusoidal மட்டும் இருக்காது பசங்களா. understood right? என்னவா இருக்கணும் பாசிட்டிவ் சைக்கிள் as well as நெகட்டிவ் சைக்கிள் இருக்கணும். அது டைம் பொறுத்து என்ன ஆகும் பீரியாடிக்கலி சேஞ்ச் ஆயிட்டே இருக்கணும். yes or no getting my point? so not only this also we can represent sin cos function நாம represent பண்ணலாம். understand because இப்போ நான் இத sin function எடுத்துட்டேன்னு வெச்சுக்கேன், இதுவே நான் cos function கூட represent பண்ணலாம் பசங்களா. listen, இதையும் நான் என்ன சொல்லலாம் அப்படினா wait, இதையும் நான் என்ன சொல்லலாம் அப்படினா we can say it is at alternative current நாம சொல்லலாம். இத நான் t ன்னு எடுத்துட்டேன், இது என்ன சொல்றேன் டைம் ன்னு எடுத்துட்டேன். இது எப்படி இருக்கும் மேல இருந்து கீழ வரலாம். understand this one. இது பாசிட்டிவ் சைக்கிள், இது என்ன சொல்லலாம் நெகட்டிவ் சைக்கிள் சொல்லலாம். clear? அப்படினா so only you have to remember that alternative currentங்கிறது அப்படினா it is not a sinusoidal function. so எப்படி இருக்கணும் அப்படினா பாசிட்டிவ் சைக்கிள் நெகட்டிவ் சைக்கிள் அது டைமை பொறுத்து என்ன ஆயிட்டே இருக்கணும் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். அதுதான் நம்ம டெஃபினிஷனா என்ன சொல்லலாம் ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்னு சொல்லலாம். எஸ் ஆனோ இப்போ ஜெனரலா ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டை நாம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படினா எஸ் we can represent in terms of sinusoidal functionல ரெப்ரசென்ட் பண்ணலாம். இப்போ நான் இத எடுத்துட்டேன் அப்படினா if I represent இந்த ஃபங்க்ஷனை நான் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படினா we can represent sinusoidal functionல represent பண்ணலாம். இப்போ கரண்ட் எடுத்துட்டேன்னு வெச்சுக்க I is equal to I naught sin omega t னு represent பண்ணலாம் plus some phase factor. listen carefully. so இது என்ன சொல்லலாம் இந்த ஃபுல்லாவே phase factor சொல்லலாம். இந்த phase factor தெரியும்போது அந்த amplitude அந்த alternative currentோட amplitude நமக்கு கிளியரா தெரியும். understand this one clearly. ஓகேவா? இதுவே EMF ஆ இருந்துச்சு அப்படினா வெச்சுக்கவேன் alternative voltage ஆ இருந்துச்சு அப்படினா அதை எப்படி represent பண்ணலாம் E is equal to E naught sin omega t plus நாம என்ன சொல்லலாம் phi னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். சோ இந்த phi ங்கிறது என்ன சொல்லலாம் phase factor. இது ஃபுல்லாவே நான் என்ன சொல்லலாம் phase factor. இந்த phase factor எதுக்கு யூஸ் ஆகும் அப்படினா phase factor எதுக்கு யூஸ் ஆகும் அப்படினா position of the wave calculate பண்றதுக்கு யூஸ் ஆகும். understood right? everyone understood right பசங்களா? சோ phase factor எதுக்கு யூஸ் பண்றோம் position of the wave calculate பண்றதுக்கு யூஸ் பண்றோம். எஸ் ஆர் நோ getting my point? எப்படினா அங்க பாருங்க if I take இப்போ நான் எடுத்துட்டேன் phi is equal to 0 ன்னு எடுத்துட்டேன் phi is equal to 0 E is equal to E naught sin omega t ன்னு எழுதலாமா? எஸ் ஆர் E naught sin omega t. இப்போ ஒமேகாவோட வேல்யூ என்ன சொல்லலாம் அப்படினா 2 pi by total time period t ன்னு சொல்லலாம். ஒமேகாவோட வேல்யூ என்னது 2 pi by t ன்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். understand this one clearly. இப்போ இதல நான் சப்ஸ்டிட்யூட் பண்றேன் E is equal to E naught sin ஒமேகாக்கு பதிலா சொல்லலாம் 2 pi by t. இந்த t ஓட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வெச்சுக்குவேன். so we can calculate instantaneous position நம்மனால calculate பண்ண முடியும். understand this one. அப்படினா இந்த phase factor வச்சு என்ன calculate பண்ணலாம் position of the wave நாம calculate பண்ணலாம் or else position of the alternative current calculate பண்ணலாம் பசங்களா. very very important thing. example இப்போ நான் எடுத்துட்டேன்னு வெச்சுக்கேன், இப்போ நான் wave எடுத்துட்டேன் listen carefully. இந்த total time இங்க இருந்து இங்க வரக்கான டைம் என்னன்னு சொல்லிட்டேன் t time period சொல்லிட்டேன் ரைட். அப்ப அதுல பாதி என்னவா இருக்கும் டோட்டல் டைம் பீரியட் t எடுத்துட்டேனா அதுல பாதி என்னவா இருக்கும் t/2 ஆ இருக்கும் ரைட். இப்போ இந்த t/2 ல பாதி என்னவா இருக்கும் இந்த டைம் பீரியட் t/4 ஆ இருக்கும். அப்படினா இந்த டைம் என்ன சொல்லலாம் 3t/4. எஸ் ஆர் நோ getting my point? அப்படினா டைம் பர்టిక్యులர் டைம்ல பொசிஷன் ஆஃப் த வேவ் நமக்கு தெரியுமா? அப்படினா t/4 ல மேக்ஸिमम இருக்கும், t/2 ல மினிமம் ஆயிரும், 0 ஆயிரும், 3t/4 ல நெகட்டிவ் ஆயிரும். again t ன்னு சொல்லும்போது it will come back to the same point. அப்படினா இதெல்லாம் என்ன அப்படினா instant time. so this is what is a small time instant time. இப்போ நான் எடுத்துட்டேன் t is equal to t/4 ல இந்த வேவ் எங்க இருக்கும் அப்படினு क्वेश्चन கேக்குறாங்க. instantaneous position of the wave ன்னு கேக்குறாங்க. அப்படினா நான் இதல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா into t னா இந்த t எடுத்துட்டு போய் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? can we substitute instantaneous position of the wave கேக்குறாங்க, instantaneous position of the alternative current கேக்குறாங்க. அப்ப நான் இந்த t எடுத்துட்டு போய் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண என்ன கிடைக்கும் சொல்லுங்க பார்க்கலாம் பசங்களா. E naught sin 2 pi by t. இந்த small t ஓட வேல்யூ என்ன சொல்லலாம் t/4 ன்னு சொல்லலாமா? இந்த t கேன்சல், இந்த 2 இந்த 4 கேன்சல் pi. சோ எங்க என்ன இருக்கும் pi/2. sin pi/2 என்னவா இருக்கும் 1. அப்படினா E is equal to என்ன கிடைச்சிரும் E naught. அப்படினா t/4 டைம் t is equal to t by capital T/4 ஆ இருக்கும்போது எங்க இருக்கும் ஆம்ப்ளிட்யூட் இட் இஸ் a maximum ஆ இருக்கும். அந்த மேக்ஸிமம் வேல்யூ தான் என்ன சொல்லலாம் பீக் வேல்யூன்னு சொல்லலாம் பசங்களா. அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். சோ இந்த மேக்ஸிமம் வேல்யூ தான் என்ன சொல்லலாம் பீக் வேல்யூன்னு சொல்லலாம். பீக் வேல்யூ புரிஞ்சுதா? இப்போ நாம என்னென்ன பார்த்துட்டோம் ஃபேஸ் ஃபேக்டர் பார்த்துட்டோம், என்னென்ன பார்த்துட்டோம் பீக் வேல்யூன்னு கொடுத்துட்டோம். அப்ப நான் பீக் வேல்யூங்கிறது மேக்ஸிமம்
amplitude of the alternative current தான் என்ன சொல்லலாம் peak value of current இல்லனா peak value of voltage ன்னு சொல்லலாம். Yes or no? Everyone understood it? எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா பசங்களா? Clear? I am new students. Yes, positive to negative போகும். No. Yes, போகும். Time warning current sir. Time varying current. Okay, fine. So notes கொடுப்பீங்களா? Yes, I will give the notes. Vary with time. AC is whose magnitude direction change its direct. Yes, good. Yes, in the formula memory panna. No need to memorize this one. Okay. So இது sinusoidal function மட்டும்தான். Clear? Everyone understood right? Clear ஆ பசங்களா? Clear ஆ பசங்களா? Clear? Everyone first point புரிஞ்சுதா? ஒரு நிமிஷம். Yes. No need to memorize. So physics பொறுத்த அளவுக்கு memorize பண்ண வேண்டிய அவசியம் இல்ல பசங்களா. கிளியரா? இன்ஸ்டன்டேனியஸ் பொசிஷன் தெரிஞ்சிருச்சா? எல்லாத்துக்கும் இன்ஸ்டன்டேனியஸ் பொசிஷன் எப்படி கால்குலேட் பண்றதுன்னு தெரிஞ்சதா பசங்களா? எஸ் ஆனோ? புரிஞ்சிச்சுனா நீங்க தான் பெஸ்டா. கிளியர்? Everyone understood right? I am audible right? எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா? புரிஞ்சிச்சுனா சொல்லுங்க. Because I have to check in each and every time. So those who are working. So solve பண்ண பாருங்க. இப்போ ஒரு क्वेश्चन கேக்குறேன். Try to solve the problem. என்ன அப்படினா क्वेश्चन பாருங்க. Now so என்னோட alternative voltage எடுத்துட்டேன். Alternative voltage is equal to E naught sin omega t ன்னு எடுத்துட்டேன். E is equal to E naught sin omega t ன்னு எடுத்துட்டேன். Listen carefully. இப்போ நான் என்ன எடுத்துட்டேன்? இதுதான் என்ன சொல்லிட்டேன் அப்படினா it is a peak value ன்னு எடுத்துட்டேன். This is what is a peak value of voltage. Peak value of voltage. SNR getting me point. இதே current எடுத்துட்டேன் அப்படினா peak value of current இருக்கும். SNR getting me point, peak value of current. So இந்த E is equal to E naught sin omega t வச்சு RLs are இது என்ன சொல்லலாம் அப்படினா listen carefully. I is equal to I naught sin omega வச்சு நாம என்ன கால்குலேட் பண்ணலாம்? So we can calculate that once t தெரிஞ்சிச்சு அப்படினா if no t, if t is given நாம என்ன கால்குலேட் பண்ணலாம்? T is given என்ன கால்குலேட் பண்ணலாம்? The instantaneous position of that என்ன alternative current கால்குலேட் பண்ணலாம். Instantaneous value of given instantaneous okay value we can calculate, we can find SNR getting me point. This very important thing you must know clearly. So instantaneous தெரிஞ்சிருச்சு. And also very important thing is that instantaneous நாம calculate பண்ண முடியும். இப்ப பாருங்க நாம instantaneous position calculate பண்ணிடலாம். பட் ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்ங்கிறது என்ன அப்படின்னா பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு. இப்போ क्वेश्चन என்ன அப்படின்னா இதோட ஆவரேஜ் வேல்யூ என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம் பசங்களா. What is the average value? Anybody? Yes, can you tell me what is the average value பசங்களா? What is the average value of the AC current? Can you tell me average value of AC current? Average value என்னவா இருக்கும்? Come on. So answer சொல்லுங்க பசங்களா. What is the average value of AC current? And also tell me the reason. யார் சொல்றாங்கன்னு பார்க்கலாம். I'm waiting for that. Who will answer this question? Yes, average value. Because we calculate instantaneous calculate பண்ணிட்டோம். Instantaneous current calculate பண்ணிட்டோம். இப்போ average value calculate பண்ணணும். Can you tell me the answer first? பசங்களா? Come on பசங்களா. What is the average value of current? So question is that average value of current. Average value of AC. Can you tell me? Anybody? And also tell me the reason also. யார் சொல்றாங்கன்னு பார்த்துக்கலாம். See, it is test your knowledge பசங்களா. எந்த அளவுக்கு நீங்க preparationல இருக்கு. Yes, it is that. Yohendra S0 is good. Super da பசங்களா. Yohendra is good. So it is the average value of current என்னவா இருக்கும்? Average value of AC current என்னவா இருக்கும்? 0. I average. So this very important thing, I average become what? 0. Can you tell me that? What is the reason? Half cycle. Hello sir, Hamli. Nancy, hi. Why average value of current is equal to 0? AC current becomes 0. Why average value of AC current becomes 0? Can you tell me? Due to positive and negative cycles. Super, Yohendra, is good. So what will happen that because நான் AC ன்னு எடுத்துட்டேன். See, don't think that எனக்கு தெரியும் நான் ஆன்சர் பண்ணல அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணதான் உங்களுக்கு ஆன்சர் தப்பா ரைட்டாங்கிறது கிளியரா தெரியும் பசங்களா. கிளியர்? சோ ஏனா என்ன ஆகும் பாருங்க, it is average value இல்லையா? சோ என்ன எடுத்துட்டேன் அப்படினா average value இத எடுத்துட்டு x axis, this is y axis எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. If I take x axis and y axis, so average-ங்கிறது என்ன அப்படினா sum of positive cycle is equal to sum of negative cycle divided by number இல்லையா? அப்படினா இது positive cycle negative cycle add பண்ணுங்க பார்க்கலாம். What you will get? Number of positive cycle is equal to number of negative cycle என்ன ஆயிரும்? This is what is it? 0 ஆயிரும்.
because mean value becomes 0. So average value becomes 0. Clear? Yes, Yogendra is good. Yes, super, you are solving good. Yogendra மட்டும் தான் சால்வ் பண்றாங்களா? மத்தவங்க சால்வ் பண்ணாம இருக்கீங்களா? ட்ரை பண்ணுங்க பசங்களா. The average value becomes 0 because number of positive cycle is equal to number of negative cycle. இப்போ क्वेश्चन என்ன அப்படினா சைனோசாய்டலா இருந்துச்சு அப்படினா நாம ஈஸியா கால்குலேட் பண்ணலாம் பாசிட்டிவ் சைக்கிள் நெகட்டிவ் சைக்கிள் அண்ட் ஈஸியா இருந்தா கால்குலேட் பண்ணலாம். அப்படினா ஜெனரலா எப்படி நாம ஆவரேஜ் வேல்யூ நாம கால்குலேட் பண்ணலாம்? We'll start this formula. So average value நாம எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படினா understand this one. Average value நான் எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா அத மட்டும் தான் பார்க்க போறோம். Clear? So I average is equal to very very important relation I average. Listen carefully. Averageங்கிறது என்ன அப்படினா இங்க பாருங்க நான் over the period of timeல எவ்வளவு இங்க பாருங்க velocity average அப்படினு வெச்சுக்கலாம். அது average speedங்கிறது என்ன அப்படினா total distance divided by total time taken. அப்படினா இதுல average எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படினா ஒரு சின்ன வேல்யூ எடுத்துட்டு அதை இன்டகிரேட் பண்றேன் இந்த டைம் பீரியட்ல. ஓகே எப்படின்னா பாருங்க. So generally I am going to calculate the instantaneous current எடுக்கிறேன். Listen carefully. Small value. So instantaneous current எடுக்கிறேன். ஓகே அதை எதை பொறுத்து இன்டகிரேட் பண்ண டைமை பொறுத்து இன்டகிரேட் பண்றேன். So எந்த டைம்ல so t1 to what is the t2 divided by total integration of time. So this is value of what is the total integration of time அப்படினா t1 to t2. Clear? Everyone understood, right? So this is very important relation to calculate average value. What is the average value pasangla? Average value is equal to I average is equal to integral over t1 to t2 I instantaneous dt divided by integral over dt t1 to t2. இங்க t1 to t2 ன்னு எடுத்துட்டேன் அப்படினா இந்த t1ங்கிறது என்ன அப்படினா initial time 0, t2ங்கிறது என்ன சொல்லலாம் அப்படினா it is a final time என்ன சொல்லலாம் capital T ன்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். So t1ங்கிறது என்ன சொல்லலாம் t1 is equal to start from 0, t2ங்கிறது என்ன சொல்லலாம் it is a total time period. Clear? So you can calculate what is the values that I average நாம கால்குலேட் பண்ணலாம். இப்போ क्वेश्चन பாருங்க நமக்கு போர்டு எக்ஸாம்ல எந்த மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க நீட்ல எந்த மாதிரி क्वेश्चन கேட்பாங்க அப்படிங்கறத தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஒரே ஒரு ப்ராப்ளம் மட்டும் நான் எடுக்கிறேன் அதை பேஸ் பண்ணி மத்ததெல்லாம் சால்வ் பண்ணிடலாம். இப்போ எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா I instantaneous current எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. I instantaneous current எடுத்துட்டேன். எப்படி கால்குலேட் பண்ணானா I naught sin omega t ன்னு எடுத்துட்டேன். இப்போ பாருங்க it is a sinusoidal wave. இதோட ஆன்சர் நமக்கு தெரியும் என்ன அப்படின்னா 0ங்கிறது நமக்கு தெரியும். But we will apply and we can calculate. Board examல நமக்கு different function கொடுத்துட்டு நமக்கு क्वेश्चन கேட்பாங்க. நீட் எக்ஸாம்லயும் different function கொடுத்துட்டு average value என்னன்னு கேட்பாங்க. அதுக்காக நாம போக போறோம். Understand this one. So இத நான் எடுத்துட்டேன். இப்போ இதில இருந்து நாம எதுக்கு இத நான் சால்வ் பண்ண போறேன்னா இதில இருந்து ரிசல்ட் எடுத்து வச்சிட்டு இந்த ரிசல்ட் எல்லா क्वेश्चनக்கும் நாம அப்ளை பண்ண போறோம் பசங்களா. ஓகேவா? சோ நாம ரிசல்ட்காக ஷார்ட்கட்காக தான் இந்த ஐடியாவை நான் அப்ளை பண்ண போறேன். Understand this one. I am doing what is it this problem you need a we need a shortcut to solve the problem. Okay, எப்படி எடுக்கறேன்னு பாருங்க. Listen carefully. இப்போ நான் எடுத்துட்டு இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றேன் I average is equal to ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. இந்த இன்டர்வல் ஆஃப் வாட் 0 to t. எதனால 0 to t எடுக்கறேன்னா ஒரு ஃபுல் சைக்கிள் நான் எடுக்கறேன். It is not a half cycle, it is a full cycle நான் எடுக்கறேன். Understand this one. half cycleக்கும் நாம கால்குலேட் பண்ணலாம். இங்க நான் சப்ஸ்டிட்யூட் பண்றேன். I instant சொல்லும்போது I naught sin omega t dt divided by integral over 0 to t dt. See இங்க பாருங்க டினாமினேட்டர் ஈஸியா இன்டகிரேட் பண்ணிடலாம். சோ ஏனா இன்டகிரேஷன் டிஃபரன்ஷியேஷன் கேன்சல் ஆயிடும். சோ இப்ப லிமிட்டை சப்ஸ்டிட்யூட் பண்ணனும்னு வெச்சுக்கோங்க. சோ இது என்ன ஆயிரும் பாருங்க
am I audible, right? பசங்களா, am I audible? பசங்களா, am I audible, right? கிளியரா இருக்குங்களா? Is it okay now? பஃபர் ஆகுதுங்களா இப்போ? Am I audible? Check. Am I audible or not? Yes, thank you. Yes, Mr. Thicker is fine. Tarun Raj happy. Okay, so தயவு செய்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஸோ அவங்களும் அட்டன் பண்ணால் இந்த டெஃபினட்டாக இந்த கிளாஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பசங்களா. ஓகே, எஸ், தேங்க்யூ. ஸோ தயவு செய்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த செஷன், இந்த சீரீஸ் டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. இந்த சீரீஸில் மேக்ஸிமம் we are going to discuss that இம்பார்ட்டன்டான செஷன் டிஸ்கஷன் பண்ண போகிறோம் பசங்களா, ஃபார் அ நீட் அண்ட் as well as JEE அண்ட் ஆல்சோ போர்டுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இங்க பாருங்க, JEE யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்றீங்களோ ஜஸ்ட் ஒரு தம்ஸ் அப் பண்ணிருக்க பார்க்கலாம். ஏன்னா இந்த செஷன் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ வில் ஸ்டார்ட் த செஷன். எஸ், ஸோ இப்போ பாருங்க, cos 2π யோட வேல்யூ. cos 2π யோட வேல்யூ யாரும் சொல்லுங்க பார்க்கலாம். வாட் இஸ் வேல்யூ ஆஃப் cos 2π? cos 2π யோட வேல்யூ 1, cos 0 வோட வேல்யூ 1, 1 minus 1 becomes 0. ஓகேவா? ஸோ 1 minus 1 become 0. அப்போ ஆவரேஜ் வேல்யூ become what is it? 0 நமக்கு தெரிஞ்சிருச்சு. கிளியரா பசங்களா? சார் derive பண்றீங்களா? எஸ், just now I derived this everything. அப்ப average value becomes 0. So it is useful for board exam. Yes or no, academy part? Clear பசங்களா? இப்போ shall we try with this? Same question நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, listen. Same question தான் நான் பார்க்க போறோம். Listen. இப்போ நான் எடுத்திருக்கேன், listen, average value நான் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கோம். Average value, right? Average value of current தான் நாம டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கோம் பசங்களா. Average value. See here, இப்போ நான் எடுத்துட்டேன் ஃபார் ஃபுல் சைக்கிள் நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன். இஃப் ஐ டேக் இட் இஸ் அ ஃபுல் சைக்கிள், இப்போ நான் என்ன எடுத்துட்டேன், ஃபுல் சைக்கிள் நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்கலாம். லிசன், இது என்னோட ஃபுல் சைக்கிள். லிசன் பசங்களா, ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்துட்டேன், இது என்ன எடுத்துட்டேன், ஒய் ஆக்சிஸ் எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன். எக்ஸ் ஆக்சில் என்ன ரெப்ரசென்ட் பண்றேன்னா, எஸ் இட் இஸ் அ இது டைம் ரெப்ரசென்ட் பண்ற எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சில் கரண்ட் ரெப்ரசென்ட் பண்றேன். லிசன், இப்போ நான் ஃபுல் சைக்கிள் எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன், இது பாசிட்டிவ் சைக்கிள், இது நெகட்டிவ் சைக்கிள். Average value, so I average value in the time t is equal to 0 to t என்னவா இருக்கும்? Just now we discussed 0. ஏன்னா number of positive cycle is equal to number of negative cycle. இல்லையா? Number of positive cycle is equal to number of negative cycle. அப்படின்னா இங்க பாருங்க, 0ல இருந்து t ன்னு சொல்லும்போது positive cycle is equal to negative cycle. Can you take half the cycle? பாருங்க பார்க்கலாம், half of the cycle, half the cycle நான் எடுக்கிறேன், half of the cycle நான் எடுக்கிறேன். half of the cycle அப்படின்னா டைம் பீரியட் என்னது? so t vary from 0 to t by 2. yes and half of the cycle. can you calculate average value 0 இருக்குமா இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். see the average value 0 to t is equal to t. okay, so t is equal to 0 to t சொல்லும்போது average value 0. பாசிட்டிவ் சைக்கிள் நெகட்டிவ் சைக்கிள் ஈக்குவலா இருக்கு. பட் இந்த ஆவரேஜ் வேல்யூ, நான் ஆவரேஜ் வேல்யூ தான் எடுக்க போறேன். இந்த சைக்கிள் என்னது? half of the cycle அப்படின்னா என்னவா இருக்கலாம்? t is equal to 0 to t by 2 இருக்கலாம், rs t by 2 to t இருக்கலாம். ஓகே, t by 2 to t, rs இது என்னோட half cycle நான் சொல்லலாம் இல்லையா? சோ இது half cycle சொல்லும்போது t by 4, இது என்ன சொல்லலாம்? 3t by 4. இதுவும் என்னது? half cycle சொல்லலாமா? அப்படினா half cycle t by 4 to 3t by 4. can you tell me that is it average value becomes 0? no 0. yes, Divya is good. இது அசஸ்மென்ட் ரீசன்ல கேக்குறதுக்கான क्वेश्चन. எஸ்என் ஆர்கடிமே பாருங்களா. so the average value 0 to t is equal to 0 because number of positive cycle equal to number of negative cycle. it does not mean that 0 to t by 2 0 னு சொல்ல முடியாது. ஏனா 0 to t by 2 எந்த சைக்கிள் மட்டும் தான் இருக்கு? பாசிட்டிவ் சைக்கிள் மட்டும் தான் இருக்கு. t by 2 to t எந்த சைக்கிள் மட்டும் தான் இருக்கு? நெகட்டிவ் சைக்கிள் மட்டும் தான் இருக்கு. ரைட்? அண்ட் சோ இதுல என்ன இருக்குது? I average value not equal to 0. இது not equal to 0. இந்த I average value not equal to 0 இந்த இன்டர்வல். ரைட்? இந்த I average value சொல்லுங்க பசங்களா, is equal to 0 or not equal to 0 இந்த இன்டர்வல்ல. can you tell me that? can you tell me I average value பசங்களா? யாரு சொல்றாங்க பார்க்கலாம். yes, யார் சொல்றாங்கன்னா பார்க்கலாம். so 0 to t by 2 non zero I average value. t by 2 to t it is non zero value. t by 4 to 3t by 4 சொல்லும்போது இங்க பாருங்க, 3t by 4 சொல்லும்போது இந்த பார்ட் இல்லையா? இந்த பார்ட் 3t by 4 சொல்லும்போது இந்த பார்ட் அப்படினா
இதுல பாசிட்டிவ் சைக்கிள் இருக்கு, இங்க நெகட்டிவ் சைக்கிள் இருக்கு. அப்படின்னா இந்த டைம் பீரியட்ல what is the average value becomes 0. அப்படின்னா all the half value average value of current not equal to 0. So very important, all the half time period the average value of current not equal to what? 0. புரிஞ்சுதா? not equal to 0. SNR getting பசங்களா? அப்படின்னா 0 to t by 2 not equal to 0, t by 2 to t not equal to 0, but t by 4 to 3t by 4 ல என்ன ஆயிரும்? average value of current becomes 0 ஆயிரும். இப்போ क्वेश्चन என்ன அப்படின்னா இந்த average value எப்படி நாம கால்குலேட் பண்ணலாம்? இந்த 0 to t by 4 ல வேல்யூ என்ன சொல்லலாம் அப்படின்னா average value in the interval of what is it? 2i0 divided by pi னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். So this must be known clearly. கிளியரா? சேம் ஐடியா தான், இன்டர்வல் மட்டும் சப்ஸ்டிட்யூட் பண்ணா போதும். பட் சொல்லலாம். எஸ் ஆனா எவ்ரிவன் அண்டர்ஸ்டுட் ரைட்? எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா பசங்களா? புரிஞ்சுச்சா அப்படின்னா ஜஸ்ட் லைக் பண்ணுங்க பார்க்கலாம். ஜஸ்ட் தம்ஸ் அப் காட்டுங்க பசங்களா. தம்ஸ் அப் பசங்களா. ரைட்? எஸ் கிளியரா? எல்லாத்துக்கும் பசங்களா புரிஞ்சுதா? கிளியர் பசங்களா? எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா? கிளியர்? யாருக்கெல்லாம் புரியல? எஸ் சூப்பர். சிவா சூப்பர். அவங்களுக்கு மட்டும் தான் புரிஞ்சுதா? மற்றவங்களுக்கெல்லாம் புரியலையா? I'm waiting to everyone try to answer this question பசங்களா. எல்லாத்துக்கும் புரிஞ்சிச்சு அப்படின்னா thumbs up பண்ணுங்க, then I can know. So உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருச்சுன்னு எனக்கு தெரிய வரும். ஓகே? Yes. Shall we move next question? Next topic போலாமா? Yes, thank you. Yes, clear. So this is what is that average value நாம கால்குலேட் பண்றோம். இப்போ average value நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, அப்படின்னா டிவைஸ்ல இருக்க மெஷர் தான் ஆவரேஜ் வேல்யூ. அப்படின்னா இங்க பாருங்க, நான் ஏசி அப்ளை பண்றேன் ஒரு வோல்ட் மீட்டர்ல. இப்போ அந்த வோல்ட் மீட்டருக்கு இடையில நான் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் மெஷர் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. இட் இஸ் நாட் ஆவரேஜ் வேல்யூ, இட் இஸ் எஃபெக்டட் வேல்யூ. அந்த எஃபெக்டட் வேல்யூ தான் என்ன சொல்லலாம்? ஆர்எம்எஸ் வேல்யூ சொல்லலாம். ஸோ எஃபெக்டட் வேல்யூ ஆஃப் ஏசி கரண்ட் இஸ் நத்திங் பட் வாட்? ஆவரேஜ் வேல்யூ. சரி, ஆர்எம்எஸ் வேல்யூ நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். இப்போ கொஸ்டின் ஆர்எம்எஸ் வேல்யூனா என்ன? ஸோ தட் இஸ் நத்திங் பட் ரூட்டு மீனு ஸ்கொயர். ஓகே, மீனோட ஸ்கொயர் தான் நம்ம எடுக்கிறோம். ரூட் மீன் ஸ்கொயர் எடுக்கிறதா என்ன சொல்லலாம்? ஆர்எம்எஸ் வேல்யூ நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். இப்போ கொஸ்டின் என்ன அப்படின்னா இந்த ஆர்எம்எஸ் வேல்யூ நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஸோ தட் இஸ் அ கொஸ்டின் we are going to deal now. What is the question is that I, so we can say it is a root mean சொல்லலாமா? root mean ஸ்கொயர். ஸோ இதுதான் என்ன சொல்லலாம்? RMS ன்னு சொல்லலாம். SNR academy point. ஸோ இப்போ ஆவரேஜ் வேல்யூக்கு நாம எப்படி கால்குலேட் பண்ணலாம்? அதாவது ரூட் மீன் ஸ்கொயர் ஃபார் எது கால்குலேட் பண்ண போறோம்? ஏசிக்கு நாம எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். SNR academy point. ஸோ ஸ்டார்ட் வித் திஸ் RMS வேல்யூ. ஃபர்ஸ்ட் மீனுக்கு ஸ்கொயர் எடுக்கணும். நமக்கு ஆவரேஜ் வேல்யூ தான் மீன் இல்லையா? ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் ஆவரேஜ் வேல்யூ தான் மீன். ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் வேல்யூ எழுதிட்டேன். வாட் இஸ் ஆவரேஜ் வேல்யூ? இன்டெகிரல் ஓவர் I இன்ஸ்டன்ட் dt. இது ஆவரேஜ் வேல்யூ divided by integral over dt. இது என்ன சொல்லலாம்? ஆவரேஜ் வேல்யூ. இந்த ஆவரேஜ் வேல்யூனாலும் மீன் வேல்யூனாலும் ஒன்று. இந்த ஆவரேஜ் வேல்யூக்கு என்ன எடுக்கணும்? ஸ்கொயர் எடுக்கணும். ஐ எம் டேக்கிங் த ஸ்கொயர். கிளியரா? ஸ்கொயர் எடுத்துட்டேன். இதுக்கு ரூட் எடுக்கணும். அப்படின்னா ரூட்னா இதை நான் என்ன எடுத்துட்டேன்? இதை ரூட் எடுக்கலாமா? எஸ், இட் இஸ் அ ரூட் மீன் ஸ்கொயர். திஸ் இஸ் வாட் வி கேன் சே இட் இஸ் வாட் இஸ். இதை நான் என்ன சொல்லலாம்? IRMS ரெப்ரசென்ட் பண்ணலாம். கிளியரா? IRMS எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்? ரூட் அண்டர் integral over and the limit is 0 to t. one cycle நான் எடுத்துட்டேன். ஒரு சைக்கிளுக்கான RMS வேல்யூ தான் எடுத்துட்டேன். SNR getting my point பசங்களா? So IRMS is equal to என்ன சொல்லலாம்? root under integral over 0 to t. I instant நான் ஸ்கொயர் பண்ணணும் dt divided by what? integral over 0 to t dt ன்னு சொல்லலாம். இப்போ டினாமினேட்டரோட வேல்யூ எப்பவுமே என்னதான் இருக்கும்? கேபிட்டல் T இருக்கும் இந்த இன்டர்வல்ல. இதை மைண்ட்ல வச்சுக்க. கிளியரா? SNR பசங்களா? is it everyone understood right? clear? This is what is a root mean square னு எடுத்துக்கலாம். See, clearly understand. ஒரு ப்ராப்ளமை நான் சால்வ் பண்றேன். ஏன்னா உங்களுக்கு போர்டு எக்ஸாம்க்கு யூஸ் ஆகும். So somebody is asked, right? அதை பேஸ் பண்ணி ஒரே ஒரு ப்ராப்ளம் மட்டும் சால்வ் பண்றேன். அதுக்கப்புறம் நான் ஷார்ட்கட், நீட் எக்ஸாமுக்கு ஷார்ட்கட் நான் கொடுக்க போறேன். பசங்களா பாத்துக்க. லிசன், இந்த IRMS எப்படி நாம கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ரைட்? சோ நமக்கு தெரியும் இன்ஸ்டன்டேனியஸ், பிகாஸ் இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்கொயர் பண்ணணும். சோ இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட் எப்படி எழுதுறேன் அப்படின்னா I instant is equal to I0 sin omega t எழுதலாமா? I0 sin omega t. Clear? Understand this one? I0 sin omega t எடுத்துட்டோம்.
கிளியரா தெரிஞ்சுக்க ஒரே ஒரு ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ண போற பசங்களா crucial it is useful for யார் டுமாரோ போர்டு எக்ஸாம் இருக்கோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகேவா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க பசங்களா it is useful இருக்கும் இந்த வீடியோ இந்த செஷன் டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும் 100% I will show that so எப்படி எடுக்கற பாரு this is what is the current எடுத்துட்டேன் இப்போ நான் என்ன பண்ண போறேன் இதல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன் I average value ல சப்ஸ்டிட்யூட் I RMS value சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன் I RMS is equal to என்ன பண்ணனும் I RMS is equal to integral over 0 to t instantaneous ஸ்கொயர் பண்ணனும் instantaneous ஸ்கொயர் பண்ணனும் சீங்க பாருங்க இந்த ரூட்டை கேன்சல் பண்ணனும் என்ன பண்ணனும் இத ஸ்கொயர் பண்ணிக்கலாமா எஸ் ஆர் இந்த ரூட்டை கேன்சல் பண்ணலாம் இது எப்படி எழுதலாம் r is equal to I RMS ஸ்கொயர் இப்படி எழுதலாமா I RMS ஸ்கொயர் is equal to ஏனா ரூட்டை நான் கேன்சல் பண்றதுக்கு ஸ்கொயர் பண்றேன் integral over 0 to t I instant square dt divided by integral over 0 to t dt ன்னு சொல்லலாமா clear சோ ரெண்டும் சேமே தான் கிளியரா புரிஞ்சுக்கங்க சோ இந்த இடத்துல நான் சப்ஸ்டிட்யூட் பண்றேன் I not sin omega t the whole square into dt divided by integral over 0 to t dt clear ஆ பசங்களா yes or no everyone understood right எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா பசங்களா இது வரைக்கும் யாராவது புரியாம இருக்கா பசங்களா புரியலனா சொல்லுங்க பார்க்கலாம் புரிஞ்சவன் பிஸ்தா புரியாதவன் கேட்டு தெரிஞ்சுக்க ஓகே சோ டெஃபினட்டா இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ புரிஞ்சுச்சா அப்படினா ஜஸ்ட் thumbs up பண்ணுங்க so I can move further clear சோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படினா டினாமினேட்டர் நமக்கு தெரியும் இது நமக்கு தெரியும்டா டினாமினேட்டர் என்னது இத இன்டகிரேட் பண்ணாவே 1/t ன்னு சொல்லலாமா this is what is t டினாமினேட்டர் t தான் இப்போ நியூமரேட்டர் பாருங்க I0 ஸ்கொயர்ங்கிறது கான்ஸ்டன்ட் இல்லையா I0 ஸ்கொயர் இத நான் என்ன பண்றேன் இன்டகிரேட் பண்றேன் 0 to t என்ன சொல்லலாம் sin ஸ்கொயர் omega dt ன்னு சொல்லலாமா sin ஸ்கொயர் omega t dt clear everyone understood right புரிஞ்சுக்க பசங்களா இப்போ நான் என்ன எடுத்துட்டேன் I0 ஸ்கொயர் divided by t clear I0 ஸ்கொயர் divided by t இத இன்டகிரேட் பண்றேன் சோ இத நான் எக்ஸ்பேண்ட் பண்றேன் sin ஸ்கொயர் தீட்டாவை எக்ஸ்பேண்ட் பண்றேன் what is sin ஸ்கொயர் தீட்டா sin ஸ்கொயர் தீட்டாவை எக்ஸ்பேண்ட் பண்ணனும் வெச்சுக்கேன் sin ஸ்கொயர் தீட்டாவை 1/2 1 minus cos 2 theta னு ரெப்ரசன்ட் பண்ணலாம் 1/2 1 minus cos 2 theta னு ரெப்ரசன்ட் பண்ணலாம் ஓகேவா சோ நான் இங்க எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்றேன் என்ன கிடைக்கும்னு பாருங்க sin ஸ்கொயரை நான் எடுத்துட்டேன் ஓகேவா சோ sin ஸ்கொயரை நான் எடுத்துட்டேன் இன்டெகிரல் ஓவர் சோ இப்போ நான் எடுத்துட்டேனா இத இன்டகிரேட் பண்ணனா இது இன்டகிரேட் பண்ணனும் ஓகே என்ன கிடைச்சிரும் I am substituting here so 1/2 நான் காமனா எடுத்துட்டேன் I am taking 1/2 நான் வெளிய எடுத்துட்டேன் இப்போ என்ன இருக்கும் அப்படினா இன்டெகிரல் ஓவர் so dt because 1 இருக்கு இங்க dt ஐ மல்டிப்ளை பண்ணா உள்ள மல்டிப்ளை பண்ணா dt minus integral over cos 2 omega t dt yes or no everyone understood right பசங்களா புரிஞ்சுதா just I used sin square relation யூஸ் பண்ணிட்டேன் clear everyone understood right so இன்னும் கொஞ்சம் கிளியரா எழுதிக்கலாம் so இத இன்டகிரேட் பண்ணா என்ன கிடைச்சிரும் so integral over dt minus integral over cos 2 omega t dt ன்னு எழுதலாம் இந்த லிமிட் என்ன பாருங்க 0 to t இது என்ன சொல்லலாம் 0 to t clear yes or no பசங்களா now we already know that நாம் இனிஷியலா பார்த்தோம் என்ன அப்படினா அங்க பாருங்க listen carefully இங்க பாருங்க listen sin sorry cos omega t இருந்துச்சு வெச்சுக்க cos omega t ஃபைனலா என்ன கிடைச்சிருச்சு 0 கிடைச்சிருச்சு cos omega t ஓட வேல்யூ என்னது 0 ரைட் அப்ப நான் இதோட வேல்யூ என்ன ஆயிரும் 0 ஆயிரும் சோ இது இன்டகிரேட் பண்ணா என்ன வரும் பசங்களா I0 ஸ்கொயர் divided by 2t இதை இன்டகிரேட் பண்ணுங்க பார்க்கலாம் இந்த டிஃபரன்ஷியேஷன் இன்டகிரேஷன் கேன்சல் ஆயிரும் அப்பர் லிமிட் சப்ஸ்டிட்யூட் பண்ணா கேபிட்டல் T இந்த t கேன்சல் ஆயிரும் this is what I RMS ஸ்கொயர் இல்லையா அப்ப நான் எனக்கு I RMS வேணும் எப்படி பண்ணலாம் I RMS is equal to ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ணனுமா root under I0 ஸ்கொயர் divided by 2 so இத ரூட்ல இருந்து வெளிய எடுத்துட்டனா I0 divided by root 2 so this is what is that I RMS value clear டா பசங்களா clear good evening Deepak how are you sir yes fine Deepak ரொம்ப நாள் ஆயிருச்சு இல்லையா yes fine Deepak உங்களை மிஸ் பண்ணுங்கடா Deepak okay so everyone understood right clear everyone understood right இது புரிஞ்சுதா அப்ப நான் I RMS வேல்யூ சொல்லுங்க பார்க்கலாம் I RMS is equal to என்ன சொல்லலாம் I0 ங்கிறது என்ன peak value டா பசங்களா divided by root 2 yes clear I0 so this is what is that idea you must remember this value clear da pasangala clear everyone arthama inda pasangala clear yes fine ipo paarenga root 2 oda value 1 by root 2 oda value என்ன சொல்லலாம் 0.707 சொல்லிடலாம் இதோட வேல்யூ என்னது
0.707 I0 சொல்லலாம். ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கலாம் பசங்களா, ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஓகே, 1/√2 ஓட வேல்யூ என்னது 0.707. இது புரிஞ்சுதா ஐஆர்எம்எஸ் வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு? கிளியர்டா பசங்களா? கிளியர்? அர்த்தமாயிருந்தா பசங்களா? கிளியர் கிளியர் கிளியர். இப்போ ஷார்ட்கட் எப்படி அப்ளை பண்ணலாம்னு பாருங்க. ஷார்ட்கட் இங்க பாருங்க, ஒரு ப்ராப்ளம் எடுத்துட்டேன், லிசன் கேர்ஃபுல்லி. இப்போ நான் இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணனா, இங்க பாருங்க, ஏசிங்கிறது என்ன சொல்லலாம், சைனசாய்டல் ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா ஏசின்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். சைனசாய்டல் ஃபங்க்ஷன் இல்லாமல் ஒரு நம்பர் இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, என்ன சொல்லலாம்னு பாருங்க. See here, listen. Now I'm going to take the example for this. So இப்போ நான் என்ன எடுத்துட்டேன், இது என்னோட கிராஃப்னு எடுத்துட்டேன்னு வச்சுக்கோ. This is first graph. இது என்னோட ஃபர்ஸ்ட் கிராஃப்னு எடுத்துட்டேன். Listen, try to answer this பசங்களா. இப்போ நான் எடுத்துட்டேன். Now understand this one. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இதுல டைம் எடுத்துட்டேன், இது நான் என்ன எடுத்துட்டேன், this is what is the current எடுத்துட்டேன்னு வச்சுக்கோ. So this is what இது சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு, ரைட்? இதை நான் என்ன எடுத்துட்டேன், டைம் எடுத்துட்டேன். So this is what is the t எடுத்துட்டேன்னு வச்சுக்கோ. இப்படி இருக்கு. Can you tell me what is the difference between these two diagrams? இந்த ரெண்டு கிராஃபுக்கு என்ன ரிலேஷன், யார் சொல்றாங்கன்னு பார்க்கலாம். Who will say the answer for this? பாடா பசங்களா, யார் ஆன்சர் சொல்றாங்கன்னு பார்த்தறலாம். Come on. யார் சொல்றாங்கன்னு பார்த்தறலாம். Who will say the answer? Come on. Yogendra, come on. Deepak, come on Deepak. Tarun Raj. Divya, come on. So audible-ஆ இருக்குன்னு கேட்கும்போது மட்டும் ஆன்சர் பண்ணாம இதை ஆன்சர் பண்ணுங்க. Yes, first one. Yes, it is AC. Second one DC. Why it is the first one AC? ஏன்னா டைமை பொறுத்து என்ன சரிக்கு டைரக்ஷன் ஆஃப் தட் கரண்ட் என்ன ஆயிட்டு இருக்கு, சேஞ்ச் ஆயிருக்கு. பட் இது என்ன ஆகல, சேஞ்ச் ஆகல. ஸோ இதை நான் என்ன சொல்லலாம், ஏசின்னு சொல்லலாம். திஸ் இஸ் வாட் we can say it is a டிசின்னு சொல்லலாம். கிளியர்? ஏசி அண்ட் டிசி. இப்போ கம்ஷன் என்ன எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, இது என்ன எடுத்துட்டேன் அப்படின்னா, திஸ் இஸ் வாட் I0 எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. டைமை பொறுத்து என்ன ஆகாது, சேஞ்ச் ஆகாது. இட்ஸ் லைக் எ நம்பர், ஃபிக்ஸ்டு நம்பராக இருக்கும். இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷன் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. நான் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். இதை ரெண்டையும் ஜாயின் பண்ணா என்ன கிடைக்கும், இஃப் ஐ ரெண்டையும் ஜாயின் பண்ணுறேன், ஏசியும் டிசியும் ஜாயின் பண்ணுறேன், என்ன கிடைச்சிரும். ஸோ த ஏசி நான் எடுத்துட்டேன் அப்படின்னா கரண்ட் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னா, த டோட்டல் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் டியூ டு வாட், டிசி பிளஸ் வாட், கரண்ட் டியூ டு ஏசின்னு சொல்லலாமா. ஏசி அண்ட் டிசி, ஏசி டிசி. எஸ் ஆர் நோ? இப்போ ஏசிங்கிறது எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னா, வி கேன் ரெப்ரசென்ட் ஏசியை. இட்ஸ் ஏசியா ஆல்ரெடி வி நோ தட் திஸ் ஆம்ப்ளிடியூட் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. திஸ் இஸ் வாட் I0. இது என்ன சொல்லலாம், நெகட்டிவ் I0 சொல்லலாமா. திஸ் இஸ் வாட் நெகட்டிவ் I0. கிளியரா? இப்போ நான் எடுத்துட்டேன்னா இது என்னவா இருக்கும், I0 sin ωt சொல்லலாம் இல்லையா. இப்போ டிசிங்கிறது என்ன சொல்லலாம், ஒரு நம்பர் மட்டும் தான் சொல்லலாம். இட் இஸ் லைக் எ பீக் வேல்யூ, தட்ஸ் இட். கிளியரா? ஸோ திஸ் மஸ்ட் பி நோ கிளியர்லி. எஸ் ஆர் நோ பசங்களா? யாராவது புரியாம இருக்குடா பசங்களா, புரியலன்னா சொல்லுங்கடா பசங்களா. ஸோ ஐ கேன் ரெடி டு எக்ஸ்பிளைன் ஒன் மோர் டைம் ஆல்சோ. டிசிங்கிறது என்ன சொல்லலாம், இட்ஸ் லைக் எ I0 பிளஸ் ஏசிங்கிறது என்ன சொல்லலாம், I0 sin ωt சொல்லலாம். எஸ் ஆர் நோ? I0 sin ωt ரெப்ரசென்ட் பண்ணலாம். எஸ் ஆர் நோ? இருக்கடி மீ பாட். எஸ். கிளியர்? எஸ் ஆர் நோ? ரெண்டும் ஜாயின் ஆகும் போது என்ன கிடைச்சிரும், I0 sin ωt ரெப்ரசென்ட் பண்ணலாம். அர்த்தமாயிருந்தா பசங்களா? எஸ் ஆர் நோ? இருக்கடி மீ பாட். கிளியர்? இப்போ இதுக்கு நான் ஆவரேஜ் வேல்யூ எடுத்தா என்ன கிடைக்கும், கிளியரா தெரிஞ்சுக்க. I'm going to start with this. ஷார்ட்கட் கொடுக்க போறேன் பசங்களா, கிளியரா தெரிஞ்சுக்க. ஷார்ட்கட் என்னன்னு பாருங்க. இப்போ டிசி இருந்துச்சு அப்படின்னா அதை ஸ்கொயர் மட்டும் தான் பண்ணணும். எப்படின்னு பாருங்க. இப்போ ஜென்ரலா நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன். இப்போ நான் இது இருக்குன்னா இதோட ஆவரேஜ் வேல்யூ எப்படி கால்குலேட், சரி ஆர்எம்எஸ் வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, லிசன் கேர்ஃபுல்லி. ஆர்எம்எஸ் வேல்யூ ரூட் அண்டர், பிகாஸ் நாம ரூட் எடுக்கணும் ஆல்வேஸ். இது என்னது, டிசி எடுத்துட்டேன், டிசி கரண்டோட ஸ்கொயர், பிளஸ் ஏசின்னு என்ன வரும், டினாமினேட்டர்ல 2 வருமா, √2. அதுக்காக நான் எடுத்துட்டேன் ஏசியோட மேக்னிடியூட் ஸ்கொயர் டிவைடட் பை 2. எவ்வளவுதான் பசங்களா ஷார்ட்கட். கிளாஸ் ஷார்ட்கட் பாருங்க பசங்களா. ஷார்ட்கட் புரிஞ்சுதா பசங்களா? எனிபடி ஹேவிங் டவுட்? ஷார்ட்கட் இங்க பாருங்க, ரூட் அண்டர் I ஸ்கொயர், டிசியோட ஆம்ப்ளிடியூட் ஸ்கொயர் பிளஸ் ஏசியோட ஆம்ப்ளிடியூட் ஸ்கொயர் டிவைடட் பை வாட், 2. தட்ஸ் இட். எதுக்கு ஏசி இருக்கும், ஏசிக்கு மட்டும்தான் என்ன கிடைச்சிரும், 2 கிடைக்கும். ஏசிக்கு மட்டும்தான் 2 கிடைக்கும். ஐ வில் ரெப்ரசென்ட் தட். நான் இப்ப பாருங்க. ஸோ டோட்டல் கரண்டோட வேல்யூ என்ன எடுத்துட்டேன், டோட்டல் கரண்டோட வேல்யூ 5√2 எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. 5√2 பிளஸ் 10 sin ωt. அப்படின்னா இங்க பாருங்க,
இந்த இது என்ன சொல்லலாம் அப்படின்னா இட் இஸ் AC DC கம்பைனா இருக்கு. இப்போ RMS வேல்யூ எப்படி நாம கால்குலேட் பண்ணலாம்? RMS வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணலாம்? Can you try this one? Can you try this is shortcut? Very very important பசங்களா, இது shortcut. JEE நீட்டுக்கும் JEE எல்லாத்துக்குமே இதுதான் யூஸ் பண்ண போறோம் பசங்களா. கிளியரா தெரிஞ்சுக்கங்க. So this is what is the value of this what? The shortcut to calculate average value. மறந்துடாத பசங்களா, மறந்து விடாதீர்கள். மறந்து விட்டுட்டீங்க அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, இப்போ சொல்லுங்க பார்க்கலாம் எப்படி சால்வ் பண்ணலாம்னு சொல்லுங்க பசங்களா. ஸோ இப்போ நான் எடுத்துட்டேன். இது என்னது DC, இது என்னது ஏசியோட I0 வேல்யூ, ரைட்? ஸோ இப்போ IRMS கால்குலேட் பண்ணலாமா? IRMS is equal to சொல்லுங்க பார்க்கலாம் ரூட் அண்டர் DC ஸ்கொயர். அப்படின்னா பாருங்க DC ஸ்கொயர் ஆம்ப்ளிடியூட் 5 √2 ஸ்கொயர் பிளஸ் எதோட ஸ்கொயர்? இந்த I0 ஓட ஸ்கொயர். ஸோ 10 ஸ்கொயர். இங்க இது ஏசியா இருக்கனால டிவைடட் பை 2. புரியுதா? ஏசியா இருக்கனால டிவைடட் பை 2. கிளியர்? எஸ், ஆன்சர் சொல்லுங்க பசங்களா. வாட் இஸ் தி ஆன்சர் ஃபார் திஸ்? கேன் யூ டெல் மீ தி ஆன்சர் ஃபார் திஸ் क्वेश्चन? தி ரூட் அண்டர் 5 ஸ்கொயர் 25 √2 ஸ்கொயர் 2. கிளியரா? √2 ஸ்கொயர் என்னது 2. கிளியர்? பிளஸ் 10 ஸ்கொயர்ங்கிறது 100 டிவைடட் பை 2. ஸோ இப்போ கேன்சல் பண்ண என்ன கிடைச்சிரும்? 50. 2 into 25 50 ஆட் பண்ண 100. ஸோ ரூட் 100 என்ன எழுதலாம்? 10 எழுதலாம். திஸ் இஸ் வாட் இஸ் தட் RMS வேல்யூ. SRR Academy part RMS value of current. SRR Academy part 10ங்கிறது என்ன சொல்லலாம்? RMS value for current. JEE क्वेश्चन இப்போ சால்வ் பண்ண போறோம் இதே மாடல்ல. SRR Academy part. இப்போ பீக் வேல்யூ கேட்டாங்கன்னு வெச்சுக்க எப்படி கால்குலேட் பண்றது? பீக் வேல்யூ, ரிசல்டன்ட் பீக் வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணலாம் பாருங்க பார்க்கலாம். RMS வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணலாம்? RMS equal to I0 divided by √2 இல்லையா? I0 divided by √2. இப்போ பீக் வேல்யூ வேணும்னா எப்படி கால்குலேட் பண்ணலாம்? RMS வேல்யூ நமக்கு தெரியும் 10, I0 ஓட வேல்யூ கால்குலேட் பண்ணோம். இந்த ரூட்டை இங்க நான் மல்டிப்ளை பண்ணிட்டு. ஸோ 10 √2 I0. திஸ் இஸ் வாட் இஸ் a பீக் வேல்யூ. கிளியரா பசங்களா? புரிஞ்சுதா? கிளியர்? எனி டவுட் பசங்களா? புரிஞ்சுதா? கிளியர். எஸ். எனி டவுட் பசங்களா? ஓகே, இதுல இருந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம் பாருங்க. ஓகே, கேன் யூ டெல் மீ தி ஆன்சர் ஃபார் திஸ்? क्वेश्चन யார் சொல்றாங்கன்னு பார்க்கலாம். டக்குன்னு சொல்லிருங்க பார்க்கலாம். யார் சொல்றாங்க பார்க்கலாம். யார் சொல்றாங்கன்னு பார்க்கலாம். சி, நமக்கு இன்னும் 4 மாசம் தான் இருக்கு ஃபார் அ நீட் எக்ஸாம். ஸோ இந்த 4 மாசத்துல கிளியரா ரிவிஷன் பண்ணி ப்ராப்பரா நாம கண்டக்ட் பண்ற டெஸ்ட்ல ப்ராப்பரா அட்டன் பண்ணுங்க பசங்களா. அண்ட் அட்டன் பண்ணது மட்டும் இல்லாமல் ஸோ ஒவ்வொரு செஷனோட, அதாவது கம்ப்ளீட்டான செஷனோட உங்களுக்கு சொல்யூஷனோட ஆன்சர் கீ வரும். ஸோ தயவு செய்து அந்த சொல்யூஷனோட ஆன்சர் கீ கிளியரா பாருங்க. இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. எஸ் ஆனா வாட் இஸ் ஆன்சர் இஸ் தட்? டி ஆப்ஷன். டியா? இதுவா ஆப்ஷன்? இஸ் இட் டி ஆப்ஷன்? எனிபடி? யுவேந்திரா டி. எஸ். Suresh is fine. So Suresh is good. 10 ampere is fine. இப்போதான் நம்ம பார்த்தோம் எப்படி சால்வ் பண்ணலாம். ஸோ I average தான். சரி, IRMS வேல்யூ கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ரூட் அண்டர் இது என்னது? இது DC, இது என்னது? AC இல்லையா? இப்போ 5 √2 the square DC. ACங்கிறது என்ன சொல்லலாம்? 10 ஸ்கொயர் டிவைடட் பை 2. 10 ஸ்கொயர் டிவைடட் பை 2. ஏசிக்கு மட்டும் தான் நீங்க போடணும் பசங்களா. ஏசிக்கு மட்டும் தான் டினாமினேட்டர்ல போடணும் பசங்களா. ஸோ டக்குன்னு ஆன்சர் பண்ணா என்ன கிடைச்சிரும்? திஸ் இஸ் வாட் இஸ் 50, இதுவும் 50. ஸோ வாட் வேல்யூ வில் கெட்? 10. தட்ஸ் இட். கிளியரா? JEE क्वेश्चन JEE 2025. எஸ், இட் இஸ் a 2025 क्वेश्चन. கிளியர்? ஈஸியா ஆன்சர் பண்ணலாம் பசங்களா. எந்த அளவுக்கு क्वेश्चन கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. JEE क्वेश्चन. கேன் யூ டெல் மீ திஸ் क्वेश्चन? ஆன்சர் நெக்ஸ்ட் क्वेश्चन ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா the alternative current. क्वेश्चन கொடுத்திருக்காங்க பாருங்க. alternative current is represented by the equation 100 √2 sin 100 pi t. What is it? I is equal to 100 √2 sin 100 pi t. The ampere, the RMS value of current, and also what? Frequency of given alternative current கேட்டிருக்காங்க. Frequency of given alternative current. So first எழுதிருங்க பார்க்கலாம். Given, always write the given. Given எழுதிருங்க பார்க்கலாம். என்ன கேட்டிருக்காங்க? So I is equal to என்ன சொல்லிட்டா 100 √2 னு கொடுத்துட்டாங்க sin
100 pi t னு கொடுத்துட்டாங்க. கிளியரா? சோ நாம என்ன பண்ணலாம், இதை ஈக்குவேட் பண்ணலாம். சோ i யோட வேல்யூ என்ன சொல்லலாம், I0 sin omega t இல்லையா? இப்போ நாம பீக் வேல்யூ நமக்கு தெரியும். what is the peak value? a ஆன்சரா? c again sir, again c ஆ? 5, yes, c is again. Super. c is again. ஏவா, திவ்யா, try to answer this one. ஏவா, செக் பண்ணுங்க. யாரெல்லாம் ஆன்சர் பண்றீங்க பார்க்கலாம். கமன். விடாதீங்களா பசங்களா? ஆன்சர் பண்ணுங்க. ஏவா சியா? ஓகே, வில் ஸ்டார்ட். சோ I0 பீக் வேல்யூயோட வேல்யூ என்னது? இதுதான் பீக் வேல்யூ, ரைட்? RMS வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணலாம்? RMS வேல்யூ is equal to I0 divided by root 2. I0 divided by root 2. I0 ஓட வேல்யூ என்னது? 100 root 2 divided by root 2. root 2 cancel. என்ன கிடைச்சிரும்? RMS value is 100 ampere. இப்போ frequency நமக்கு வேணும் இல்லையா? frequency கேட்டிருக்காங்க. அப்படினா இந்த ஒமேகாவும் இங்க ஒமேகா கம்பேர் பண்ணலாமா? இந்த ஒமேகா எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 100 pi க்கு ஈக்குவலா இருக்கும். so omega is equal to 100 pi. omega ஓட வேல்யூ என்னது? omega is equal to 2 pi f னு சொல்லலாமா? 2 pi f frequency. அப்படினா இந்த 2வும் சோ இந்த பையும் கேன்சல், இந்த 2வும் இந்த 100 கேன்சல் ஆச்சுனா என்ன கிடைச்சிரும்? 50. frequency என்னவா இருக்கும்? 50 hertz. என்ன ஆன்சர்? c is answer. 100 root 2. c is answer. clear டா பசங்களா? குட்டி பசங்களா? clear? everyone understood, right? clear? Balasubramaniam is good. Yuvendra is good. You're doing good. Super da. Super. Blessed to be doctor. இருக்கீங்களா? நான்சி இருக்கீங்களா? யாரெல்லாம் இருக்கீங்க? yes. Suresh is good. Super. Clear? So this is what is an idea you must know clearly. Next question போலாம். yes. okay. The alternative voltage கொடுத்துட்டாங்க. okay. wait பண்ணுங்க. okay. இப்போ என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்க பாருங்க. The alternative voltage இங்க பாருங்க, இது simple question. பார்க்கறதுக்கு கொஞ்சம் எங்க critical மாதிரி இருக்கும், critical, but it is easy one. Alternative voltage கொடுத்துட்டாங்க 220 sin 100 pi t is applied to purely resistive load of what? ஓம் கொடுத்துட்டாங்க. எவ்வளவு ஓம் கொடுத்துட்டாங்க? so 50 ஓம்னு கொடுத்துட்டாங்க. நம்ம கன்ஃபியூஸ் பண்றதுக்கு சம் டைம் क्वेश्चन கேட்கலாம். so especially physics and chemistryல ஒரு क्वेश्चन கொடுத்திருப்பாங்க, நாம டைரக்டா ஐடியா வந்துரும். ஆனா சம் கிரிட்டிக்கலா ஏதாவது தேவையில்லாத அன்வான்டட் கொடுத்திருப்பாங்க. அந்த அன்வான்டடை யோசிச்சு நமக்கு தெரிஞ்ச ஐடியாவை என்ன பண்ணுவோம்? அப்ளை பண்ணாம போயிடுவோம். ஸோ கிளியரா நாம பிசிக்ஸ்ல ஸ்பெஷலி பிசிக்ஸ்ல நாம எப்படி ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னா, கிளியரா கான்செப்டை புரிஞ்சுக்க. என்ன கேட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் என்ன பண்ணிடலாம்? ஸோ இக்னோர் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, டைம் டேக்கன் டு கரண்ட் ரைஸ் ஃப்ரம் எங்க கேட்டிருக்காங்க? half of the peak value to what? peak value கேட்டிருக்காங்க இல்லையா? half of the peak value. what do you mean that half of the peak value? half of the peak value னா ஆம்ப்ளிடியூட் தான் இல்லையா? ஆம்ப்ளிடியூட்ங்கிறது என்ன இருக்கும்? I0 by 2 இருக்கும் இல்லையா? I0 half of the peak value ல இருந்து peak value போறதுக்கான டைம் தான் நான் கால்குலேட் பண்றேன், சேஞ்ச் இன் டைம். ஸோ இந்த half of peak value போறதுக்கான டைம் t1 எடுத்துட்டேன். டோட்டல் ஆம்ப்ளிடியூட், அதாவது இங்க பாருங்க, நான் if I take this one, இதை நான் எடுத்துட்டேன்னா இந்த half of the peak value போறதுக்கான டைம் t1. next half of the peak value போறதுக்கான டைம், இங்கிருந்து ஏங்கிற டைம் போறதுக்கு இது a by 2 போறதுக்கான டைம் t2. இந்த டிஃபரன்ஸ் ஆன டைம் தான் நாம கால்குலேட் பண்ணணும். இதுதான் क्वेश्चन. கிளியரா? இது எப்படி சால்வ் பண்ணலாம்? ஸோ வில் ஸ்டார்ட். எப்படி கால்குலேட் பண்ணலாம்? இன்ஸ்டன்டேனியஸ் டைம் நமக்கு வேணும் இல்லையா? ஸோ இன்ஸ்டன்டேனியஸ் டைம் தெரிஞ்சிச்சுன்னா நான் டிஃபரன்ஸ் எடுக்கும்போது கிடைச்சிருக்கும். அப்படின்னா ஜீரோல இருந்து அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன், t1 டைம்ல, அதாவது t1 டைம்ல a by 2ங்கிற ஆம்ப்ளிடியூட் இருக்கு, t2ங்கிற டைம்ல என்னவா இருக்கு? ஏங்கிற ஆம்ப்ளிடியூட் இருக்கு. எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஸோ இன்ஸ்டன்டேனியஸ் t1 டைம்ல ஆம்ப்ளிடியூட் நமக்கு தெரியும், t2 டைம்ல ஆம்ப்ளிடியூட் நமக்கு தெரியும். இப்போ அந்த டைம் t1 t2 ஓட வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணலாமா? எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு பாருங்க. அதுக்கு என்ன ஈக்குவேஷன் யூஸ் பண்ணனும்னா, i is equal to I0 sin omega t. இது என்னது? இன்ஸ்டன்டேனியஸ். இன்ஸ்டன்டேனியஸ் கால்குலேட் பண்றதுக்காக நாம யூஸ் பண்ற ஒரு ஃபார்முலா இன்ஸ்டன்டேனியஸ். இங்க பாருங்க, இந்த t1 டைம்ல எவ்வளவு ஆம்ப்ளிடியூட் இருக்கு? I0 by 2. அப்படின்னா இந்த i க்கு பதிலா என்ன சொல்லலாம்? இன்ஸ்டன்டேனியஸ் I0 by 2 is equal to I0 sin omega என்ன டைம்? t1. கிளியரா? அதே மாதிரி
listen carefully. T2ங்கிற டைம்ல எவ்வளவுல இருக்கு? I0ல இருக்கு. So இத சேம் சப்ஸ்டிட்யூட் பண்றேன். T I0 is equal to I0 sin omega T2. இந்த T2 டைம்ல எந்த ஆம்ப்ளிடியூட்ல இருக்கு? பொசிஷன் ஆஃப் த பார்ட்டிகல் I0ல இருக்கு. கிளியரா? So this is idea you must know clearly. இப்போ நான் என்ன பண்றேன்? இந்த I0 கேன்சல். இப்போ நான் எடுத்துட்டேன் 1/2 இந்த sin இந்த சைடு கொண்டு வரேன். sin inverse of என்ன சொல்லலாம்? omega T1 சொல்லலாமா? இப்போ ஒமேகா இங்க பாருங்க sin inverse of 1/2 என்ன? sin எந்த வேல்யூக்கு 1/2 வரும்? sin எந்த வேல்யூக்கு 1/2 வரும்? anybody? sin எந்த வேல்யூக்கு 1/2 வரும்? yes, we can say pi by 6 னு சொல்லலாமா? is equal to t ஓட வேல்யூ என்ன சொல்லலாம்? 2 pi by t into t1, right? இப்போ நான் என்ன பண்றேன்? இந்த pi கேன்சல், இது இங்க கொண்டு போறேன், இந்த 2 கீழ கொண்டு வந்துறேன். so t1 is equal to இது கீழ மேல போச்சுனா t divided by இது கீழ வந்துச்சுனா t by 12. அப்படினா listen, so 0 ல இருந்து a/2 வரக்கான டைம் என்னது? டோட்டல் டைம்ல இருந்து டிவைட் பை 12. கிளியரா பசங்களா? அர்த்தமா இந்த பசங்களா? கிளியர் எவ்ரிவன்? கிளியரா பசங்களா? சார் ஃபர்ஸ்ட் ஓம் யூஸ், சார் ஃபர்ஸ்ட் ஓம்ஸ் லாவை யூஸ் பண்ணணும் சார். நோ நீட் டு யூஸ் த ஓம்ஸ் லா, நோ நீட் டு யூஸ் த ஓம்ஸ் லா. டைரக்டா நாம சால்வ் பண்ணலாம், ரைட்? டைரக்டா நாம சால்வ் பண்ணலாம் பசங்களா. எனி டவுட்? சார் வினித், சுரேஷ்ங்கிறது வினிதா. ஓகே வினித், ஹாய் வினித். Hi Vinith, how are you? Can you hear me? Hi Vinith, I'm audible, right? Vinith Khanna, Yuvendra Khanna, 30 sir. Okay, will sir. 30 ya? 30 option illada. Yuvendra Khanna, 30ங்கிறது ஆப்ஷன் இல்லடா, பாத்துக்க. ஓகே, இப்போ நான் இதே மாதிரி இதையும் கால்குலேட், T2 கால்குலேட் பண்றேன். T I0 கேன்சல், இங்க என்ன இருக்கு? 1. இந்த sin இந்த சைடு கொண்டு வந்துட்டா sin inverse of omega ஓட வேல்யூ 2 pi divided by t into t2. so sin எந்த வேல்யூக்கு 1/2 வரும்? sin எந்த வேல்யூக்கு 1/2 வரும்? pi by 2. so I am writing pi by 2 is equal to 2 pi by t. this is what? t2. இந்த pi cancel, இங்க t கொண்டு வந்துறேன், இந்த 2 கீழ வந்துருச்சு அப்படினா t by 4 is equal to t2. கிளியரா? இப்போ क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க? the time taken for a current rise from half by 2 ல இருந்து half I0 வரைக்கும் வரக்கான டைம் தான் கேட்டிருக்காங்க. சோ இதோட டிஃபரன்ஸ் கால்குலேட் பண்ணலாமா? ஏனா இது I0 வரக்கான டைம், இது என்ன சொல்லலாம்? I0 ல இருந்து I0 by 2 ல இருந்து I க்கு வரக்கான டைம், I0 வரக்கான டைம். சோ இது பாருங்க, இது I0 by 2 வரக்கான டைம் t1. t2ங்கிறது என்ன? I2 ல இருந்து என்ன சொல்லலாம்? அந்த I0 by 2 ல இருந்து I க்கு வரக்கான டைம். கிளியரா? So can we substitute here? So இங்க பாருங்க, so t2 minus t1 எடுத்துட்டேன் அப்படினா t2 minus t1. so இது என்ன? t2ங்கிறது t by 4, t1ங்கிறது என்ன சொல்லலாம்? t by 12. so LCM எடுக்கலாமா? 3 மல்டிப்ளை பண்ணலாமா? 3 இங்க 3 எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க, 3 சரி 3t minus t divided by 12 என்ன கிடைச்சிரும்? t 2t by 6 12. so இது கேன்சல் பண்ணா t by 6. clear? so this is what is the time. clear-ஆ பசங்களா? yes or no? so clear-ஆ பசங்களா? clear? any doubt? so this is what is a JEQ useful-ஆ இருக்கும். போர்டு எக்ஸாமுக்கு இந்த மாதிரி தான் क्वेश्चन கேட்க போறாங்க. ஓகேவா? இப்போ t எப்படி நாம கால்குலேட் பண்ணலாம்? t எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஆத்னா கண்டுபிடிச்சிடலாமா? t எப்படி கால்குலேட் பண்ணலாம்? so அப்பதான் நான் இதை யூஸ் பண்ண போறேன். இது ஒமேகா இல்லையா? so ஒமேகாவோட வேல்யூ என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஒமேகா is equal to 2 pi by t சொல்லலாமா? ஒமேகாவோட வேல்யூ என்னது? 100 pi. so இப்போ கேன்சல் பண்ணா இந்த pi கேன்சல், இந்த t இங்க மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைச்சிரும்? if you multiply t இல்லையா, t எடுத்துட்டா அப்படினா 2 by 100, so கேன்சல் பண்ணா 50, 1 by 50. so என்ன கிடைச்சிருச்சு? ஒமேகா t வேல்யூ கிடைச்சிருச்சு. இங்க நான் சப்ஸ்டிட்யூட் பண்ற பாருங்க. so இங்க t ங்கிற பதிலா delta t is equal to என்ன சொல்லலாம்? 1 by 50 into what? 60. can you tell me that? 1 by 50 into 60, what is the answer this one? can you tell me the answer for this? 1 by 50 into 60. so 1 by என்ன சொல்லலாம்? 300 சொல்லலாமா? 300 அப்ப என்ன சொல்லலாம்? so இது மேல போச்சு அப்படினா 0.3 into 10 to the power of what? minus 2. so என்ன சொல்லலாம்? 3 point எழுதலாமா? 3 point ஆப்ஷன் இருக்கா? yes, it is a millisecond base option. clear-ஆ பசங்களா? clear-டா? clear? any doubt? clear பசங்களா? so this is idea you must know clearly. any doubt? யாராவது புரியாம இருக்காங்களா பசங்களா? clear?
எஸ் 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 சூப்பர். புரிஞ்சுச்சா அப்படின்னா தம்ஸ் அப் பண்ணுங்க. தென் ஐ கேன் ஃபீல் தட். ஐ கேன் ஃபீல் ஹாப்பிலி. ஸோ உங்களுக்கு ஒரு கொஸ்டினை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும் பசங்களா. எஸ் கிளியரா? எஸ் 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 எஸ். ஸோ திஸ் இஸ் ஐடியா. இது என்ன பார்த்துட்டோம்? IRMS பார்த்துட்டோம் அண்ட் ஆல்சோ ஆவரேஜ் வேல்யூ கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா AC டிஃப்ரெண்ட் காம்போனண்ட்டில் அப்ளை பண்ண போகிறேன். AC த்ரூ த ரெசிஸ்டர், AC த்ரூ த கெப்பாசிட்டர், AC த்ரூ த இண்டக்டர், AC த்ரூ த RL சர்க்கியூட், AC த்ரூ LC சர்க்கியூட், AC த்ரூ வாட் இஸ் இட் LCR சர்க்கியூட். இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா ஃபேஸ் ஃபேக்டருங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் திங். வாட் யூ மீன் த ஃபேஸ் ஃபேக்டர் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வாட் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் தட். லேக்ஸ்னா என்ன, லீட்ஸ்னா என்ன, ஃபேஸ் ஃபேக்டர்னா என்ன, ஃபேஸ் ஃபேக்டர் தெரிஞ்சா எப்படி நாம ஃபேஸ் டயக்ராம் வரையலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். எஸ் ஆனோ? ஸோ வாட் இஸ் த டாபிக் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் தட். ஃபேஸ் டயக்ராம் நம்ம பார்க்க போகிறோம் பசங்களா. வாட் இஸ் த டயக்ராம் இஸ் தட்? ஃபேஸ் டயக்ராம். Phase diagram. Okay, so what is the topic we are going to discuss that? Phase diagram we are going to discuss that. Diagram. So very very important பசங்களா. எல்லாரும் struggle ஆகிற பாயிண்ட் இந்த phase diagram மட்டும்தான். எல்லாரும் struggle ஆகிற பாயிண்ட் என்னது? இந்த phase diagram. So உங்களை விட மாட்டேன், உங்களுக்கு struggle ஆக விட மாட்டேன் பசங்களா. கிளியரா புரிஞ்சுக்க what is the phase diagram and everything. எஸ் ஆனோ? ஃபேஸ் டயக்ராம்னா என்ன அப்படிங்கிறத நான் எடுத்துக்க போகிறேன். எஸ் ஆனா? ICE. வாட் இஸ் ICE? ELIனா ஐஸ் எலி. என்னடா சொல்ல போறீங்க? ஓ AC த்ரூவா? ஓகே ஃபைன். கிளியரா பசங்களா? இப்போ நான் என்ன பார்க்க போறேன்னா ஃபேஸ் டயக்ராம்னா என்னன்னு பார்க்க போறோம். லிசன், ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிஞ்சிருச்சு, ஆல்ரெடி வி நோ தட். என்ன அப்படின்னா லிசன், திஸ் இஸ் வாட் இஸ் அ சைனோசாய்டல் ஃபங்க்ஷன் எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன். சைனோசாய்டல் ஃபங்க்ஷன் எடுத்துட்டேன். இது என்னோட வேவ் ஃபங்க்ஷன் எடுத்துட்டேன். இது என்னோட வேவ் ஃபங்க்ஷன் எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன். லிசன் கேர்ஃபுல்லி பசங்களா. ஓகே, இது என்னோட வேவ் ஃபங்க்ஷன் எடுத்துட்டேன். இது என்ன எடுத்துட்டேன்? டைம் எடுத்துட்டேன். திஸ் இஸ் வாட் இஸ் அட் ஆம்ப்ளிடியூட் ஐன்னு எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன். திஸ் இஸ் வாட் மை வேவ் ஃபங்க்ஷன். இப்போ என்ன எடுத்துட்டேன்? இது மேக்ஸிமம் போகும், கீழே வரும், இப்படி வரும் இல்லையா? இது என்ன சொல்லலாம் அப்படின்னா திஸ் we can say it is at மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட் சொல்லலாமா? இப்போ நான் என்ன எடுக்கிறேன் அப்படின்னா லிசன் கேர்ஃபுல்லி. ஸோ இது என்ன சொல்லிட்டோம்? இது I0 எடுக்கலாமா? ஐம் கோயிங் டு டேக் திஸ் இஸ் வாட் இஸ் I0. எஸ் ஆனோ? இது என்ன சொல்லலாம் அப்படின்னா நெகட்டிவ் I0 சொல்லலாமா? திஸ் இஸ் வாட் இஸ் அ நெகட்டிவ் I0. கிளியரா? ஸோ எதுக்கு சார் இவ்வளவு பெருசு பார்க்கலாம், இருங்க எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, okay listen, now question is that இப்போ நான் எடுத்துட்டேன் this is what is that. நான் எடுத்துட்டேன் என்ன அப்படின்னா listen carefully, be careful while problem clear-ஆ புரிஞ்சுச்சு அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்ளம் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். இது என்ன சொல்லலாம் அப்படின்னா இது I0, இது என்ன சொல்லலாம்? மைனஸ் I0. கிளியரா? I0 இது என்ன சொல்லலாம்? மைனஸ் I0. இப்போ இந்த வேவை can we project in terms of circular motion? பண்ணலாம். எப்படின்னு பாருங்க. I am projecting in terms of circular motion. எப்படி ப்ரொஜெக்ட் பண்ற பாருங்க. இந்த வேவை சர்க்குலர் மோஷன்ல ப்ரொஜெக்ட் பண்ண போறேன். கிளியரா தெரிஞ்சு? I am going to project in terms of circular motion. இப்படி நான் ப்ரொஜெக்ட் பண்றேன். Listen carefully. புரிஞ்சுக்கங்க பசங்களா. புரிஞ்சுச்சா அப்படின்னா you will understand this one clear. So உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிரும். Okay, what is a phase diagramனா என்னன்னு தெரிஞ்சிரும். இங்க பாருங்க. Now I will take. Listen. இப்போ வேவ் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா இப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு வெச்சுக்கோங்க. லிசன், இது இங்க பாருங்க கிளியரா தெரிஞ்சுக்க. இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்ப மேல போகும்போது இது என்ன ஆகும்? சர்க்குலர் மோஷன்ல மேல போகும். ரைட்? தென் மேல இருந்து கீழே வரும்போது என்ன ஆகும்? இங்க வரும். கீழே போகும்போது இப்படி போகும். தென் அகைன் இட் வில் பேக் டு தி சேம் பாயிண்ட். அப்ப நாங்க பாருங்க இந்த இடத்துல நான் ரெப்ரசென்ட் பண்ணா அந்த கரஸ்பாண்டிங் வேவ் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்? இந்த பாயிண்ட்ல ரெப்ரசென்ட் பண்ணலாம். அதே மாதிரி இப்ப வேவோட பாயிண்ட் எதுனா இதோட பீக் வேல்யூ இங்க ரெப்ரசென்ட் பண்ணலாம். இந்த பாயிண்ட் அப்படின்னா என்னலாம்? இந்த பாயிண்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணலாம். இது அப்படின்னா so we can go with this negative, then again இங்க வரும்போது it will come back to the same point. அப்படின்னா ஆசிலேஷனை நாம் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னா in terms of circular motionல ப்ரொஜெக்ட் பண்ணலாம். Understand this one clearly. இப்போ இதுல என்ன சேமா இருக்கும்? இந்த I0 சேமா இருக்கும், ஆம்ப்ளிடியூட் சேம். இந்த சர்க்குலர் மோஷன்ல என்ன சேமா இருக்கும் அப்படின்னா ரேடியஸ் இஸ் சேம். இந்த ரேடியஸ் தான் நாம என்ன சொல்லலாம் அப்படின்னா I0 R0ன்னு எடுத்துப்போம். கரண்ட்னா I0 எடுத்துப்போம். வோல்டேஜ்னா R0ன்னு எடுத்துப்போம். கிளியரா? எவ்ரிவன் அண்டர்ஸ்டுட் ரைட்? யாராவது புரியாம இருக்கா பசங்களா? புரியாம இருக்கா பசங்களா? இங்க பாருங்க. இஃப் ஐ டேக் லிசன் கேர்ஃபுல்லி. இப்ப வேவ் இந்த இடத்துல இருக்கு அப்படின்னா இங்க இருக்குன்னு அர்த்தம். இட் இஸ் லைக்
அதோட மீன் பொசிஷன்ல இருக்குன்னு அர்த்தம். இப்போ இங்க வந்துச்சு அப்படின்னா எந்த பாயிண்ட் ரெப்ரசென்ட் பண்ணலாம்? இந்த பாயிண்ட்டை நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். எஸ் ஆர் நோ? அப்படின்னா இங்கிருந்து இங்க வரக்கான வாட் இஸ் an angle is that? It is nothing but இதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்? π/2 ரெப்ரசென்ட் பண்ணலாம். கிளியரா? அகைன் இங்கிருந்து இங்க வரும்போது எங்க வந்துரும்? இந்த பாயிண்ட் வந்துரும். அப்படின்னா இது என்னவா இருக்கும்? π/2. இந்த இனிஷியல் இருந்து இங்க வர்றதுக்கு என்ன டைம் சொல்லலாம்? என்ன ஆங்கிள் சொல்லலாம்? π/2 + π/2 பையா இருக்கும் இல்லையா? π/2 + π/2 2π/2 2 கேன்சல் ஆச்சுன்னா π. கிளியரா? நம்ம சர்க்குலர் மோஷன்ல ரெப்ரசென்ட் பண்ணலாம். சி இதுக்கப்புறம் எல்லாமே நான் இந்த ஆசோலேஷன்ல இருந்து எதுக்கு மாறிட்டேன்? இந்த ப்ரொஜெக்ஷன், அதாவது சர்க்குலர் மோஷனுக்கு நான் மாறிட்டேன். இப்போ சைனோசாய்டல் இருந்துச்சு அப்படின்னா சர்க்கிள். ஸோ இதுக்கு நான் மாறிட்டேன். கிளியரா தெரிஞ்சுக்க. இந்த சர்க்கிளை அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். இதை பேஸ் பண்ணி தான் நாம ஃபேஸ் ஃபேக்டரை ரெப்ரசென்ட் பண்ண போறோம். எப்படின்னா லிசன் கேர்ஃபுல்லி, கிளியரா புரிஞ்சுக்க, கிளியரா தெரிஞ்சுக்க. ஸோ இப்போ நான் வேஸ் ஃபங்க்ஷன் எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன். இஃப் ஐ ஸ்டார்டட் டாட் லிசன் கேர்ஃபுல்லி. ஓகே, இப்போ நான் எடுத்துட்டேன். இது என்னோட வேவ்னு எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. பாருங்க, கிளியரா தெரிஞ்சுக்க. இது என்னோட சர்க்குலர் மோஷன், அதாவது மேலே போயிட்டு கீழே வருது. கிளியரா தெரிஞ்சுக்க பசங்களா? இப்போ நான் எடுத்துட்டேன் லிசன். திஸ் இஸ் வாட் இஸ் மை I0 எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன். ஸோ இஃப் ஐ டேக் திஸ் இஸ் வாட் சென்டர் லிசன். இப்போ பார்ட்டிகல் எங்க இருக்கு அப்படின்னா இந்த பாயிண்ட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது ஆசோலேஷன் வேவ் இந்த பாயிண்ட்ல இருக்கு. at t is equal to 0. எஸ் ஆர் t is equal to 0. இப்போ இது என்ன இருக்கு? ரொட்டேட் ஆயிருக்கு வித் ஆங்குலர் வெலாசிட்டி. இங்க வரும்போது இங்கிருந்து இந்த ஆங்கிள் ரொட்டேட் ஆயிருக்கு. என்ன சொல்லலாம்? ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா சொல்லலாம். இந்த தீட்டாவை டீன்னு சொல்லேன். இதுக்கான டைம் என்ன எடுத்துட்டேன்? டீன்னு எடுத்துட்டேன். எஸ் சார், இதுக்கான டைம் என்ன சொல்லிட்டேன்? டீன்னு எடுத்துட்டேன். கிளியரா? இப்போ நான் இந்த ஃபங்க்ஷனை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னா இதோட ஆம்ப்ளிடியூட் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்னா இது கரண்டா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. I is equal to I0 sin omega t ன்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். sin omega t ன்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். கிளியரா தெரிஞ்சுக்க பசங்களா? ஓகே, sin omega t சொல்லலாம். இப்போ t is equal to 0 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. கரண்டோட வேல்யூ என்ன ஆயிரும்? 0 வந்துரும். எங்கன்னா இந்த பாயிண்ட்ல இருக்கும். இப்போ t is equal to, அதாவது omega t ஓட வேல்யூவை π/2 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணா எங்க வந்துரும்? omega t ஓட வேல்யூ π/2 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணா I is equal to what? I0 எங்க வந்துரும்? இந்த பாயிண்ட்டுக்கு வந்துரும். புரிஞ்சுதா? ஸோ பொசிஷனை நாம் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் வாட்? சர்க்குலர் பாத்தில் ரெப்ரசென்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த தீட்டா வச்சு என்ன கால்குலேட் பண்ணலாம்? பொசிஷன் ஆஃப் தட் வேவை நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம் இல்லையா? எப்படின்னா தீட்டா இஸ் ஈக்குவல் டு வாட்? தீட்டா இஸ் ஈக்குவல் டு தீட்டா பை டி இஸ் ஈக்குவல் டு ஒமேகா. அப்படின்னா தீட்டா வேணும் அப்படின்னா ஒமேகா டின்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். கிளியரா? கிளியர் எவ்ரி ஒன் அண்டர்ஸ்டுட்? இப்போ பாருங்க, நான் ஐம் கோயிங் டு டேக் ஒன் மோர் திங் இஸ் தட். கிளியரா தெரிஞ்சுக்கேன். இப்போ நான் எடுத்திருக்கேன். இப்போ I is equal to I0 sin omega t ன்னு எடுத்துட்டேன் பிளஸ் π/2 பிளஸ் π/2. இதை என்ன சொல்லிட்டேன்? I is equal to I0 sin omega t plus π/2. இதை நான் என்ன பண்ணலாம்? ப்ரொஜெக்ட் பண்ணலாம் இல்லையா? ஐம் கோயிங் டு ப்ரொஜெக்ட் என்ன சர்க்குலர் பாத்தில் ப்ரொஜெக்ட் பண்றேன். பசங்களா பாருங்க, ஐம் கோயிங் டு ப்ரொஜெக்ட் த சர்க்குலர் பாத். இப்போ நான் எடுத்துட்டேன். லிசன் கேர்ஃபுல்லி. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஐம் கோயிங் டு ப்ரொஜெக்ட் திஸ் ஒன். எப்படி ப்ரொஜெக்ட் பண்றேன்? இது எக்ஸ் ஆக்சிஸ், இது என்ன சொல்லலாம்? ஒய் ஆக்சிஸ் நான் எடுத்துட்டேன். கிளியரா தெரிஞ்சுக்க. இப்போ t is equal to 0 நான் போறேன்னு வச்சுக்குவேன். t is equal to 0. Can you tell me where it is a point? t is equal to 0. புரிஞ்சுச்சுன்னா தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்க பசங்களா. Don't sit simply. Try to answer this. I'm expecting to answer. நீங்க ஆன்சர் பண்ணாதான் எனக்கு தெரிய வரும் உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையான்னு சொல்லிட்டு. இல்ல அப்படின்னா நான் வாட்டுக்கு போயிட்டே தான் இருப்பேன். எஸ் ஆர் நோ? So everyone understood, right? Clear? Clear பசங்களா? Yes. Suresh, Vinith, Yuvendra, Balasubramaniam, Divya, understood, right? Clear புரிஞ்சுதா பசங்களா? ஆன்சர் பண்ணுங்கடா டேய். உங்களால ஆன்சர் பண்ண கிளியரா புரிஞ்சுனா ஒரு thumbs up பண்ணிருங்க. So I can know that. யாரெல்லாம் புரிஞ்சுது? ஒரு நிமிஷம். யாருக்கெல்லாம் புரிஞ்சுது? Yes, thank you. ஆன்சர் பண்றீங்க. அது வரைக்கும் நல்லது. பாலசுப்ரமணியம், yes, good. That's good. Thank you. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா listen carefully. Okay. இப்போ t is equal to 0 இருக்கும்போது இங்க t is equal to 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க பார்க்கலாம். t is equal to 0 எப்படி சொல்லலாம்? I is equal to I0 என்ன சொல்லலாம்? sin இது 0 ஆயிரும். இது 0 ஆச்சு அப்படின்னா என்ன கிடைச்சிரும்? π/2. அப்படின்னா sin π/2 என்ன ஆயிரும்? 1 ஆயிரும். அப்படின்னா என்ன சொல்லலாம்? I is equal to I0. அப்படின்னா t is equal to 0 இருக்கும்போது வேவ் எங்க இருக்கும்? I0. t is equal to 0 அப்படின்னா எங்க இருக்கும்? because π/2
என்னவா இருக்கும் மேக்ஸிமம் வேல்யூல இருக்கும் ஸோ t is equal to 0ல இங்க இருக்கும் இது t is equal to 0 அப்படின்னா sin pi-ல இருக்கும் கிளியரா at sin pi-ல இருக்கும் எஸ் ஆனோ கிளியர் இதுவே நான் எடுத்துட்டேன் லிசன் ட்ரை பண்ணுங்க everyone try to answer this one I is equal to I0 sin omega t plus pi ன்னு எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன் can you tell me that t is equal to 0 இருக்கும்போது எங்க இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம் can you tell me t is equal to 0 இருக்கும்போது எங்க இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம் பசங்களா t is equal to 0 எங்க இருக்குன்னு சொல்லுங்க பசங்களா t is equal to 0 எங்க இருக்கும் பசங்களா யார் ஆன்சர் பண்றீங்க t is equal to 0 எங்க இருக்கும் பசங்களா can you tell me the answer for this at t is equal to 0 இப்ப t is equal to 0 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது என்ன ஆயிரும் இது 0 ஆயிரும் I is equal to I0 sin pi அப்படினா எங்க இருக்கும் பைங்கிற ஆங்கிள் இருக்கும் இல்லையா அப்படினா இங்க இருந்து இந்த ஆங்கிள் pi ரைட் எங்க இருக்கும் இந்த பாயிண்ட்ல இருக்கும் at t is equal to 0 கிளியரா at t is equal to 0 கிளியர் சோ யாராவதுக்கு புரியாம இருக்குடா பசங்களா t is equal to 0 yes so pi by 2 னா எங்க இருக்கும் 0 னா எங்க இருக்கும் pi by 2 னா எங்க இருக்கும் so this is pi னா எங்க இருக்கும் 3 pi னா எங்க இருக்கும் இந்த டைரக்ஷன்ல இருக்கும் எஸ் ஆனோ இப்போ நான் எடுக்கிறேன் listen so I is equal to I0 sin listen omega t plus ன்னு எடுத்துட்டேன் plus pi by 3 ன்னு எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க pi by 3 னா எங்க இருக்கும் pi by 3 னா 60 னா எங்க இருக்குடா பசங்களா can you tell me that 60 னா எங்க இருக்கும் பசங்களா ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம் 60 னா எங்க இருக்குன்னு சொல்லிட்டு எங்க இருக்கும் 60 னா at t is equal to 0 நான் எடுத்துட்டேன் இப்போ t is equal to 0 நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணனும்னு வெச்சுக்கோங்க t is equal to 0 நான் சப்ஸ்டிட்யூட் பண்றேன் என்னவா இருக்கும் I is equal to I0 sin என்ன சொல்லலாம் pi by 3 ன்னு சொல்லலாம் pi by 3 ங்கிறது என்ன சொல்லலாம் 60 இது 90 இங்க இருக்கும் 0 எங்க இருக்கும் pi by 3 னா இங்க இருக்கும் சோ இந்த ஆங்கிள் தான் நாம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் pi by 3 ன்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம் so this is what is the initial phase ன்னு சொல்லலாம் எஸ் ஆர் நோ இந்த pi by 2 ங்கிறது என்ன சொல்லலாம் initial phase ன்னு சொல்லலாம் initial phase example listen carefully இப்போ நான் இத எடுத்துட்டேன் இது initial phase என்னது pi by 3 இதோட initial phase pi by 2 அப்படினா எப்படி இருப்பாங்க அப்படினா கிளியரா தெரிஞ்சுக்கங்க pi 0 னா நான் இங்க இருப்பேன் I'll start from here clear understand this one இந்த ஸ்டார்ட் பண்ண இங்க இருப்பேன் some other angle அதாவது ஒரு 2 மீட்டர் முன்னாடி இருக்கேன்னு வெச்சுக்கேன் இந்த பாயிண்ட்ல ஒருத்தர் இருக்குன்னு வெச்சுக்கோங்க ஒரு பாயிண்ட் பின்னாடி இருக்கா இன்னொன்னு நான் முன்னாடி இருக்கேன்னு வெச்சுக்கேன் see நான் எந்த பாயிண்ட் ரீச் ஆகணும் இந்த பாயிண்ட ரீச் ஆகணும் யார் ஃபர்ஸ்டா ரீச் ஆவா யார் முன்னாடி இருக்கவங்களோ அவங்க ரீச் ஆயிடுவாங்க இல்லையா யார் முன்னாடி இருக்கவங்களோ அவங்க ரீச் ஆயிடுவாங்க இல்லையா சோ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன் இப்போ நான் எடுத்துட்டேன் இது pi by 2 னா இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகி என்ன பண்றேன் ஒரு ஃபுல் கம்ப்ளீட் சர்க்கிள் நான் இங்க முடிக்க போறேன் இங்க பாயிண்ட முடிக்க போறேன் ஓகே ஃபர்ஸ்ட் பார்ட் இன்னொரு பார்ட் என்ன அப்படினா இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி இத நான் இங்க முடிக்க போறேன் see here who will complete first cycle யார் ஃபர்ஸ்டா கம்ப்ளீட் பண்ணுவா இந்த ரெண்டதுல இங்க பாருங்க இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி நான் இங்க முடிக்கிறேன் இன்னொரு என்னது இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்க முடிக்கிறேன்னு வெச்சுக்கோ இந்த பாயிண்ட்ல முடிக்க போறேன் சோ யார் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட்டா சர்க்கிள் கம்ப்ளீட் பண்ணுவா he will complete the circle first everyone understood எல்லாத்துக்கும் புரியுதா mid of first quadrant yes who will complete the first யாரு இப்போ நான் இங்க எடுத்துட்டேன் third part இங்க இருந்து நான் கம்ப்ளீட் பண்றேன் இப்படி வரேன் இந்த மூணுதுல யார் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணுவா சர்க்கிள் இது third சோ இது என்ன சொல்லிட்டேன் இது first one this is what second one இது third one who will complete circle first second one yes good யுவேந்திரா is good yes or no everyone understood right யுவேந்திரா clear பாலசுப்ரமணியம் yes second one yes good super first one na இங்க பாருங்க first one எடுத்துட்டீங்க அப்படினா பாருங்க இங்க இருந்து நான் கவர் பண்றேன் இங்க இருந்து நான் கம்ப்ளீட் பண்றேன் பட் இது என்னவா இருக்கு இங்க பாருங்க இங்க இருந்து கம்ப்ளீட் பண்ணா போதும் எக்ஸ்ட்ரா டிஸ்டன்ஸ் இது டிராவல் பண்ணிருக்கும் எஸ் ஆனோ அப்படினாங்க பாருங்க இது இங்க இருக்கும் ஃபர்ஸ்ட் டயகிராம் இங்க இருக்கும் செகண்ட் டயகிராம் எங்க இருக்கும் முன்னாடி இருக்குன்னு அர்த்தம் அப்படினா I will complete first எஸ் ஆனோ லீஸ்டா வரது என்னது third one clear ah everyone understood right எல்லாத்துக்கும் புரியுதா பசங்களா clear so அப்படினா நான் என்ன சொல்லலாம் அப்படினா listen in this diagram இதுல யார் லீடா இருப்பாங்கன்னு வெச்சுங்க who will lead so இதுதான் லீட் right so this is what leads சொல்லலாம் leads ன்னு சொல்லலாம் clear இத லீட் ன்னு சொல்லலாம் முன்னாடி இருக்காங்க அப்படி சொல்லலாம் இப்போ எக்ஸாம்பிள் நான் எடுத்துட்டேன்னு வெச்சுங்க listen கிளியரா புரிஞ்சுக்கங்க பசங்களா இப்போ நான் என்ன எடுக்கறேன் அப்படினா listen இப்போ நான் என்ன எடுக்கறேன் I is equal to I0 sin clear தெரிஞ்சுக்கங்க omega t plus pi by 2 next I is equal to I0 sin
ஒமேகா டி பிளஸ் பை பை 3ன்னு எடுத்துட்டு வச்சுக்கேன். இதுல யார் ஃபர்ஸ்ட் லீட் பண்ணுவாங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஹூ வில் லீட் ஃபர்ஸ்ட்? ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட், இது செகண்ட் ஒன். ஹூ லீட்ஸ் ஹூ லேக்ஸ் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, முன்னாடி இருக்கவங்க லீடு, பின்னாடி இருக்கவங்கன்னா லேக்னு எடுத்துக்கலாம். இப்போ இது பை பை 2, பை பை 2னா என்னது 90, இது பை பை 6னா என்ன சொல்லலாம், இட் இஸ் 60, ரைட்? யார் லீடா இருப்பா? 90 முன்னாடி இருப்பாங்க. எங்க இருப்பாங்க? இந்த பாயிண்ட்ல இருப்பாங்க. 90, 60ங்கிறது இந்த பாயிண்ட்ல இருப்பாங்க. அப்படின்னா இந்த 90 ஃபுல்லா ஈஸியா கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. அப்படின்னாங்க பாருங்க, எங்க ஸ்டார்ட் பண்றனோ அங்க வரதில்ல, இந்த இனிஷியல் பாயிண்ட்டுக்கு வரணும். புரியுதா? யாருக்கு ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணுவா சொல்லுங்க பார்க்கலாம். Who will complete the first? Come on பசங்களா. Yes, it is the first one. Yes. அப்படின்னாங்க பாருங்க, the first I leads சொல்லாமா, I leads to, அதாவது 1 leads to or else 2 lags 1 ன்னு சொல்லாமா. I leads to or else 2 lags 1 ன்னு சொல்லலாம். leads and lag தெரிஞ்சுதா? எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா? இப்போ எவ்வளவு ஃபேஸ் டிஃபரன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். பிகாஸ் இதை நான் எடுத்துட்டேன் பை பை 2. ஸோ 5ஓட ஃபேஸ் எவ்வளவு லீடா இருக்கும், லேகா இருக்கும், எந்த ஆங்கிள் லீடா இருக்கும்னு பார்க்கலாம். 5-1ஓடது என்னது 5 by 2, ரைட்? 5-2ஓடது என்ன சொல்லலாம், பை பை 3ன்னு சொல்லலாமா. ஸோ இதோட டிஃபரன்ஸ் எடுக்கலாமா? வாட் இஸ் த ஃபேஸ் டிஃபரன்ஸ்? பை பை 2 மைனஸ் பை பை 3 என்ன கிடைக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். பை எல்சிஎம் எடுக்க பார்க்கலாம். ஸோ கேன் யூ டெல் மீ வாட் இஸ் த ஃபேஸ் டிஃபரன்ஸ் இது ரெண்டுத்துக்கும்? கேன் யூ டெல் மீ ஃபேஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் தீஸ் டூ திங்ஸ்? கமெண்ட் பசங்களா. பை பை 2 மைனஸ் பை பை 3 அப்படின்னா 6 இஸ் எல்சிஎம். 6 இஸ் எல்சிஎம். இது கூட 3 மல்டிப்ளை பண்றேன், இது கூட 2 மல்டிப்ளை பண்றேன். 3 minus 2 எஸ் பை பை 6. அப்படின்னா என்ன சொல்லலாம், 1 leads to with angle of what, பை பை 6 ன்னு சொல்லலாம். அப்படின்னா 30 டிகிரி டிஃபரன்ஸ்ல லீடா இருக்கும். கிளியரா? எவ்ரிவன் அண்டர்ஸ்டுட்? எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா? ஸோ 1 is lead to the angle of what, பை பை 6 ன்னு சொல்லலாம். எஸ் ஆனா எவ்ரிவன் அண்டர்ஸ்டுட்? யாராவது புரியாம இருக்கா? கிளியர் பசங்களா? பை பை 6 ன்னு என்ன தெரிஞ்சுதா? எஸ், ஓகே. யுவேந்திரா? Yes, clear, everyone understood it? Vinith, clear up? Nitish, clear up? Divya, clear? Tarun Raj, யாராவது பேரை விட்டுட்டுனா, உங்களோட பேரை இன்னும் கூப்பிடலன்னா ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கடா பசங்களா, நான் கூப்பிடுறேன். ஓகே, யாருக்கெல்லாம் யாரோட பேரெல்லாம் கூப்பிடல? ஸோ யுவேந்திரா கூப்பிட்டேன். நெக்ஸ்ட் நிதிஷ், சுரேஷ், சுரேஷோடது வினித் தானே இல்லையா? வினித் உங்க பேரை கூப்பிட்டாச்சு. வினித் 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 இருக்கீங்களா? வினித் யாரை கூப்பிடல? சார் மை நேம் கோகுல பிரியா. எஸ், கோகுல பிரியா. ஆமா, பாலசுப்ரமணியன் போட்டீங்க இல்லையா? கோகுல பிரியா, கோகுல பிரியா, நல்ல பேர். கோகுல பிரியா. இஸ் தேர் எனிபடி எல்ஸ்? எஸ், யாராவது நான் கூப்பிடாம இருக்கணும் சொல்லிட்டீங்க அப்படின்னா ஐ வில் கால். ஸோ எல்லா டைம் நான் உங்களை கூப்பிட்டே இருக்கேன். டோன்ட் ஹெசிடேட் டு ஆன்சர். ஆன்சர் பண்ணுங்க. யார் கேட்ட போறா? தப்போ ரைட்டோ, இது நம்மது இல்லையா? நம்ம சேனல். நாம தப்பு பண்ணலாம், ரைட்டு பண்ணலாம், ஓகே. ஆனால் அமைதியாக மட்டும் இருக்கக்கூடாது பசங்களை. நாம் ஆன்சர் பண்ணியே ஆகணும். ஆன்சர் பண்ணும்போது தான் நமக்கு தெரிய வரும் நாம் எங்கே மிஸ்டேக் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. சி, நமக்கு ஒரு எக்ஸாமு, சார் எப்போ சார் டின்னர்? எனக்கு தான் பசிக்குது, 9 o'clock நான் எடுத்துக்கலாமா? எஸ், இட் இஸ் 9 o'clock, 9:15 எடுத்துக்கலாம். ஓகே, 9:15. ஓகே, இதுலேருந்து என்ன அப்படின்னா 9:30 ஆயிடுச்சு. இதுலேருந்து ஒரு 45 minutes, தென் வில் ஸ்டார்ட். ஒரு 10 minutes பிரேக் எடுத்துட்டு நீங்கள் டின்னர் முடிச்சுட்டு வாங்க, தென் வில் ஸ்டார்ட் த செக்ஷன். எஸ் ஆனோ? ஆனா குயிக்கா வந்துருங்க பசங்களா, ரைட்? ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஐடியா. ஃபேஸ் லேக்ஸ்ல லீட்ஸ்னு என்ன தெரிஞ்சிருச்சா? லீட்ஸ் அண்ட் லேக்னு என்ன தெரிஞ்சிருச்சு? இதை தெரிஞ்சிச்சு அப்படின்னா we can go with this AC through the different component. We'll discuss that. Yes or no? கோகுல பிரியா. எஸ், ஓகே, we'll start this. நெக்ஸ்ட் ஒன் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிஃப்ரெண்ட் காம்போனன்ட்ல ஏசி அப்ளை பண்ணும் போது என்னென்ன பார்க்க போறோம். எஸ் ஆனோ? ஸோ இப்போ பாரு என்ன பார்க்குறேன்னா, நான் பார்க்குற போகிறேன்னா எது பார்க்க போகிறோம்? அதுதான் சார், தெரியல சார், தெரியல சார், தெரியல சார். எஸ். ஸோ வாட் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் தட் ஏசி த்ரூ. என்ன ஃபர்ஸ்ட் பார்க்குறோம்? ஏசி த்ரூ. எதில் த்ரூ ஆக போகுது? ஏசி த்ரூ. ஏசி த்ரூ எதில் த்ரூ ஆக போகுது? ரெசிஸ்டரில் பார்க்க போகிறோம். ஏசி த்ரூ த ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டர் பார்க்க போகிறோம். எஸ் ஆனோ? ரீடிங் பாயிண்ட் பசங்களா கிளியர் ஆயிடுச்சா? அர்த்தமா இந்த பசங்களா? கிளியர். ஏசி த்ரூ த ரெசிஸ்டர் நாம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். கிளியர் சார்? லீட்ஸ் கோ ஃபாஸ்டர். எஸ், இட் இஸ் a leads go faster. லீடா இருக்குங்க அப்படின்னா இட் இஸ் நாட் leads go faster. தயவு செய்து புரிஞ்சுக்க, இட் இஸ் நாட் leads go faster.
அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். லீட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நான் முன்னாடி இருக்கேன் பாருங்க, நான் முன்னாடி இருக்கேன், நீங்க பின்னாடி இருக்கேன்னு வச்சுக்கோங்க. ரெண்டு பேரும் சேம் வெலாசிட்டியில போறோம், ரெண்டு பேரும் சேம் வெலாசிட்டியில போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ரெண்டு பேரும் நான் எனக்கும் உங்களுக்கும் இடையில இருக்க டிஃபரன்ஸ் 30 சென்டிமீட்டர், அதாவது 30 மீட்டர் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. நான் முன்னாடி இருக்கேன், நீங்க பின்னாடி இருக்கீங்க. see I'm standing, I'm here, me, okay, you are standing behind that. so இதுல எவ்வளவு டிஸ்டன்ஸ் அப்படின்னா 30 மீட்டர் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. நான் எந்த வெலாசிட்டியில போறேன், விங்கிற வெலாசிட்டியில போறேன், நீங்களும் வி வெலாசிட்டியில போறீங்க. இதுல ஃபாஸ்டா யாருமே போகல, பட் அந்த 30 மீட்டர்ங்கிற டிஸ்டன்ஸ் என்னவா தான் இருக்கு, ரெண்டு பேத்துக்கு ரிமைன் சேமா இருக்கு. அதுதான் என்ன சொல்லலாம், ஃபேஸ் டிஃபரன்ஸ் சொல்லலாம். கிளியரா? எஸ், இட் இஸ் நாட் ஹூஸ் கோஸ் ஃபாஸ்டர், லெட் கோ ஃபாஸ்டர். எஸ், ஓகே, வில் கோ வித் திஸ். ஓ அதனாலயா? ஓகே, ஸோ வில் ஸ்டார்ட் வித் திஸ். ரெசிஸ்டர் நான் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்? எஸ், ஐ வில் ஸ்டார்ட். ஓகே, ரெசிஸ்டர்ல நான் அப்ளை பண்ணும்போது ஏசியா ரெசிஸ்டர்ல நான் அப்ளை பண்றேன். திஸ் இஸ் வாட் மை ரெசிஸ்டர். ஏசியை நான் இதில் அப்ளை பண்றேன். ஓகேவா? ஐம் அப்ளைங் ஏசி. ஸோ இப்போ நான் ஏசி நான் இங்கே அப்ளை பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன். திஸ் இஸ் வாட் இஸ் ரெசிஸ்டர். இதில் போகிற கரண்டோட வேல்யூ நான் ஐன்னு எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன். அப்ளை பண்ணுற வோல்டேஜ் என்ன சொல்லலாம், ஈஸ் ஈக்குவல் டு இ நாட் சைன் ஒமேகா டின்னு ரெப்ரசென்ட் பண்ணிட்டேன். ரைட், ஈஸ் ஈக்குவல் டு இ நாட் சைன் ஒமேகா டி. கேன் வி கால்குலேட் கரண்ட்டுக்கும் வோல்டேஜுக்கும் என்ன ஃபேஸ் டிஃபரன்ஸ் தான் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் தட் வாட் இஸ் த கரண்ட்டுக்கும் வோல்டேஜுக்கு என்ன ஃபேஸ் டிஃபரன்ஸ் தான் கால்குலேட் பண்ண போகிறோம். லிசன், வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் திஸ். கிளியரா? ஸோ என்ன பார்க்க போகிறோம், வாட் இஸ் த ஃபேஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் கரண்ட் அண்ட் வோல்டேஜ். கிளியரா தெரிஞ்சு. இப்போ கரண்ட் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, ஐ இஸ் ஈக்குவல் டு ஐ நாட், நமக்கு எடுத்துரும் ஐ நாட்ங்கிறது கிடைக்கும் இல்லையா? இப்போ நான் எப்படி கால்குலேட் பண்ணலாம், ஐ இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம், வி பை ஆர் ரெப்ரசென்ட் பண்ணலாமா? வி பை ஆர், ஐ இஸ் ஈக்குவல் டு வி பை ஆர். அப்போ நான் ஐ இஸ் ஈக்குவல் டு வியோட வேல்யூ பாருங்க. ஸோ திஸ் இஸ் வாட், இதோட ஆம்ப்ளிடியூட் இ நாட் சொல்லலாம், இ நாட். இது வோல்டேஜ் சொல்லலாம். கிளியரா? எஸ் சார், ஆம்ப்ளிடியூட் இ நாட்னு சொல்லலாம். இப்போ கரண்ட் என்னவா இருக்கு, இட் ஸ்டார்ட் ஃப்ரம் சேம் பாயிண்ட். கரண்ட் என்ன ஆகும், இட் ஸ்டார்ட் ஃப்ரம் சேம் பாயிண்ட். அட் t is equal to 0 இருக்கும்போது கரண்ட்டும் வோல்டேஜும் எங்க ஸ்டார்ட் ஆகும், சேம் பாயிண்ட்ல ஸ்டார்ட் ஆகும். பட் ஆம்ப்ளிடியூட் என்ன இருக்கு, இது என்ன சொல்லலாம், ஆம்ப்ளிடியூட் சொல்லலாமா? திஸ் இஸ் வாட் ஐ நாட் சொல்லலாமா? இது என்ன இடத்துல ஐ நாட், ஐ நாட்டோட வேல்யூ என்ன சொல்லலாம், இ நாட் டிவைடட் பை ஆர். இங்க பாருங்க, வோல்டேஜோட ஆம்ப்ளிடியூட் இ நாட், பட் கரண்டோட ஆம்ப்ளிடியூட் என்னது, இ நாட் பை 2, பட் இட் ஸ்டார்ட் ஃப்ரம் சேம் பாயிண்ட் இல்லையா? சேம் பாயிண்ட்ல ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா இது சைன் ஃபங்க்ஷன், இது சைன் ஃபங்க்ஷன். பட் கரண்டோட ஆம்ப்ளிடியூட் என்ன இருக்கும், கம்மியா இருக்கும். எப்படி நான் டிரா பண்ணலாம் அப்படின்னா, இட்ஸ் லைக் திஸ். ஓகே, ஸோ இது என்ன சொல்லலாம் அப்படின்னா, இ நாட் டிவைடட் பை ஆர். ஸோ ஏசி த்ரூ த ரெசிஸ்டர் can you, am audible right? Am audible right? Am audible? Everyone, am audible? ஸோ இப்போ கிளியராக இருக்கா, என்னோட வாய்ஸ் எல்லாம் ஆடிபிளாக இருக்கா சொல்லிருங்க பார்க்கலாம். ஐ கேன் ஸ்டார்ட். am audible இருக்கா பசங்களா? am I audible? am I audible? am I audible? கேக்குதா உங்களுக்கு? கிளியரா இருக்கா என்னோட audible? yes sir, yes, thank you. இதை சொல்லிட்டீங்க அப்படின்னா ஐ வில் ஃபீல் ஹாப்பி. இல்லை அப்படின்னா இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா பிளா பிளா பிளான்னு கத்திட்டு தான் இருக்கணும். ஓகே, ஸோ தயவுசெய்து பஃபர் ஆச்சானாலோ என்னோட ஆடிபிள், என்னோட வாய்ஸ் ஆடிபிளாக இல்லைனாலும் சொல்லிடுங்க. அண்ட் கிளியராக வாய்ஸ், அதாவது வீடியோ இல்லைனாலும் சொல்லிடுங்க. ஓகே, ஸோ இப்போ ஏசி த்ரூ எதில் அப்ளை பண்ணுறேன், கெப்பாசிட்டர் அப்ளை பண்ணேன். திஸ் இஸ் மை கெப்பாசிட்டர். ஓகே, ஸோ இதில் என்ன அப்ளை பண்ண போகிறேன், ஏசியை அப்ளை பண்ண போகிறேன். ரைட், ஏசியை நான் அப்ளை பண்ண போகிறேன். லிசன், ஸோ இதோட வோல்டேஜ் என்ன சொல்லலாம், இஸ் ஈக்குவல் டு இ நாட் சைன் ஒமேகா டின்னு எழுதலாமா? இப்போ நான் இதில் என்ன கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, வி ஹேவ் டு கால்குலேட் கரண்ட்டை கால்குலேட் பண்ணணும். திஸ் இஸ் வாட் இஸ் கெப்பாசிட்டன்ஸ். கரண்ட்டுக்கும் வோல்டேஜுக்கும் என்ன ஃபேஸ் டிஃபரன்ஸ் தான் கால்குலேட் பண்ண போகிறோம். எஸ் ஆர் நோ ஆர் கெட்டிங் மீ பாயிண்ட்? ஸோ அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் திஸ் ரிலேஷன். கிளியராக தெரிஞ்சுக்கங்க. ஓகே, லிசன், இப்போ எனக்கு இஎம்எஃப் எனக்கு தெரிஞ்சு, நாட் இஎம்எஃப், இட் இஸ் அ வோல்டேஜ் எனக்கு தெரிஞ்சு இஸ் ஈக்குவல் டு சைன் ஒமேகா டி. இதுல ஸ்டோர் ஆகுற சார்ஜ் கால்குலேட் பண்ணலாமா? சார்ஜ் நாம கால்குலேட் பண்ணலாமா?
சார்ஜ் டைம் பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன கிடைச்சிரும் கரண்ட் கிடைச்சிரும் அதுதான் நம்ம பார்க்க போறோம் what is a capacitor ஸ்டோர் ஆன சார்ஜ் என்ன சொல்லலாம் c is equal to q is equal to c into v னு சொல்லலாமா the charge stored in the capacitor c is equal to q into v e into v yes so நாம இப்போ என்ன ஆக போகுதுன்னு பார்க்க போறோம் listen carefully அப்ப நான் சார்ஜ் எடுத்துட்டேன் சார்ஜ் equal to c into e ஓட வேல்யூ என்னது e naught sin omega t right can you do the differentiation about this இத டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க பார்க்கலாம் i is equal to dq by dt I is equal to dq by dt so இதுல என்ன கிடைச்சிரும் c சரி e naught c sin differentiate பண்ணா cos again omega t differentiate பண்ணா omega so cos omega t னு சொல்லலாமா can we take it as a cos omega t so this must be no cos omega t cos க்கும் sin க்கும் what is the phase difference sin cos எப்படி எழுதலாம் can I write sin omega t plus pi by 2 என்ன எழுதலாம் 90 minus theta என்ன சொல்லலாம் we can say it is a cos theta னு represent பண்ணலாமா அப்படினா cos எப்படி represent பண்ணலாம் sin ல represent பண்ணலாம் so இது எப்படி represent c e naught omega cos எப்படி represent பண்ணலாம் sin omega t plus what pi by 2 னு சொல்லலாமா so this must be know clearly this is what I yes or no getting me point so this is what I னு சொல்லலாம் clear பசங்களா everyone understood right clear this is what is I னு represent பண்ணலாம் இப்போ சொல்லுங்க பார்க்கலாம் இங்க பாருங்க இது கரண்ட்ங்கிறது omega t plus pi by 2 voltageங்கிறது sin omega t which one leads can you tell me which one leads voltage leads or current leads voltage leads or current leads yes யுவேந்திரா is good யுவேந்திரா மட்டும் ஆன்சர் பண்றாங்க what about வினித் இருக்கீங்களா வினித் இருக்கீங்களா யாரெல்லாம் இருக்கீங்க just answer பண்ணுங்கடா பசங்களா so which one is leads current will leads so என்ன சொல்லலாம் I leads voltage v னு சொல்லலாமா அப்ப what is the phase difference இங்க பாருங்க இது 0 எடுத்துட்டேன் இது 0 னு எடுத்துட்டேன் இது என்ன சொல்லலாம் pi by 2 அப்ப நான் இந்த sin க்கும் இதுக்கும் என்ன phase difference சொல்லலாம் so this is what is the delta phi is equal to என்ன சொல்லலாம் pi by 2 phase difference சொல்லலாம் clear this is what is a pi by 2 is a phase difference clear yes current leads it is a pi by 2 phase difference சொல்லலாம் clear and also இங்க பாருங்க நான் இத எடுத்துட்டேன் இது கரண்ட்ங்கிறது என்ன சொல்லலாம் அப்படினா நான் இத கீழ கொண்டு வரேன் எப்படி கீழ கொண்டு வரேன்னா e naught divided by 1 by omega c னு எழுதலாமா so this is what is a resistor னு சொல்லலாம் ஓகேவா so என்ன சொல்லலாம் 1 by omega c என்ன சொல்லலாம் xc னு சொல்லலாமா reactive என்ன சொல்லலாம் capacitive reactance சொல்லலாம் it's like a resistor மாதிரி தான் capacitive reactance capacitive what is a reactance clear so it is like a resistor மாதிரி what is the unit of the capacitive reactance இது என்னதா ohm தான் இருக்கும் understand this one clear so this must be know clearly yes or no இப்போ நான் phase diagram வரையறேன் I'm going to write the phase diagram see here phase diagram so in the problem very important பசங்களா phase diagram நான் எடுத்துட்டேன்னு வெச்சுக்கேன் phase diagram எப்படி போலாம் if I started that listen carefully phase diagram நான் வரையறேன் see இங்க பாருங்க phase diagramல x axisல நான் voltage எடுத்துட்டேன்னு வெச்சுக்கேன் listen phase diagram I'm going to draw this one x axisல நான் என்ன எடுத்துட்டேன் I'm going to take இதுல நான் x axisல என்ன எடுத்துட்டேன் அப்படினா I'm taking volt current எடுத்துட்டேன்னு வெச்சுக்கேன் x axisல current எடுத்துட்டேன்னு வெச்சுக்கேன் see எது லீடா இருக்கும் current தான் லீட் y axisல நான் இத எடுத்துட்டேன்னு வெச்சுக்கேன் இது என்ன லீடா இருக்கும் so voltage லீடா இருக்கும் voltage lead இல்ல எது லீட் current தான் லீட் அதனால நான் என்ன பண்ணலாம் அப்படினா listen carefully x axis ல I am going to take இத நான் current எடுத்துட்டேன்னு வெச்சுக்கேன் voltage எங்க எழுதலாம் கீழ எழுதலாம் vc what is the phase difference is the pi by 2 is the phase difference clear பசங்களா SR academy இப்போ நான் எங்க நோட் பண்ணலாம் தெரிஞ்சதா so pi by 2 நான் எப்படி எழுதலாம் கீழ எழுதலாம் so vc ஓட phase difference clear everyone understood right yes minus y axis clear everyone understood right SR no clear பசங்களா clear இதுவே நான் எடுத்துட்டேன் next one AC through the இதுக்கு முன்னாடி so next என்ன பார்க்க போறோம்னா AC through எதுல பார்க்க போறோம் அப்படினா AC through இண்டக்டர்ல பார்க்கலாம் AC through the inductor yes or no any doubt up to pasangla any doubt clear AC through the inductor is there any doubt up to here
ஆன்சர் பண்ணுங்க பசங்களா, அமைதியா இருக்காதுங்கடா பசங்களா. see இண்டக்டர்ல என்ன ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம். AC through the inductor. anybody can answer this question? anybody can answer this question? இண்டக்டர்ல நான் பார்க்க போறேன். inductance நான் எடுத்துட்டேன், L ன்னு எடுத்துட்டேன். so which one is leads? voltage leads current. yes, good. which one is leads? voltage leads current. yes, super. எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா listen. so இந்த இடத்துல நான் எடுத்துட்டேன் voltage ஓட வேல்யூ is equal to E0 sin omega t ன்னு எடுத்துட்டேன். so நான் இதுல வர கரண்ட் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா we can calculate that EMF வச்சு கால்குலேட் பண்ணலாமா. EMF is equal to L di by dt ன்னு போலாம். L di by dt, right? இந்த EMF பதிலா இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா. so E0 sin omega t is equal to L di by dt. yes, எனக்கு di வேணும், நான் எப்படி கால்குலேட் பண்ணலாம். you have to do the integration. இப்போ நான் எடுத்துட்டேன் அப்படின்னா இது சைடில் வந்துச்சு அப்படின்னா E0 sin omega t is equal to L. so because dt நான் இங்க மல்டிப்ளை பண்றனால into dt is equal to what? L integral over di சொல்லலாம். clear? L di. so finally எனக்கு கிடைக்கிறது என்ன கிடைக்கும் அப்படின்னா just if it is current ஓட வேல்யூ நான் மட்டும் எழுதுறேன். current is equal to I0, very very important thing, sin omega t minus pi by 2 இருக்கும். this very important. இதுல இருந்து நாம என்ன சொல்லலாம், எது லீட் ன்னு சொல்லலாம். which one is lead? yes, so voltage will leads. yes or no? because இங்க பாருங்க voltage E0 sin omega t, but இது என்னவா இருக்கு, இது I0 sin omega t, but இது என்னது minus pi by 2 ன்னு சொல்லிட்டாங்க. it is a minus pi by 2. clear? everyone understood it? yes, super. voltage will leads. yes or no? இதுல இருந்து நாம என்ன சொல்லலாம் அப்படின்னா which one will leads? am I audible right பசங்களா? see, understand one thing is that so in the 45 days அதாவது nearly 4 month இருக்கு பசங்களா, and also for a board exam ஒரே ஒரு month தான் இருக்கு. ஓகே, இதுல இன்னைக்கு டேட் எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. if I take this is date January 5th எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க, இதுல 5 days போயிருச்சு. பொங்கல் ஹாலிடே டக்குனு முடிஞ்சிரும், ரைட்? பொங்கல் ஹாலிடே முடிஞ்சிருச்சு அப்படின்னா டைரக்டா நீங்க எதுல தான் என்டர் ஆவீங்க, you will directly enter into the board exam la enter aving. so the board exam ku inda sessions are very very useful pasangla. so don't miss this pasangla. so if you want to crack the exam, be passion and you have to solve the problem. தயவு செய்து solve பண்ணா பசங்க. so just bore அடிக்குது, வெளியே போலாம், ஜாலியா இருக்கும் அப்படிங்கறத மட்டும் நினைக்காதீங்க பசங்களா. நீங்க அப்படி நினைச்சீங்க அப்படின்னா it is very difficult to crack the exam. ஏன்னா இந்த நீட் 2026ல கொஞ்சம் பிசிக்ஸ் மாடரேட்டா வரப்போகுது. மாடரேட்டா இருக்கும்போது யூ மஸ்ட் கிளியர் இன் த கான்செப்ட். கிளியர் மட்டும் இல்ல அப்படின்னா நம்ம பிளைண்ட்லி ஃபார்முலா மட்டும் படிச்சுட்டு போய் எழுதுனா அப்படின்னா ஒரு சர்டன் பாயிண்ட்ல என்ன இருக்கும், ப்ராப்ளம் பேஸ் ஃபார்முலா பேஸ் பண்ணி ஒரு 80 மார்க் தான் எடுக்க முடியும். ஓகே, 80 மார்க் எடுத்துட்டு 10வது பசங்களா. see, understand this one. this year if you want to crack that NEET exam and also உங்களுக்கு பெஸ்ட் காலேஜ் வேணும் அப்படின்னா தயவு செய்து you have to score 600. அப்படின்னா பிசிக்ஸ்ல நீங்க you must score 150 plus ஸ்கோர் பண்ணியே ஆகணும். அப்பதான் உங்களால மேக்ஸிமம் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். சார், நான் பயாலஜி அண்ட் கெமிஸ்ட்ரி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன், அப்படியெல்லாம் முடியாத பசங்களா, வாய்ப்பே இல்லை ராஜா. பயாலஜி கெமிஸ்ட்ரி மட்டும் அதெல்லாம் முன்னாடி காலம் 2017 அந்த டைம்ல. ஓகே, இந்த டைம் எல்லாம் எவ்ரி ஒன்ஸ் ஆர் ப்ரிப்பேரிங், பிசிக்ஸ்ல ஹார்ட் ஒர்க் பண்ணி ப்ரிப்பேர் பண்றாங்க. ஸோ தயவு செய்து மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ண பாருங்க. ஓகேவா? ஸோ இதுல நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா pi by 2. ஸோ இது என்ன லீடா இருக்கும், வோல்டேஜ் V leads what? leads I ன்னு சொல்லலாம். ஸோ வாட் இஸ் த ஃபேஸ் டிஃபரன்ஸ் இஸ் தட் டெல்டா ஃபை ஃபேஸ் டிஃபரன்ஸ் என்னது pi by 2ன்னு சொல்லலாம். கிளியர்? pi by 2 இஸ் அ ஃபேஸ் டிஃபரன்ஸ்னு சொல்லலாம் பசங்களா. அதை தெரிஞ்சுக்க கிளியரா? கிளியர்? எவ்ரி ஒன் அண்டர்ஸ்டுட் ரைட்? இது வரைக்கும் புரிஞ்சுதா பசங்களா? யாராவது புரியாம இருந்துன்னா சொல்லுங்க. புரியாதவன் ஓகே ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓகே, நோ ஃபியர் வென். ஓகே, ஏதாவது போட்டு விட வேண்டியதா, பட்டாசு கிளப்ப வேண்டியதுதான். எஸ். ஓகே, இப்போ ரியாக்டன்ஸ் எடுத்துட்டேன், கெப்பாசிட்டர்ல கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் எடுத்துட்டேன். இண்டக்டர்ல என்ன சொல்லலாம், இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். அப்படின்னா என்ன சொல்லலாம், இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் சொல்லலாமா? இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். எஸ் ஆனோ ரியாக்டன்ஸ். எஸ் ஆனோ வாட் இஸ் த இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் என்ன சொல்லலாம்? this XL ங்கிறது என்ன சொல்லலாம், ஒமேகா L ன்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். this is what is a inductive reactance சொல்லலாம். கிளியரா? கிளியர்? கிளியர் பசங்களா? everyone understood right? எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா inductive reactance? கிளியர்? இப்போ ஃபேஸ் டயக்ராம் நான் வரையறேன். I am going to draw the phase diagram.
ஃபேஸ் டயக்ராம் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. லிசன் கேர்ஃபுல்லி. இது நான் எக்ஸ் ஆக்சிஸில் எடுத்துட்டேன்டா பசங்களா, கிளியராக பாருங்க. கண்ணா குட்டிகளா பாருங்க, கண்ணா குட்டிகளா, கண்ணா குட்டிகளா, கண்ணா குட்டிகளா, கண்ணா குட்டிகளா. ஓகே, இப்போ நான் என்ன எடுத்துட்டேன், எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்ல நான் எடுக்க போறேன். லிசன், இப்போ நான் எக்ஸ் ஆக்சிஸ்ல கரண்ட், எப்பவுமே எக்ஸ் ஆக்சிஸ்ல கரண்ட் தான் எடுக்க போறேன். எஸ், கெப்பாசிட்டர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கிருஷிதா, am audible right எல்லாருக்கும்? கிருஷிதா, கெப்பாசிட்டர் போட்டோம். எஸ், கெப்பாசிட்டர், just now we completed capacitor. This is what is we completed capacitor. Yes. Okay, so this is what is it, இண்டக்டர்ல பார்த்துட்டோம், கெப்பாசிட்டர் பார்த்துட்டோம், அண்ட் ரெசிஸ்டர்ல பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, லிசன், ஜென்ரலா நான் ஒரு டிசி எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன். ஐம் அப்ளைங் தட், டிசி எடுத்துட்டேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், ரெசிஸ்டர். வாட் இஸ் கரண்ட்டுக்கு ஃபேஸ் டிஃபரன்ஸ், கரண்ட்டுக்கு வோல்டேஜுக்கு ஃபேஸ் டிஃபரன்ஸ் என்னது, 0 ஃபேஸ் டிஃபரன்ஸ் இல்லையா? இதுவே கெப்பாசிட்டருக்கும், கெப்பாசிட்டர்ல ஏசி அப்ளை பண்ணா வாட் இஸ் இட், கரண்ட்டுக்கு வோல்டேஜ் ஃபேஸ் டிஃபரன்ஸ் சொல்லுங்க பாருங்க. which one is lead, கெப்பாசிட்டர்ல எது லீடா இருக்கும், ஆன்சர் பண்ணுங்க பாக்கலாம். கெப்பாசிட்டர்ல எது லீடா இருக்கும், கரண்ட் லீட் ஆர் வோல்டேஜ் லீட்? கெப்பாசிட்டர். கரண்ட் லீட்ஸ் ஆர் வோல்டேஜ் லீட்? கரண்ட் லீட்ஸ் ஆர் வோல்டேஜ் லீட்? கெப்பாசிட்டர் கரண்ட் லீட் ஆகுமா இல்ல வோல்டேஜ் லீட் ஆகுமா? எஸ் எஸ் சார். வாட் இஸ் எஸ் எஸ் சார்? கரண்ட் லீட் ஆகுமா இல்ல வோல்டேஜ் லீட் ஆகுமா? என்ன கெப்பாசிட்டர். கெப்பாசிட்டர்ல டிசி ஃப்ளோ ஆகுது சார், கரண்ட். எஸ், இட் இஸ் a current will leads. இதுவே இண்டக்டர்ல கரண்ட் லீட் ஆகுமா வோல்டேஜ் லீட் ஆகுமா? கேன் யூ டெல் மீ தட்? இன் இண்டக்டர் கரண்ட் லீட்ஸ் ஆர் வோல்டேஜ் லீட்ஸ்? இன் இண்டக்டர் கரண்ட் லீட்ஸ் ஆர் வோல்டேஜ் லீட்? இன் இண்டக்டர் கரண்ட் லீட்ஸ் ஆர் வோல்டேஜ் லீட்ஸ்? இண்டக்டர், கண்டக்டர், கெப்பாசிட்டர் எல்லாமே டர் 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 தான் இல்லையா? டர்ரு. எஸ், ஏய் கரண்ட். எஸ், இட் இஸ் a voltage lead. எஸ், குட், சூப்பர். வோல்டேஜ் high voltage. yes, good. இண்டக்டர்ல வோல்டேஜ் will leads. கிளியரா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த டிசி எடுத்துட்டு போய் ஒரு ரெசிஸ்டர்ல அப்ளை பண்ணணும்னு வச்சுக்க. கண்டினியூஸா டிசி கரண்ட் அப்ளை பண்ணும்போது எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகும். ரெசிஸ்டர்ங்கிறது என்ன அப்படின்னா, இட்ஸ் லைக் ஒரு அப்டக்கல் தான். அப்படின்னா எலக்ட்ரான் என்ன ஆகும், ஜம்ப் ஆகி மூவ் ஆகும் இல்லையா? எலக்ட்ரான் என்ன ஆகும், ஜம்ப் ஆகி மூவ் ஆகும்போது எனர்ஜி என்ன ஆகும், லாஸ் ஆயிரும் இல்லையா? எனர்ஜி லாஸ் ஆச்சுன்னா அந்த எனர்ஜி என்னவா டிசிபேட் ஆகும், இட் வில் டிசிபேட் as a heat ஆ டிசிபேட் ஆகும். அந்த ஹீட் பர் யூனிட் டைம்ங்கிறது என்ன சொல்லலாம், பவர்ங்கிறது ரெப்ரசென்ட் பண்ணலாம். எஸ் ஆனோ ஏற்கனவே பாயிண்ட். ஸோ த ரெசிஸ்டர் வழியா நான் டிசி அப்ளை பண்ணும்போது த பவர் வில் டிசிபேட். அந்த பவர் தான் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இட் இஸ் அ பவர் பர் பவர் இன்டு டைம்ங்கிறத என்ன சொல்லலாம், we can say it is a heatன்னு சொல்லலாம். கிளியர்? இப்போ அதுவே டிசி அப்ளை பண்ணணும்னு வச்சுக்கோங்க, அதுலேயும் சம் பவர் லாஸ் ஆகும். கொஸ்டின் எப்படி பவர் லாஸை நாம கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். எஸ் ஆர் அகாடமி பாயிண்ட். ஸோ டிசி பவர் நாம கால்குலேட் பண்ண போவோம். இட்ஸ் லைக் அ சிங்கம் ஓங்கி அடிச்சா 1 டன் வெயிட் மாதிரி தான் பவர் தான் பார்க்க போறோம். ஓகே, 1 டன் வெயிட்னு என்ன அர்த்தம்? 1 டன் வெயிட்டா? ஒரு டைம்னா 1000 kg, 1 டன் வெயிட்னா 1500 kg. அடிச்சாவா சரி உருட்டு நூறுடானுங்கடா. 1 டன் அடிச்சாலாம் என்ன ஆகும்? 1 டன் மாதிரி தூக்க முடியுமா? 100 பார்த்துக்க, 100 kg, 1000 kg. ஸோ வெரி டிஃபிகல்ட். ஓகே, இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் தட். நூற்றுறானுங்க. ஓகே, என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பவர் பார்க்க போகிறோம். வாட் இஸ் அ பவர்? பவர் வென் வி பாசிங் ஏசி. ஏசி அண்ட் டிசி தான் பார்க்க போகிறோம். லிசன், வெயிட். பவர். ஓகே, பவர் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் பசங்களா. பவருங்கிறதுங்க பாருங்க, பவர் நான் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? இஃப் டிசி அப்ளை பண்ணா பவர் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? டிசி இஃப் ஐ அப்ளை த்ரூ ரெசிஸ்டர், பவர் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? we already know that v into i, வோல்டேஜ் into கரண்ட் நான் எடுத்துட்டா பவர் கால்குலேட் பண்ணலாம். வோல்டேஜ் into ரெசிஸ்டர், சரி வோல்டேஜ் into கரண்ட். or else i ஸ்கொயர் r னு ரெப்ரசன்ட் பண்ணலாம், i ஸ்கொயர் r னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். or else
V square divided by R னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். இதுதான் என்ன சொல்லலாம் DC அப்ளை பண்ணும்போது. ரெசிஸ்டர்ல நான் DC அப்ளை பண்ணும்போது so what is the power is equal to V into I னு சொல்லலாம். or else what I square R னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். இது V square by R னு சொல்லலாம். இதுவே நான் AC அப்ளை பண்றேன்னு வெச்சுக்கோங்க. I am applying AC. AC ன்னு சொல்லும்போது வோல்டேஜ் அண்ட் கரண்டோட வேல்யூக்கு வேணும் இல்லையா? சோ இப்போ நான் AC அப்ளை பண்றேன். ஓகே, AC அப்ளை பண்ணும்போது பவர் என்னவா டிசிபேட் ஆகும் அதுதான் நாம பார்க்க போறோம். அண்டர்ஸ்டுட் ரைட்? சுரேஷ் எஸ் கெபாசிட்டர்ல DC will not flow. We'll discuss that. We'll discuss. See here, நான் எடுத்துட்டேன் அப்படின்னா DCங்கிறது என்ன? We'll discuss that. எதனால ஃப்ளோ ஆகும் எதனால ஃப்ளோ ஆகாதுங்கிறத கிளியரா தெரிஞ்சுக்கலாம். இட்ஸ் நாட் எட் கம்ப்ளீட்டட் டில் நவ். ஓகே, இப்போ நான் P எடுத்துட்டேன் அப்படின்னா பவர் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா see here இது இன்ஸ்டன்டேனியஸ். அதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா வோல்டேஜ் தெரியணும். ஏசியோட வோல்டேஜ் நமக்கு தெரியணும். ஸோ ஈங்கிறது என்ன சொல்லலாம் E0 sin omega t, ரைட்? E0 sin omega t இது வோல்டேஜ். இப்போ நான் V எடுத்துட்டேன், இது E0க்கு பதிலாக ஐ எம் ரைட்டிங் V. ஸோ V is equal to V0 sin omega t எழுதலாம். இது வோல்டேஜ். கரண்ட் சொல்லும் போது என்ன சொல்லலாம் I is equal to I0 sin omega t some phase factor எடுத்துட்டேன். ஸோ அது என்னவா இருக்கலாம் ஜீரோவா இருக்கலாம். If it is a resistor, phase factor becomes 0. இதுவே இண்டக்டர்னா phase factor என்னவா இருக்கும்? phi யோட வேல்யூ pi by 2 ஆ இருக்கும். இதே கெபாசிட்டர்னா pi by 2 ஆ இருக்கும். இப்போ இன்ஸ்டன்டேனியஸ் பவர் எனக்கு வேணும்னு வெச்சுக்கோங்க. இன்ஸ்டன்டேனியஸ் பவர் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? இன்ஸ்டன்டேனியஸ் பவர் இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். V0 I0 sin omega t into what? Sin omega t plus phi. So this is what is that instantaneous power na calculate பண்ணலாம். So instantaneous powerங்கிறது என்ன பாருங்க. instantaneous powerங்கிறது பாத்துக்கங்க, கிளியரா தெரிஞ்சுக்கங்க. So instantaneous powerங்கிறது இங்க பாருங்க. So instantaneous value தெரியும்போது we can calculate the power. Yes or no? Getting me point? இதுவே average power வேணும் அப்படினா எப்படி calculate பண்ணலாம்னு பார்க்கலாம். average power I am going to calculate. Finally I am going to calculate average power calculate பண்ண போறோம் பசங்களா. average power எப்படி calculate பண்ணலாம் அப்படினா listen, average power AC apply பண்றேன், பட் என்ன கால்குலேட் பண்ண போறேன் அப்படினா average power எப்படி கால்குலேட் பண்ணலாம்? average power. So because average சொல்லும்போது we have to represent in terms of deviceல இருந்து மெஷர் பண்றோம். listen, தெரிஞ்சுக்க கிளியரா, எந்த ஒரு டிவைஸ்ல இருந்து மெஷர் பண்றது it is not a peak value, it is a RMS value சொல்லுவோம். அப்படினா voltage is measured from that voltmeter, it is not a peak value, it is a affected value. affected value தான் என்ன சொல்லலாம்? RMS value ரெப்ரசன்ட் பண்ணுவோம். சோ இப்போ I average எப்படி கால்குலேட் பண்ணலாம்? P average எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படினா P average is equal to everything it is a நான் RMS value ல ரெப்ரசன்ட் பண்ண போறேன். VRMS and also what? IRMS. One more term is that cos phi னு சொல்லலாம். இந்த cos phi தான் என்னன்னு ரெப்ரசன்ட் பண்ண போறோம்? பவர் ஃபேக்டர்னு ரெப்ரசன்ட் பண்ண போறோம். So this what it is, that is nothing but what? பவர் ஃபேக்டர்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். power factor. Clear? Everyone understood it? What is that? R ங்கிறது என்ன சொல்லலாம்? So cos phi ங்கிறது என்ன ரெப்ரசன்ட் பண்ணலாம்? It is a power factor னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். கிளியரா? So DC ல அந்த பவர் ஃபேக்டர் இருக்காது. ஏனா so அது angle. இங்க பாருங்க, average power is depends on power factor. Phase depend ஆயிருக்கும். Phase function depend ஆயிருக்கும். It is depends on phase. So average power depends on what? Depends on phase. Phase factor depend ஆயிருக்கும். Yes or no? Getting me point? Clear? Everyone understood it? எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா பசங்களா? புரிஞ்சுச்சா அப்படினா சொல்லுங்களா பசங்களா? கமெண்டா பசங்களா? Try to answer this பசங்களா. So இங்க பாருங்க, இன்னும் லைக் பண்ணாம இருந்தீங்க அப்படினா தயவு செய்து லைக் பண்ணிருங்க பசங்களா. End of this video I need at least ஒரு 100 or 50 video, initially 50 video. Okay, 50 லைக் வேணும். யாரெல்லாம் லைக் பண்ணாம இருந்தா தயவு செய்து லைக் பண்ணிருங்க. ஓகே, யாரெல்லாம் லைக் பண்ணாம இருந்தா தயவு செய்து லைக் பண்ணிருங்கடா பசங்களா. நீங்க லைக் பண்ணாதான் மட்டும்தான் I will get boost up. நெக்ஸ்ட் உங்களுக்கு பெஸ்ட், இன்னும் பெஸ்ட் கிளாஸ் வேணும் அப்படின்னா தயவு செய்து லைக் பண்ணிட்டு தயவு செய்து பாருங்க பசங்களா. எஸ் 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 தாங்க. 10 25 ஆஃப் தான் பண்ணிருக்கோம் இல்லையா? ஐ நீட் 50 வரணும். தயவு செய்து உங்களோட சப்போர்ட் எனக்கு இம்பார்ட்டன்ட் பசங்களா. 50 வந்துச்சுன்னா ஐ எம் ஹாப்பி. தயவு செய்து 50 லைக்குக்காக ஒர்க் பண்ணுங்கடா. யாராவது ஜஸ்ட் லைக் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா தயவு செய்து லைக் பண்ணிருங்க. ஸோ you know that how I am investing the time. ஸோ எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து உங்களுக்கு எடுத்துட்டு இருக்கேன்னு தெரியும்.
ஸோ தயவு செய்து சொல்லுங்க. இப்போ நான் எடுத்துட்டேன் அப்படின்னா இந்த ஃபேஸ் ஃபேக்டர் பவர் லாஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. பவர் லாஸ் ஐம் கோயிங் டு கால்குலேட் தட்ஸ். இப்போ ஏசி த்ரூ த ரெசிஸ்டர் நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்க. ஏசி த்ரூ த ரெசிஸ்டர் வாட் இஸ் த ஃபேஸ் டிஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஏசி த்ரூ த ரெசிஸ்டர் கரண்ட்டுக்கு வோல்டேஜுக்கு ஃபேஸ் டிஃபரன்ஸ் என்னது? ஸோ ஐ அண்ட் வோல்டேஜுக்கு ஃபேஸ் டிஃபரன்ஸ் என்னது? கரண்ட்டுக்கு வோல்டேஜ் 0. அப்படின்னா பவர் லாஸ் ஆவரேஜ் பவர் லாஸோட வேல்யூ என்ன பாருங்க. ஆவரேஜ் பவர் லாஸோட வேல்யூ VRMS IRMS cos 5 ஓட வேல்யூ என்ன ஆயிரும்? So this is what is cos 0 ஓட வேல்யூ 1. So அப்படின்னா maximum power loss இருக்கும். AC if I apply through the resistor maximum power loss இருக்கும். Understand this one. Maximum power loss, heat energy dissipate ஆயிரும். Okay வா? So this must be know clearly. இதுவே AC through inductor and capacitor apply பண்ணும்போது what is the phase difference ஓட வேல்யூ பாருங்க. phase difference ஓட வேல்யூ pi/2. எதுக்கும் voltage and current க்கும் phase difference ஓட வேல்யூ pi/2. அப்படின்னா cos pi/2 ஓட வேல்யூ என்ன சொல்லலாம்? This is what is at 0. அப்படின்னா average power ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? 0. There is no loss, power loss in that. Yes, super. Yuhendra is good. There is no power loss in where? எதுல power loss இருக்காது பசங்களா? இன்ன AC through the what? Inductor and capacitor. ஏனா phase factor என்னவா இருக்கும்? Phase factor become pi/2, cos 5 becomes 0. Yes or no? Phase factor becomes 0. Clear? Everyone understood it? எல்லாத்துக்கும் புரியுதா பசங்களா? Clear? Clear டா பசங்களா? One more thing is that I am going to represent this next one. Clear டா பசங்களா? யாராவது புரியாம இருக்கா? Clear? So தயவு செய்து லைக் பண்ணாம இருந்தா லைக் பண்ண போடுங்கடா. லைக் பண்ணுங்கடா. See, if you need this notes, if you need this notes, watch the video, watch the session till the end. And also யாரெல்லாம் வராங்களோ just like பண்ணி விடுங்க. Okay, like பண்ணுங்க சொல்லி போடுங்க. Okay, so I will give that what best notes. This is what is the best note for you. Okay va? So important clear-ஆ represent பண்ற எல்லா பாயிண்ட்டும். Yes or no? Point clear? Everyone understood it? There is a power loss becomes 0 எதுல? L and C ல. Yes or no? Point this must be know clearly. Clear? See இப்ப பாருங்க problem அதே மாதிரி நான் எடுத்துட்டேன். One more thing is that if I represent that omega நான் எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. Listen carefully. Resistance, reactance னு எடுத்துட்டேன். Reactance. What do you mean the reactance? That is nothing but R ங்கறத என்ன சொல்லலாம்? So resistor தான் நாம என்ன சொல்லலாம்? Capacitorல அது என்ன சொல்லலாம்? Capacitive reactance சொல்லலாம். Inductorல inductive reactance நாம represent பண்ணலாம். Clear? Sir, many ads are coming. Okay டா, அது கொஞ்சம் ஒரிதான் பசங்களா. Okay, so இப்ப பாருங்க. இப்ப நான் எடுத்துட்டேன் resistor நான் எடுத்துட்டேன்னு வெச்சுக்க. I am taking that. Listen carefully. இப்ப பாருங்க நான் எடுத்துட்டேன். What I am going to take? So capacitanceல reactance என்ன சொல்லலாம் அப்படினா XC ன்னு சொல்லலாம். What is XC ங்கிறது என்ன சொல்லலாம்? XC reactance ஓட வேல்யூ 1/omega C ன்னு சொல்லலாமா? Capacitorல reactance என்ன சொல்லலாம்? 1/omega C ன்னு சொல்லலாம். Use YouTube Brave browser. Okay, பாருங்க தருண் போல்ட். technically you strong டா டேய். தருண் போல்ட். போல்ட் மக்கா. Clear? You are strong டா டேய். Capacitive reactance எப்படி represent பண்ணலாம்? X is equal to 1/omega C ன்னு சொல்லலாமா? Listen, இதுதான் question பாருங்க. ஏன் சுரேஷ் ஏன் இந்த DC allow பண்ணாது AC allow பண்ணாது இப்ப பார்க்க போறோம் பாருங்க. X is equal to என்ன சொல்லலாம்? 1/omega C. Clear? X is equal to 1/omega C. Clear? Understand this one. இதுல இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்க போறோம்? ஒண்ணும் தெரிஞ்சுக்க போறதில்ல, ஐடியா தான் புரிஞ்சுக்க போறோம். என்னன்னா the XC is inversely proportional to omega சொல்லலாமா? XC is inversely proportional to omega. இப்போ omega ஓட வேல்யூ அதிகமா இருந்துச்சுன்னு வெச்சுக்க. If it is omega increases XC என்ன இருக்கும்? Decrease ஆகும். Omega increases XC decrease ஆகும். Clear? What do you mean that? அதாவது angular frequency increase ஆச்சுன்னா capacitance என்ன பண்ணும் அப்படின்னா angular frequency அதிகமா இருக்கும்போது கெபாசிட்டரோட ரெசிஸ்டர் என்னவா இருக்கும்? கம்மியா இருக்கும். இப்ப பாருங்க இதை நான் எடுத்துட்டேன். இது பாருங்க இதை நான் எடுத்துட்டேன்னு வெச்சுக்க. இது ஒரு வேவ். இப்போ சேம் பாத்து நான் எடுத்துட்டேன். இதுல இவ்வளவு வேவ் இருக்குன்னு வெச்சுக்கேன். இந்த மாதிரி இருக்குன்னு வெச்சுக்கேன். இதுல எது frequency அதிகமா இருக்கும்? இது omega 1. இது என்னது? omega 2. இல்லையா? சோ நான் என்ன சொல்லலாம்? omega 2 is greater than omega 1. இல்லையா? See, இந்த ஏசிய நான் கெபாசிட்டருக்கு வழியா அனுப்புனேன் அப்படின்னா அந்த கெபாசிட்டர்
இந்த AC மேல ப்ரொடியூஸ் பண்ற ரெசிஸ்டர் என்னவா இருக்கும்? கம்மியா இருக்கும். பிகாஸ் இட் இஸ் XC2 என்னவா இருக்கும்? லெஸ் தென் XC1. எஸ் ஆனோ? அப்படின்னா ஃப்ரீக்வன்சி அதிகமா இருந்துச்சு அப்படின்னா கெப்பாசிட்டர் பண்ற ரெசிஸ்டர் ப்ரொடியூஸ் பண்ற ரெசிஸ்டரோட வேல்யூ என்னவா இருக்கும்? கம்மியா இருக்கும். இப்போ நான் எடுத்துட்டேன். லிசன், இப்போ நான் இதை எடுத்துட்டேன், இப்படி எடுத்துருக்குன்னு வச்சுக்க. இப்போ இதோட வேல்யூ என்னவா இருக்கும்? ரெசிஸ்டரோட வேல்யூ ரொம்பவே கம்மியாயிரும். இஃப் ஐ டேக் ரெசிஸ்டர் இஸ் இன்ஃபினிட்டி, ஒமேகா இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி எடுத்துட்டேன்னு வச்சுக்க. இஃப் ஐ டேக் ஒமேகா இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி, ஒமேகாவோட வேல்யூ இன்ஃபினிட்டி ஆச்சுன்னா XCயோட வேல்யூ என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். ஸோ அப்படின்னா ஹை ஃப்ரீக்வன்சி ஏசியை நான் கெப்பாசிட்டருக்கு அலோவ் பண்ணேன் அப்படின்னா தேர் இஸ் நோ ரெசிஸ்டர். அப்படின்னா என்னவா மாறிடும்? அந்த கெப்பாசிட்டர் இஸ் லைக் என்னவா இருக்கும்? இட் இஸ் ஒயரா மாறிடும். ஓகே, இந்த கண்டிஷன்ல கெப்பாசிட்டர் என்னவா மாறிடும்? இப்படி இருக்க கெப்பாசிட்டர் இட்ஸ் லைக் ஒயரா மாறிடும். இட்ஸ் ஒயரா மாச்சு அப்படின்னா இது ஏ, இது பி, இது என்ன சர்க்யூட் இஸ் தட்? ஷார்ட் சர்க்யூட்டா மாறிடும். ஷார்ட் சர்க்யூட்டா மாறிடும். கிளியரா? எவ்ரிவன் அண்டர்ஸ்டுட் ரைட்? எஸ். தருண் போல்ட் போடுறா. எஸ். ஸோ ஷார்ட் சர்க்யூட்டா மாறிடும். பட் இப்போ நான் எடுத்துட்டேன், லிசன் கேர்ஃபுல்லி. இப்போ நான் எடுத்துட்டேன், என்ன எடுக்கிறேன்னு வச்சுக்கேன். ஐ எம் கோயிங் டு டேக் இப்போ ஒமேகாவோட வேல்யூ ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்துச்சுன்னு வச்சுக்கேன். ஒமேகாவோட வேல்யூ அரஸ் ஒமேகா இல்லை, ஆசிலேட்டே ஆகலன்னு வச்சுக்கேன். ஆசிலேட் ஆகலன்னா எது ஆசிலேட் ஆகாது? டிசி, அதாவது டைரக்ட் கரண்ட் ஆசிலேட் ஆகாது இல்லையா? ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் டிசி. அப்படின்னா டிசி ஆசிலேட்டே ஆகாது. ஒமேகாவோட வேல்யூ என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். ஒமேகாவோட வேல்யூ 0 வந்துச்சுன்னா XCயோட வேல்யூ என்னவா இருக்கும்? ஸோ இட் இஸ் அட் இன்க்ரீசஸ். ஸோ XCயோட வேல்யூ என்னவா இருக்கும்? இன்ஃபினிட்டியா இருக்கும். அப்படின்னா டிசியை நான் கெப்பாசிட்டர் வழியா அனுப்புனேன்னா அது என்ன பண்ணும்? இட் டஸ் நாட் அலோவ். கரண்டே ஃப்ளோ ஆகாது. இப்போ நான் என்னவா இருக்கும் இந்த டிசி? ஸோ இந்த கண்டிஷனை நான் அப்ளை பண்ணனா, ஸோ இப்படி இருக்க கெப்பாசிட்டர் என்னவா மாறிடும்? ஓப்பன் சர்க்யூட்டா மாறிடும். இட் இஸ் லைக் ஓப்பன் சர்க்யூட். கிளியரா? ஓப்பன் சர்க்யூட். கிளியர்? எவ்ரிவன் அண்டர்ஸ்டுட் ரைட்? ஓப்பன் சர்க்யூட்டா மாறிடும். அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா, சி டிசியை மட்டும் இல்லை, ஸோ வெரி லெஸ் ஃப்ரீக்வன்சி இருக்க ஏசியை நான் அப்ளை பண்ணாலும் த கெப்பாசிட்டர் விச் அப்போஸ் தட் வாட்? ஏசி. பிகாஸ் இட் இஸ் அ லெஸ் ஃப்ரீக்வன்சியா இருக்கும்போது ஹை ரெசிஸ்டர்னா இருக்கும். கிளியரா பசங்களா? எவ்ரிவன் அண்டர்ஸ்டுட் ரைட்? எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா? கிளியர் பசங்களா? அர்த்தமாயிருந்தா பசங்களா? எஸ். So if I draw the graph, எப்படி நான் வரையறேன்னா பாருங்க. I am going to draw the graph. இப்போ நான் வரையறேன். எதுக்குன்னா இங்க பாருங்க, ரியாக்டன்ஸுக்கும் ஒமேகாவுக்கும் நான் வரைய போறேன். ஒமேகா. ஸோ இப்போ பாருங்க, நான் எடுக்கிறேன். திஸ் இஸ் வாட் இஸ் இட்? நான் இதை எடுத்துட்டேன் ஒமேகா, இது எக்ஸின்னு எடுத்துட்டேன். ஒமேகா இது எக்ஸின்னு எடுத்துட்டேன். அப்படின்னா என்னவா இருக்கும்? ஒமேகா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் எந்த மாதிரி எனக்கு நேச்சர் கிடைக்கும் பசங்களா? ஸோ இட்ஸ் லைக் இந்த மாதிரி எனக்கு நேச்சர் கிடைக்கும். Yes or no? Are getting me point? Clear? So this is what is the nature of the graph. Even if you can go. Okay, this is what is the nature of the graph. Clear? So this is what is the nature of the graph, pasangla. Any doubt up to here? Yes. Okay, clear? Clear இருந்துச்சு அப்படினா just thumbs up பண்ணிருங்க பார்க்கலாம். See, I am expecting that ஒரு 50 லைக் வந்துடணும் பசங்களா. சி, உங்களுக்கு நீங்கள் கேட்டதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ தயவு செய்து லைக் பண்ணிருங்க. கிளியர்? எனி டவுட்? கிளியரா பசங்களா? எஸ். நவ் செகண்ட் என்ன எடுத்துட்டேன்? இது ஃபர்ஸ்ட் ரியாக்டன்ஸ் எடுத்துட்டேன். செகண்ட் என்ன எடுத்திருக்கேன்னா, ஐ எம் கோயிங் டு டேக் ரியாக்டன்ஸ்ல என்ன அப்படின்னா, ஸோ கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் எடுக்க போகிறோம். கெப்பாசிட்டிவ் பார்த்துட்டோம். இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் எடுக்க போகிறோம். இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் தான் பார்க்க போகிறோம். கிளியர்? ஸோ யாராவது புரியாமல் இருக்குடா பசங்களா? இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் ஓடுது. ஸோ கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் ஓடுறது புரியாமல் இருக்குடா பசங்களா? கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் யாராவது புரியாமல் இருக்கா? கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் யாராவது புரியாம இருக்கா? கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ். ஸோ இப்போ இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, ஐ எம் கோயிங் டு டூ திஸ் ஒன். இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ்ங்கிறது என்ன சொல்லலாம் அப்படின்னா, கேன் ஐ ரெப்ரசென்ட் எக்ஸ் எல்னு எடுத்துட்டேன் அப்படின்னா ஒமேகா இன்டு எல். எக்ஸ்எல் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா இன்டு எல். கிளியரா? ஒமேகா இன்டு எல். இப்போ எக்ஸ்எல்லோட இங்க பாருங்க, எக்ஸ்எல் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஒமேகா சொல்லலாமா? எக்ஸ்எல் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஒமேகா.
இப்போ ஒமேகாவோட வேல்யூ அதிகமாக இருந்துச்சுன்னா எக்ஸ்எல்லோட வேல்யூ என்னவா இருக்கும்? எக்ஸ்எல்லோட வேல்யூ என்னவா இருக்கும்? அதிகமாக இருக்கும். கிளியரா? ஸோ திஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஒமேகாவோட வேல்யூ கம்மியாக இருந்துச்சுன்னா எக்ஸ்எல்லோட வேல்யூ கம்மியாக இருக்கும். இப்போ எதுக்கு ஒமேகாவே இருக்காது? ஏசிக்கா டிசிக்கா? கேன் யூ டெல் மீ தட்? இட் அலோவ் டிசி பட் நாட் அலோவ் ஏசி. சூப்பர்டா, சூப்பர் சூப்பர் சூப்பர், அல்டிமேட், குட் குட், யுகேந்திராஸ் குட். திஸ் இஸ் சிபிஎஸ்இ ஆர் நீட். ஏய், இது நீட்டுக்கும் சிபிஎஸ்சிக்கும் தான். ஓகே, நீட்டுக்கும் சிபிஎஸ்சிக்கும் தான். ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் பார்க்க போகிறோம். ஸோ இட் இஸ் நாட் சிபிஎஸ்சி, இட் இஸ் ஆல்சோ நீட். ஓகே, சிபிஎஸ்சிக்கு கான்செப்ட் உங்களுக்கு கிளியரா இருக்கும். ஓகேவா? நான் ஒமேகா அதிகமாக இருக்கும்போது எக்ஸ்எல் என்னவா இருக்கும்? அதிகமாக இருக்கும். ஸோ விச் மீன் தட் இப்போ நான் டிசியா இதில் அலோவ் பண்ணேன்னு வச்சுக்குவேன். ஸோ டிசியா இதில் அப்ளை பண்ணனா, இதில் இண்டக்டரில் அப்ளை பண்ணுறேன். ஸோ இதை டிசி அப்ளை பண்ணுறேன். இதில் என்ன ஆகும் அப்படின்னா, பிகாஸ் ஒமேகா என்னவா இருக்கும்? ஸோ ஒமேகாஸ் பிகம்ஸ் ஜீரோவா இருக்கும். ஒமேகா ஜீரோ, எக்ஸியோட வேல்யூ என்னவா இருக்கும்? ஜீரோவா இருக்கும். அப்போ நான் இந்த இண்டக்டர் என்னவா மாறிடும் அப்படின்னா, இட்ஸ் லைக் அ கண்டக்டரா மாறிடும். இட்ஸ் லைக் திஸ் ஒன். ஓகே, ஸோ இதை ரிமூவ் பண்ணிட்டு யூ கேன் சால்வ் த ப்ராப்ளம். கிளியரா? ஸோ திஸ் மஸ்ட் பி நோ கிளியர். கிளியர்? ஸோ இதே ஹை ஃப்ரீக்வன்சியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், ஒமேகாஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், ஒமேகாஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி, எக்ஸ்எல் என்ன இருக்கும்? இன்ஃபினிட்டியாக இருக்கும். அப்படின்னா திஸ் இண்டக்டர் பிகம் என்னவா மாறிடும்? ஓப்பன் சர்க்கியூட்டாக மாறிடும். ஓப்பன் சர்க்கியூட். ஸோ இது என்ன அப்படின்னா, இட்ஸ் லைக் திஸ், இப்படி மாறிடும். ஸோ எதுக்கு இன்ஃபினிட்டியாக இருக்கும்? ஃப்ரீக்வன்சி ஹை ஃப்ரீக்வன்சி ஏசிக்கு மட்டும்தான் இன்ஃபினிட்டியாக இருக்கும். ஹை ஃப்ரீக்வன்சி ஏசி அப்படின்னா பாருங்க, இன்ஃபினிட்டி அப்படின்னா பாருங்க இப்படி இருந்துச்சு அப்படின்னா இதுல ஹை ஃப்ரீக்வன்சி இருக்கு. அப்படின்னா இந்த ஏசியை நான் எதில் அலோவ் பண்ண? இண்டக்டர் அலோவ் பண்ணனா வச்சுக்கேன், ஹை ஃப்ரீக்வன்சி. பசங்களா தெரிஞ்சுக்க, இட் இஸ் ஹை ஃப்ரீக்வன்சி. ஹை ஃப்ரீக்வன்சி, இட் இஸ் நாட் அ சிம்பிள் ஃப்ரீக்வன்சி, இட் இஸ் ஹை ஃப்ரீக்வன்சி. See here, இதை அலோவ் பண்ணாது. இட் டஸ் நாட், இட் வில் அலோவ், இட் வில் அலோவ், பட் என்னவா இருக்கும்? ஹை ரெசிஸ்டன்ஸா இருக்கும். இப்போ நான் எடுத்துட்டேன் அப்படின்னா இது ஏசி தான், இது ஏசி. இது இந்த இண்டக்டர்ல பாஸ் பண்ணா அலோவ் பண்ணும் பசங்களா, பட் ரெசிஸ்டர் என்னவா இருக்கும்? அதிகமா இருக்கும். ஸோ ரெசிஸ்டர் என்னவா இருக்கும்? பிகாஸ் ஃப்ரீக்வன்சி இங்க கம்மியா இருக்கு, இது ஃப்ரீக்வன்சி இங்க கம்மியா இருக்கு, ரெசிஸ்டர் என்னவா இருக்கும்? கம்மியா இருக்கும். ஸோ கம்பேர்ட் டு இதோட ஃப்ரீக்வன்சி அதிகமா இருக்கு, ரெசிஸ்டர் என்னவா இருக்கும்? அதிகமா இருக்கும். ஸோ அப்படின்னா எதுக்கு அலோவ் பண்ணும்? இதுக்கு அலோவ் பண்ணும் வித் லெஸ் ரெசிஸ்டர். இதையும் அலோவ் பண்ணும், மோர் ரெசிஸ்டர். இப்போ ஒமேகா அதிகமா இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்எல்லோட வேல்யூம் அதிகமா இருக்கும். கிளியர்? எனி டவுட் பசங்களா? சுரேஷ் இஸ் குட். இட் அலோவ் டிசி பட் பிளாக்ஸ் த ஏசி. தட்ஸ் இட். குட். கிளியரா? ஸோ திஸ் மஸ்ட் பி நோ கிளியர்லி. இப்போ நாம கிராஃப் வரைஞ்சேன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். ஹவு இட் இஸ் லைக்? வாட் இஸ் த நேச்சர் சொல்லுங்க பசங்களா? வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் திஸ் கிராஃப்? நேச்சர் என்னவா இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். இது எக்ஸ், சரி இது ஒமேகா எடுத்துட்டேன், இது ஒமேகா, இது எக்ஸ்எல் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோ. வாட் இஸ் த நேச்சர்? இஸ் திஸ் ஸ்ட்ரெயிட் லைன். கிளியரா? எஸ். வாட் இஸ் த நேச்சர்? ஸ்ட்ரெயிட் லைனா? இஸ் இட் ஸ்ட்ரெயிட் லைன் பசங்களா? இஸ் த நேச்சர் பிகம் ஸ்ட்ரெயிட் லைன்? யாராவது புரியாம இருக்கா? இட் இஸ் நேச்சர் பிகம் ஸ்ட்ரெயிட் லைன். கிளியரா? எனி டவுட்டா பசங்களா? கிளியர் கிளியர் கிளியர். ஹரி தேவானோ டான் 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 டான். கிளியர்? எனி டவுட்? எஸ். சூப்பர் சூப்பர்டா பசங்களா. நீங்க இப்ப ஆன்சர் பண்ண போறீங்க எதுனா ஜேஇயோட கொஸ்டினுக்கு. எப்படி சால்வ் பண்றீங்கன்னு பார்க்கலாம். Who will answer the question? We'll start. First question. இதை நான் முடிச்சிட்டோம் இல்லையா? Can you tell me this one? Question. ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். Can you answer this question? கமாண்டா பசங்களா. Can you answer this question? Given. First எப்பவுமே நாம given எடுத்துடலாம். Can you tell me the answer for this question? யார் ஆன்சர் பண்றாங்கன்னு பார்க்கலாம். யார் ஆன்சர் பண்றாங்க? யுவேந்திரா, நிவேதா, நிவேதாவா, கிராண்ட். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இருக்கீங்கன்னு ஒரு கமெண்ட் பண்ணிருங்க பார்க்கலாம். நான் இருக்கேன் நான் இருக்கேன் நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் பண்ணிருக்கேன். ஸோ கமெண்ட் பண்ணுங்களா? டேய் எஸ் கமெண்ட் கமெண்ட் கமெண்டா பசங்களா. யாரெல்லாம் இருக்கீங்க? ஆன்சர் பண்ணிட்டே கமெண்ட் பண்ணுங்க. ஆன்சர் பண்ணிட்டே பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்களா. ஆன்சர் பண்ணிட்டே கமெண்ட் பண்ணுங்களா. ஸோ கேன் யூ சால்வ் திஸ் கொஸ்டின்? இன் அ ஏசி சர்க்யூட் the voltage and current is given. So voltage கொடுத்துட்டாங்க, current கொடுத்துட்டாங்க. Voltage and current is given. Voltage and current is given. So this is what is that? Voltage. This is what is current. Current எந்த யூனிட்ல கொடுத்துருக்காங்க? மில்லி. இதுவும் மிஸ் பண்ணிடாதீங்க பசங்களா. மிஸ் பண்ணிட்டீங்கன்னா
நெகட்டிவா இருங்கடா பசங்களா. எஸ் நான் இருக்கேன். எஸ் யுவேந்திரா இருக்கீங்க. கிராண்ட் இருக்கு. நான் இருக்கேன். சுரேஷ் நான் இருக்கேன். எஸ் குட். கேன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். கமாண்டா பசங்களா, கண்ணா குட்டி பசங்களா ஆன்சர் பண்ணுங்கடா பசங்களா. So VRMS X IRMS cos phi. Yes good. சூப்பர். உங்க பேரை டைப் பண்ணுங்க பார்க்கலாம். உங்க பேரை டைப் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். தயவு செய்து லைக் பண்ணாம இருந்தா தயவு செய்து லைக் பண்ணிடுங்க பசங்களா. I will get most of energy. Yes. எப்படி சால்வ் பண்ணலாம்னு பாருங்க பார்க்கலாம். கமாண்டா பசங்களா. One more thing I tell you that listen carefully. So this session definitely உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். See, we are doing hard work for you. See, ஒவ்வொரு டைமும் last month, end of the last month, we given what is it 12 hours program பசங்களா. எப்படி கால் வலிக்கும் தெரியுமா 12 hours நிக்கிறது உங்களுக்காக பசங்களா. தயவு செய்து புரிஞ்சுக்க, உங்களுக்காக தான் நாங்க ஒர்க் பண்றோம் பசங்களா. we are soulfully we are working for you. ஏன்னா நீங்க நீட கிராக் பண்ணா நாங்க கிராக் பண்ண மாதிரி, ஏன்னா நாங்க சக்சஸ் ஆன மாதிரி. அந்த சக்சஸ்ல தான் ரெண்டு பேரும் சர்வை பண்ண முடியும் பசங்களா. கிளியர்? ஸோ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். our team are working very very hard. எதுக்காக? உங்களுக்காக. நீங்க கிராக் பண்ணணும், நீட்டை கிராக் பண்ணணும், நீங்க போர்டு எக்ஸாம்ல நிறைய மார்க் வாங்கணும், நீங்க ஜேஏ கிராக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே ஒரு மைண்ட் செட் தான் எங்களுக்கு பசங்களா. தயவு செய்து 100% இன்வால்வ் ஆகி ப்ராப்ளமை சால்வ் பண்ணுங்க. ஏனோ தானோன்னு நினைச்சு சால்வ் பண்ணாதீங்க, காப்பி பண்ணாதீங்க. ஸோ ஆன்சர் பண்ணாமல் அமைதியாக இருக்காதீங்க. See, we are dedicating 200% we are dedicating for you. நீங்கள் 100% நீட் 2026 கிராக் பண்ண மாதிரி இருந்தீங்க அப்படின்னா, கிராக் பண்ணிடுவேன் நினைச்சீங்க அப்படின்னா, ஸோ யூ ஹாவ் டு கிவ் அ தம்ப்நெயில். ஓகே, நாங்களும் சார் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், நீங்கள் மட்டும் ஒர்க் பண்ணாமல் நாங்களும் சார் ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு ப்ரூஃப்காக ஜஸ்ட் கிவ் அ தம்ப்நெயில் தயவு செய்து கொடுங்க பசங்களா. ஓகே, ஸோ ஐ கேன் நோ தட் இந்த வருஷம் நீங்கள் கிராக் பண்ணவங்கிறது எனக்கு தெரியும். எஸ், கிளியர்? ஸோ யாரெல்லாம் இருக்கீங்க பார்க்கலாம். யாரெல்லாம் இருக்கீங்களா? வாங்கடா பசங்களா, ஜஸ்ட் தம்ஸ் அப் போடுங்கடா, விடாதீங்கடா பசங்களா. யாரெல்லாம் இருக்கீங்க? கமான். ஸோ டாக்டர் ஆயிடுவேன் சார் இந்த நீட் 2026ல. டாக்டர் ஆயிடுவேன் சார் இந்த நீட் 2026 எனக்கு ஃபைனல் இயர் சார். இதுக்கப்புறம் நான் நீட் எக்ஸாம் எழுத மாட்டேன், டைரக்டா ஐ வில் கோ ஃபார்வர்ட் இஸ் இட். என்னோட டாக்டரோட அனாட்டமி இதை மட்டும் தான் நாம எழுத போறோம் அப்படிங்கிறது சொல்லுங்க. எஸ் குட், சூப்பர். கவாடா பசங்களா. See, we are solving soulfully. You have to do same thing. I'm expecting you. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாம பசங்களா, ஒவ்வொருத்தரும் இந்த செஷன் அட்டென்ட் பண்ற ஒவ்வொருத்தரும் நீங்க நீட் எக்ஸாமை கிராக் பண்ணணுங்கிறது நான் ஐ வில் ப்ரே ஃபார் காட். ஓகே, ஸோ தயவு செய்து நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. Okay, yes. So we'll start. Sir, I'm not preparing NEET. I'm preparing for CBSE. Okay, இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். This session is useful. எப்ப சொல்லுங்க பார்க்கலாம். இது I0. B இது I கொடுத்துட்டாங்க. பவர் ஆவரேஜ் பவர் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? IRMS divided by √2 VRMS divided by √2 cos phi இல்லையா? சோ இதுக்கும் இங்க பாருங்க, இது sin, இதோட ஃபேஸ் டிஃபரன்ஸ் இஸ் 0, இதுல ஃபேஸ் டிஃபரன்ஸ் π/3. டெல்டா phiங்கிறது என்ன சொல்லலாம்? π/3. ஃபேஸ் டிஃபரன்ஸ் என்னது? π/3. டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க பார்க்கலாம். IRMSங்கிறது என்ன? I 100 divided by √2. VRMSங்கிறது என்ன சொல்லலாம்? அது 100 divided by √2. cos π/3. cos π/3 யோட வேல்யூ என்னது? 1/2 இல்லையா? சோ இது 100 into 100 1/2 √2 2. எஸ், இதையும் நான் கேன்சல் பண்றேன் 50, இதையும் கேன்சல் பண்றேன் 50. என்ன சொல்றோம்? 2500 ஆப்ஷன் இருக்கா? நோ 2000 கிலோல இல்ல. எங்கடா மிஸ் பண்ணோம்? the current is மில்லில கொடுத்திருக்காங்க. கரண்டோட வேல்யூ என்ன? மில்லி 10 to the power of -3. சோ ஆன்சர் இருக்கும் 2.5 வோல்ட். வோல்ட்டா? வாட்? வாட் இஸ் a watt? 2.5 watt. ஆன்சர் இஸ் வாட்? சி இஸ் ஆன்சர். யாரெல்லாம் ஆன்சர் பண்றீங்க? சார் மில்லி ஆம்பியர். எஸ், சூப்பர்டா. கிளியர்? எல்லாருக்கும் புரியுதா பசங்களா? யாராவது புரியாம இருந்துச்சுன்னா சொல்லுங்க, டேய் புரியால சார்னு சொல்லுங்க. then I can solve one more time. உங்களுக்கு அதான் இருக்க போறோம். ஓகே, டான் டரரன் டான் டரரன் பாஷா. ஓகே, மார்னிங் பாஷா. கிளியர்? ஒரு டைம் சொன்னா 100 டைம் சொன்ன மாதிரி தான் தெரிஞ்சுக்கு. கிளியர்? நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போலாமா? எஸ். கேன் யூ டூ திஸ் ஒன்? கேன் யூ tell me the answer for this?
the capacitor of the capacitance 150 picofarad. Pico na enna artham? Pico na enna artham? Pico na enna artham? Micro, sorry, pico illa, micron kuduthanga. So enna kuduthirukanga appadina, it is given microfarad is connected, alternative source of EMF is given by, alternative source of EMF is given by is equal to E naught sin 120 pi t is equal to E naught 120 pi t, 120 pi t. The maximum current in the circuit. What do you mean maximum current? Maximum current என்றால் என்ன? What do you mean that maximum current na enna? Anybody tell me that what is the maximum current? What is that maximum current na என்றால் என்ன? Maximum current. What do you maximum current? What is the maximum current na enna? So is given by, is given. Maximum current na என்னது? Maximum என்றால் என்னது? It is a peak value பசங்களா. It is a peak value. Peak value. Peak value. Peak value. Yes, it is a peak value. 10 na? Yes, good. Super. Super, 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 super. Ultimate. Ultimate ra. Yes. நல்லா தான் சால்வ் பண்றீங்க. விட்டு கொடுக்காதீங்க பசங்களா. டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க. Yes. விட்டவே விடாதீங்க. விடவே விடாதீங்க. Yes. சாண்டி குட்டி. வாடா குட்டி. Yes, சாண்டி கண்ணா. Yes, I maximum. So எப்படி கால்குலேட் பண்ணலாம்? எப்படி தான் கால்குலேட் பண்றது? How can we solve the problem? I not கால்குலேட் பண்ணலாம். பிக்கப் கொடுத்துட்டாங்க. எப்படி சால்வ் பண்ணலாம்? How can we solve? Yes, because நாம என்ன கால்குலேட் பண்ணோம்? maximum. So I max கால்குலேட் பண்ணோம். அப்ப I max எப்படி கால்குலேட் பண்ணலாம்? I not கால்குலேட் பண்ணோம். So RMS into what is root 2 னு சொல்லலாமா? RMS into root 2. இப்ப RMS எப்படி நாம கால்குலேட் பண்ணலாம்? See, VRMS தெரிஞ்சிச்சுனா ப்ராப்ளம் हो गया. இப்ப root 2 இருக்கா? இங்க பாருங்க ஒரு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு இது ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. சோ இது இருக்குமா? கேன்சல் பண்ணிக்கலாம். will try. என்ன ஆன்சர் வரும்னு பார்க்கலாம். I naught by 2. Yes. சோ இப்ப பாருங்க VRMS கால்குலேட் பண்ணலாம். VRMS எப்படி கால்குலேட் பண்ணலாம்? V. சரி, IRMS எனக்கு வேணும். Iங்கிறது எப்படி கால்குலேட் பண்ணலாம்? IRMS equal to என்ன சொல்லலாம்? VRMS into resistor. என்ன சர்க்யூட் யூஸ் பண்றாங்க? கெபாசிட்டர் யூஸ் பண்றாங்க. சோ XC ன்னு எடுக்கலாமா? Can I take it as XC? Yes or no? XC. சோ இப்போ நான் VRMS எப்படி கால்குலேட் பண்ணலாம்? V0 into root 2 divided by XC. So V0 ஓட வேல்யூ பாருங்க. V0 ஓட வேல்யூ 36. 36 root 2 divided by X. XCங்கிறது என்ன சொல்லலாம்? XC is equal to omega into C. 1 by omega into C. இல்லையா? 1 by omega into C. அப்பனா 1 by omega ஓட வேல்யூ பாருங்க. What is the omega value? 120 pi ன்னு சொல்லலாமா? 120 pi Am I audible right now? பசங்களா, am I audible? So இதோட ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். Can you tell me the answer for this? இது எல்லாத்தையும் எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க இந்த இடத்துல. ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். 36 root 2 இங்க ஒரு root 2 into root 2 120 pi into 15 10 to the power of minus 6. Can you tell me answer for this question? Can you tell me answer for this question? என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். Yes, can you tell me answer for this question? Option. என்ன ஆன்சர் வருது சொல்லுங்களா பசங்களா. வாங்கடா. C is option. 2 root 2 டேய் 2 root 2 கேன்சல் ஆயிருச்சு இல்லையா? root 2 2 ஆயிரும் இல்லையா? root 2 வருதா? Yes, B is answer. C or sir? B is answer or C? Take as homework. இது homework எடுத்துக்க பார்க்கலாம். ஏன்னா எல்லாத்தையும் சால்வ் பண்ணி வச்சு சப்ஸ்டிடியூஷன் மட்டும் ஆன்சர் கொடுத்தீங்கன்னா you can complete the problem. Can you tell me the answer for this? So next classல you have to answer this question. So next class இருக்கும்போது first command இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் தான் நீங்க போடணும். So question என்ன அப்படின்னா, so this series question ஓடது last time or else ஒரு கொஸ்டினுக்கு நேம் எடுத்துக்கலாம், பஃபர்னு போட்டுக்கலாம்.
ஓகே, ஏன்னா இந்த கிளாஸ் ரொம்ப பஃபர் ஆச்சு. பஃபர் கொஸ்டின் எடுத்துக்க. பஃபர் கொஸ்டின் டைப் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். எஸ் சார், நான் பஃபர் கொஸ்டின் டைப் பண்ணி என்ன ஆன்சர் சொல்லணும். சரியா? இந்த லாஸ்ட் கொஸ்டினுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். கேன் யூ டு திஸ் ஒன்? கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம். The alternative கொஸ்டின் கொடுத்துட்டாங்க. Alternative voltage is given. Alternative voltage என்னன்னு கொடுத்துருக்காங்க? Alternative voltage is given. So இன்னும் லைக் பண்ணல அப்படின்னா தயவு செய்து லைக் பண்ணுங்க. So I can feel what is it more stronger, right? So இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா voltage is given 226 இல்ல 260 sin 628 t கொடுத்துட்டாங்க. is connected across that purely inductorல கனெக்ட் பண்ணிட்டாங்க பசங்களா. it is connected in inductor. Inductive reactance calculate பண்ணனும். Can you calculate inductive reactance? எப்படி calculate பண்ணலாம் inductive reactance? Inductive reactance XL is equal to omega into L இல்லையா? inductive reactance omega சொல்றது இதுதான் என்னோட omega, right? 628ங்கிறது omega into what? L ங்கிறது 5 millihenry. 5 into 10 to the power of -3 னு சொல்லலாமா? millihenry. So can you tell me that என்ன ஆன்சர் வரும்னு சொல்லுங்க பார்க்கலாம். What is the option? Is that B is answer? Is that B is answer? Come on pasangla, is it B answer? B, yeah. Is it B answer? Come on, try to answer this question. What is the answer pasangla? What is the answer? So 5 8s are 40 balance 4, 10 14 balance 1, 30 31. SN organime point 3140 3.140. Say 10 to the power of what? -3. So option enna sollam 3.140 ohm. So what is the answer? Is the 3.14. A is the answer. யாருக்கெல்ல ஆன்சர் வந்துச்சு பாருங்க. I think B. think எல்லாம் பண்ண கூடாது. டைரக்டா ஆன்சர் பண்ணனும். So try to solve the problem. Yes, good, super. Yes, good, super. Suresh, come on Suresh. A option sir. Yes, option is solve பண்றீங்களா? சூப்பரா சால்வ் பண்றீங்களா பசங்களா? செமையா சால்வ் பண்றீங்க. Good. Clear? So next question போலாமா? Can we go to the next question? Can you do this one? So இங்க பாருங்க, alternating EMF கொடுத்துட்டாங்க. E is equal to 440 sin 100 pi t னு கொடுத்துட்டாங்க. is applied to the circuit contains an inductance. reactive inductance கொடுத்துட்டாங்க. inductance value reactive inductance கொடுத்துட்டாங்க. சரி இல்ல, inductance ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க இல்லையா? if AC ammeter is connected in the circuit, reading கேட்டிருக்காங்க. AC ammeter in the connected circuit. AC ammeter அப்படினா ammeterங்கிறது என்னவா இருக்கும்? because ammeterல ரீடிங் கால்குலேட் பண்றாங்க. டிவைஸ்ல ரீடிங் கால்குலேட் பண்றாங்க. அப்படினா நமக்கு என்ன கால்குலேட் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம்? RMS வேல்யூ தான் கால்குலேட் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். So you have to calculate RMS value. Can you try to calculate RMS value? Yeah, the answer. Yes, good. 3.14. RMS value calculate பண்ணனும். Can you try RMS value? எப்படி calculate பண்ணலாம்? First RMS value calculate பண்ணனும். IRMS is equal to எப்படி calculate பண்ணலாம்? IRMS is equal to என்ன சொல்லலாம்? VRMS divided by what? Inductance என்ன inductance? So reactive inductance. Okay. So RMS எப்படி calculate பண்ணலாம்? V0 into root 2. V0 ஓட வேல்யூ 440 root 2 divided by omega. So XLங்கிறது என்ன சொல்லலாம்? Omega into L. XLங்கிறது என்ன சொல்லலாம்? XL is equal to omega into L. Right? Omega ஓட வேல்யூ பாருங்க. Omega ஓட வேல்யூ 100 pi. Omega ஓட வேல்யூ 100 pi. L ஓட வேல்யூ என்ன சொல்லிட்டாங்க? root 2 divided by pi னு சொல்லிட்டாங்க. Right? root 2 divided by pi. Clear ah? root 2 divided by pi. Hi Mani Megalai. Yes, hi. Super. Like பண்ணல அப்படினா தயவு செய்து லைக் பண்ணிட்டு பாருங்க வீடியோவை. ஓகேவா? சோ இந்த pi cancel, இந்த root cancel, இந்த root cancel. இங்க ஒரு 0, இங்க ஒரு 0 cancel. அப்ப என்ன இருக்கும்? 44 divided by 10, 4.4 என்ன சொல்லலாம்? This is what? Option இருக்கா? Yes, it is a 4.4 ampere. That's it. Clear ah? Option A. Yes, Yuvendra is good. Super da. விடாதீங்கடா பசங்களா. Clear. கண்ணா குட்டிகளா? ஆன்சர் புரிஞ்சுதா கண்ணா குட்டிகளா? Is it clear கண்ணா குட்டிகளா? Yes. Next problem போலாம். Yes, can you tell me that? Okay. So can you tell me this question? Answer பண்ணுங்க பார்க்கலாம். யார் ஆன்சர் பண்றாங்கன்னு பார்க்கலாம். The reactance of AC circuit is 0. Reactance of the AC circuit is 0. Okay. It's possible that circuit contains capacitor and inductor. Correct? It capacitor and inductor. Reactance of AC circuit is 0.
reactance of AC circuit is 0, it's possible that circuit contains capacitor and inductor. Yes, this is correct. The reactance and AC circuit is 0. Okay, it is possible that circuit contains, okay, because there is no power loss. Okay, so this is correct. But if I second if a circuit is average power delivered by the source never become 0. Never be 0 va. Illa inductor and capacitor circuit la enna irum 0 irum. This is wrong answer. Yes or no? So answer paranga, option paranga in the question la. What is the answer for this? See, first correct. The reactance of AC circuit is 0. It is possible that contains what? Capacitor. Na enna eduthikalam power edukumbodhu enna sollalam? Power eduthita appadina what is the 5/2 phase difference? 5/2 irukum. There is no possible of, there is no resistor. Right? So on the conditional enna irukum, so the reactance 0 va irukumbodhu it contains capacitor and inductor. ஏன்னா இங்க பாருங்க statement 2, the AC circuit the average power கூட relate பண்ணிருக்காங்க. So average power delivered by the source never be 0 va, it is not 0. ஏன்னா so capacitor லையும் inductor லையும் என்னவா இருக்கும்? delta phi becomes 0. So delta phi become pi/2 இல்லையா? So P average ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? So it is proportional to cos phi. இதை நான் substitute பண்ணும்போது என்ன ஆயிரும்? இந்த கண்டிஷன்ல 0 இருக்கும். அப்ப நான் first statement is true, second statement is false. Clear? Yes, option C. Good, super. Yes, good, super. Clear? Okay, can you go to the next question? Yes, can you do this question? Channel பண்ணுங்க பார்க்கலாம். Can you do this question? Come on பசங்களா. Can you do this question? Can you do this question? Can you do this question? Okay, so what is the question is that? Clear ah parunga. The capacitor of capacitance கொடுத்துட்டாங்க. Capacitor reactance, not reactance கொடுத்துட்டாங்க 4√3. Then resistor என்ன கொடுத்துட்டாங்க 4 ohm னு கொடுத்துட்டாங்க. Is connected series of AC peak value நாம கண்டுக்காம போட வேண்டியதான் peak value. So இதை நாம சால்வ் பண்ணிடலாம். Power dissipation நாம கால்குலேட் பண்ணலாம். Clear? So இதை நாம எப்படி சால்வ் பண்ணலாம்? We'll start. Okay, power dissipation நாம கால்குலேட் பண்ணலாம் இல்லையா? Okay, we'll start this one. So first நாம என்ன பண்ணலாம்? AC என்ன சொல்றா? LR circuit சொல்லலாமா? Because it is a resistor and capacitor circuit, RC circuit. இப்போ நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா full and full RC circuit பார்க்க போறோம், LCR circuit பார்க்க போறோம், LC circuit பார்க்க போறோம். So this is what is the final class, final topic of this very important thing. என்ன சொல்லலாம் அப்படின்னா AC through தெரியுதா? இல்ல இது வேணாம், இந்த கலர் நம்ம கொஞ்சம் அட்ராக்டிவான கலர் போய்க்கலாம். Yes, we can go with this attractive color. See, okay, before that, so சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்கடா பசங்களா, யாருக்கெல்லாம் ப்ளூ ஃபேவரட் கலர்? அதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் என்னென்ன கலர் ஃபேவரட் சொல்லுங்க பார்க்கலாம். Can you tell me that what is the favorite color? Yes, விடாதீங்கடா பசங்களா, what are the favorite color? யாருக்கெல்லாம் ஃபேவரட் கலர்? பாலசுப்ரமணியம், யுவேந்திரா, நித்யஸ்ரீ, மணிமேகலை, மேகலை, உங்களோட ஃபேவரட் கலர் என்ன? What is the favorite color? Come on. அப்படியே நாம ஜாலி என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு என்ன பண்ணலாம்? So we can solve the problem. யாருக்கெல்லாம் கலர் ஃபேவரட் கலர்? Yes, Gayatri, it is my favorite is blue. Yes, good. Gayatri is good. Yuvendra, yellow. Yes, பாருங்க நிறைய பேர் blue. பாலசுப்ரமணியம், yes, blue. சுரேஷ், violet. என்ன violet? நித்யஸ்ரீ, red is good. Red, red. So high wavelength. So from that, which one is higher wavelength? சொல்லுங்க பார்க்கலாம். யாரெல்லாம் சொல்றீங்க பார்க்கலாம். Among the 𝑽𝒐𝒑𝒔, which one is higher wavelength? Among 𝑽𝒐𝒑𝒔, which one is higher wavelength? Red or violet or yellow, green? சொல்லுங்க பார்க்கலாம். Which one higher wavelength? Higher wavelength. AC through LR circuit. Yes sir, √2 is answer sir. Red. Reyas good, Divya is good. √2 is a higher wavelength solama. √2 is the higher wavelength. Yes, super ma. Yes, red. Nityashri is red is good. Good higher wavelength. Super. Yes.
Okay, so now what we are going to discuss that, clearly understand this one. AC through the LR circuit எடுத்துட்டேன். LR ங்கிறது என்ன? எல்லாரும் அப்படினு அர்த்தமா? No, inductor and resistor value. So L, this is what L, this is what R னு சொல்லலாம் இல்லையா? So இப்போ நான் இதில் என்ன கனெக்ட் பண்ண போகிறேன், ஏசியை நான் இதில் அப்ளை பண்ண போகிறேன். ஐம் அப்ளைங் தட் ஏசி த்ரூ த சர்க்யூட். எல்லா சர்க்யூட்டில் நான் அப்ளை பண்ணுறேன். எஸ் ஆனோ? இது கொஞ்சம் சின்னதாக போட்டுக்கலாம். ஐம் கோயிங் டு அப்ளை தட் ஏசி எல்ஆர் சர்க்யூட்டில் நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் தட் ரெசிஸ்டர், இது என்ன சொல்லலாம், இண்டக்டர். இப்போ பாருங்க, நான் எடுத்தேன்னா நாம டெரைவெல்லாம் பண்ண போகிறதில்ல. வி ஆர் கோயிங் டு டூ திஸ் ஒன், லிசன் கேர்ஃபுல்லி. டைரக்டாக வோல்டேஜ் ட்ராப்னா கால்குலேட் பண்ண போகிறோம். இது இஸ் ஈக்குவல் டு E0 sin omega t, இங்கே அப்ளைடு வோல்டேஜ். ஸோ சம் வோல்டேஜ் இங்கே ட்ராப் ஆகும் இல்லையா? இங்கே வோல்டேஜ் ட்ராப் ஆகுது, ரெசிஸ்டரில் வோல்டேஜ் ட்ராப் ஆகுது, VR எடுத்துட்டேன். இண்டக்டரில் ட்ராப் ஆகிற வோல்டேஜ் எடுத்துட்டேன், VLன்னு எடுத்துட்டேன். எஸ் ஆனோ? இதுக்கு நம்ம டைரெக்டாக சால்வ் பண்ணுறது என்ன அப்படின்னா ஃபேஸ் டயக்ராம் தான் போக போகிறோம் பசங்களா. ஃபேஸ் டயக்ராம்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ நான் ஃபேஸ் டயக்ராம் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. ஃபேஸ் டயக்ராம்னா இங்கே பாருங்க, ஐ வில் ஸ்டார்ட் வாட் இஸ் அ ஃபேஸ் டயக்ராம். ஸோ இப்போ நான் சர்க்யூட் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. திஸ் இஸ் வாட் இஸ் அட் ஃபேஸ் டயக்ராமோட சர்க்கிள் நான் எடுத்துட்டேன். லிசன், கிளியராக தெரிஞ்சுக்கேன். இப்போ ஃபேஸ் டயக்ராம் எப்படி போடலாம்னா, லிசன். சி ஃபார் நான் எடுத்துட்டேன் எல்ஆர் சர்க்யூட் வச்சுக்கேன். இங்கே பாருங்க, ஐ எம் கோயிங் டு டேக் திஸ் இஸ் வாட் இஸ் அட் ஆர் சர்க்யூட்டில் இருக்க கரண்ட் எடுத்துட்டேன் வச்சுக்கேன். இது கரண்ட் எடுத்துட்டேன், ஆர் சர்க்யூட்டில் இருக்க கரண்ட் எடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் கரண்ட். இப்போ நான் எடுத்துட்டேன் ரெசிஸ்டரில் வோல்டேஜ் ட்ராப்பாக இருக்கும். அது ரெசிஸ்டரில் சாரி, இப்போ பாருங்க, ரெசிஸ்டரில் கரண்ட் லீடாக இருக்குமா, வோல்டேஜ் லீடாக இருக்குமா? ரெசிஸ்டரில் கரண்ட் லீட் ஆர் வோல்டேஜ் லீட்? ஐ ஷோ ஸ்பீட் டேயும் பிக் பாய் மெஸ்ஸி வைப், என்னடா சொல்றீங்க, லோல். எஸ். ஸோ இங்கே பாரு என்ன பார்க்குறாங்கன்னா, ரெசிஸ்டரில் நான் என்ன பண்ணுறேன், ரெசிஸ்டரில் ஏசி அப்ளை பண்ணும்போது வோல்டேஜ் லீடாக இருக்குமா, கரண்ட் லீடாக இருக்குமானா தேர் இஸ் நோ லீட்ஸ் அண்ட் லேக். ஏன்னா கரண்ட் வோல்டேஜ் சேம் ஃபேஸில் இருக்கும். அப்படின்னா அதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னா, சாரி, அதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்னா, இது நான் என்ன சொல்லிட்டேன், வோல்டேஜ் எடுத்துட்டேன், விஆர்னு எடுத்துட்டேன் இல்லையா? இப்போ வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் கரண்ட் இண்டக்டர் எடுத்துட்டேன். இண்டக்டர்ல வோல்டேஜ் லீடா இருக்குமா, கரண்ட் லீடா இருக்குமா? வோல்டேஜ் லீட். அப்படின்னா நான் எப்படி ரெப்ரசென்ட் பண்ண, இந்த டைரக்ஷன்ல ரெப்ரசென்ட் பண்ண, இது VL. அப்ப நான் ரிசல்டன்ட் வேல்யூ என்ன சொல்லலாம், திஸ் இஸ் வாட் இஸ் π/2 னு சொல்லலாம். ஆங்கிள் பிட்வீன் these two things is π/2. இப்போ ரிசல்டன்ட் வோல்டேஜ் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, வாட் இஸ் த ரிசல்டன்ட் வோல்டேஜ், இதுதான் என்ன சொல்லலாம், ரிசல்டன்ட் வோல்டேஜ் V. இந்த V எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, V total is equal to root under என்ன சொல்லலாம், VR square plus what, VL square சொல்லலாமா, VR square plus VL square. Yes or no? VR square plus VL square, both are in phase. Yes, good. Yes, VR square plus VL square. Vங்கிறது என்ன சொல்லலாம், I into R இல்லையா? இப்போ ரெசிஸ்டர் அண்ட் இண்டக்டர்லாம் இருக்கும்போது வாட் இஸ் த ரெசிஸ்டர் வேல்யூ, அதாவது இம்பிடன்ஸ் வேல்யூனா சொல்லலாம். எஸ் ஆர் நோ? இட் இஸ் நாட் அ ரெசிஸ்டர், இட் இஸ் அ இம்பிடன்ஸ் சொல்லலாம். அப்படின்னா காம்பினேஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் காம்போனன்ட்ஸ் இருக்கும்போது we cannot say it is a resistor, we can say it is a impedance நாம ரெப்ரசென்ட் பண்ணலாம். இப்போ இந்த சர்க்யூட்ல கரண்ட் சேமா இருக்குமா, இந்த கரண்ட்ல சேமா இருக்கும். ஸோ ஐ எம் டேக்கிங் தட், இதை நான் எப்படி சால்வ் பண்றேன் அப்படின்னா, லிசன் கேர்ஃபுல்லி. இப்போ நான் எடுத்துட்டேன், இதுல விங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நாம கரண்ட் கால்குலேட் பண்ணலாமா, இதுல சார் ரெசிஸ்டர் கால்குலேட் பண்ணலாமா, எப்படி கால்குலேட் பண்ணலாம், I into that impedance ஜட்னு எடுத்துட்டேன். இப்போ நான் எடுத்துட்டேன், இதுல என்ன இருக்கும், ரூட் அண்டர் I ஸ்கொயர் இங்க இருக்கும். இதுல ரெசிஸ்டர் சொல்லும் போது R ஸ்கொயர் பிளஸ் VL சொல்லும் போது என்ன சொல்லலாம், I ஸ்கொயர் இன்டூ XL ஸ்கொயர் சொல்லலாமா. திஸ் இஸ் வாட் இஸ் XL ஸ்கொயர். நான் I காமனா எடுத்துட்டேன், ஃபைனல் ஆன்சர் மட்டும் நான் எழுத போறேன். ஐ எம் கோயிங் டு ரைட், அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன் கிளியர்லி. XLங்கிறது என்ன சொல்லலாம், ரூட் அண்டர் R ஸ்கொயர் பிளஸ் வாட், XL ஸ்கொயர்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். இதுதான் என்ன சொல்லலாம், திஸ் இஸ் வாட் இஸ் இம்பிடன்ஸ் சொல்லலாம். இம்பிடன்ஸ், இம்பிடன்ஸ்ங்கிறது இட் இஸ் லைக் அ ரெசிஸ்டர் தான். எஸ் ஆர் இட்ஸ் லைக் அ ரெசிஸ்டர். இம்பிடன்ஸ் இஸ் லைக் அ ரெசிஸ்டர். கிளியரா தெரிஞ்சுக்க பசங்களா, இம்பிடன்ஸ் இஸ் லைக் அ ரெசிஸ்டர்னா சொல்லலாம். எஸ் ஆர், இம்பிடன்ஸ் இஸ் லைக் அ ரெசிஸ்டர். ஓகே, ஓகேவா? ஸோ திஸ் மஸ்ட் பி நோ கிளியர்லி. ஸோ அப்போ நான் இது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நான் பவர் ஃபேக்டர் கால்குலேட் பண்ணலாமா? வாட் இஸ் அ பவர் ஃபேக்டர்? இப்போ இந்த விக்கும் இதுக்கும் இடையில இருக்க ஆங்கிள் நான் என்ன எடுத்துட்டேன், 5 எடுத்துட்டேன்னு வச்சுக்கிறேன். அப்படின்னா இந்த விஆருக்கும் வி
டோட்டல் ரெசிஸ்டருக்கும் டோட்டல் வோல்டேஜுக்கும் இடையில இருக்க ஃபைன் எடுத்துட்டேன் அப்படின்னா பவர் ஃபேக்டர் கால்குலேட் பண்ணுங்க பார்க்கலாம். வாட் இஸ் பவர் ஃபேக்டர் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? பவர் ஃபேக்டர் cos phi எப்படி கால்குலேட் பண்ணலாம்? பவர் ஃபேக்டர்ங்கிறது என்ன சொல்லலாம்? cos phi இல்லையா? வாட் இஸ் cos phi? Can you tell me what is cos phi? cos phi சொல்லுங்களா பசங்களா? What is the value of cos phi? cosங்கிறது என்ன சொல்லலாம்? VR divided by what? V ன்னு எடுத்துலாம், V total. VRங்கிறது என்ன சொல்லலாம்? I into R drop, voltage drop across the resistor I into R. Total நான் சொல்லும்போது I நான் வெளிய எடுத்துட்டேன். root under what? R square plus what? XL square. So this is what is the power factor in inductor. So resistorக்கும் இங்க பாருங்க ரெசிஸ்டருக்கும் கெபாசிட்டர் ரெசிஸ்டருக்கும் இண்டக்டருக்கும் இடையில இருக்க பவர் ஃபேக்டர் நாம இப்படி கால்குலேட் பண்ணலாம். R divided by this is value must know clearly. Clear? So this must be no clear idea about this. Clear பசங்களா? Any doubt up to here? யாராவதுக்கு புரியாம இருக்கா? cos theta. Yes, cos thetaங்கிறது என்ன சொல்லலாம்? It is a power factor ன்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். cos phi. அப்ப எதுக்கு இடையில இருக்க ஆங்கிள்? VR க்கும் இந்த V க்கும் இடையில இருக்க ஆங்கிள் தான் cos phi. Can we calculate tan phi calculate பண்ணலாமா? Can we calculate tan phi னா எப்படி calculate பண்ணலாம்? tan phi is equal to opposite VL divided by VR. So இது என்ன சொல்லலாம்? I into XL divided by I into X. So we can say R. So இதை எடுத்துட்டே அப்படின்னா omega into L divided by Rங்கிறது தான் tan phi. Clear? Omega into Rங்கிறது tan phi. Clear? Everyone understood, right? Yes, clear பசங்களா? எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா? Yes, yes. Thank you. Now next என்ன பார்க்க போறோம்னா LC சர்க்யூட்ல நம்ம பார்க்க போறோம். LC very important thing, AC through final. So this very important, AC through LC circuit. LCங்கிறது என்ன சொல்லலாம்? ரெசிஸ்டர், sorry, LCங்கிறது என்ன சொல்லலாம்? Inductor and capacitor. Can you tell me that what will happen this? Inductor and capacitor. Inductor capacitorல எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்க போறோம். AC through that inductor. எப்படி கால்குலேட் பண்ணலாம்? இண்டக்டர்ங்கிறது என்ன சொல்லலாம்? So I am audible, right? தயவுசெய்து audible இருந்தா சொல்லுங்க பசங்களா. I am audible? Clear? I am audible, right பசங்களா? Now it's okay. Okay, thank you. Nega. Okay, so இப்போ நான் எடுத்துட்ட கரண்ட் நான் VL எடுத்துட்டேன். Now tell me that. Clearly understand this one. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா just start. இப்போ இண்டக்டர் கெபாசிட்டர் இண்டக்டர் நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. இண்டக்டர் கரண்ட் லீடா இருக்குமா வோல்டேஜ் லீடா இருக்குமா? Can you tell me that? இண்டக்டர்ல கரண்ட் லீடா இருக்குமா வோல்டேஜ் லீடா இருக்குமா? எங்க டிவிக்கே லியோவா டேய் எங்கடா டிவிக்கே? Yes. So now tell me that current leads or voltage lead in an inductor. Which one is lead? Current lead or voltage lead? Can you tell me that? In an inductor, current leads or voltage leads? Yes, it is a voltage will lead. VL எடுக்கலாம். What is an angle is that? Pi by 2 எடுக்கலாமா? Can you take it as a pi by 2? இதுவே if I take it as a inductor na it's a capacitor எடுத்துட்டேன் அப்படினா current lead-ஆ இருக்கும், நான் voltage இங்க எடுத்துப்பேன். So this is what is a VC. அப்படினா இது என்ன சொல்லலாம்? இது என்னவா இருக்கும்? Pi by 2. அப்படினா VL க்கும் VC க்கும் what is the angle difference? What is the phase difference? What is the phase difference is that? VL க்கும் VC க்கும் what is the phase difference? Is the pi by 2 phase difference இல்லையா? VL க்கும் VL and VC. So what is the phase difference is that? Delta phi என்னவா இருக்கும்? Pi ஆ இருக்கும். Yes ஆனா pi by 2 plus pi by 2 is pi. அப்ப total voltage calculate பண்ணலாமா? Can we calculate total voltage? நம்மளால calculate பண்ண முடியுமா? Can we calculate total voltage calculate பண்ணலாமா? எப்படி calculate பண்ணலாம்? Total voltage. So V is equal to V total is equal to இது ரெண்டும் opposite directionல இருக்கனால VL minus what? VC. Right? Resistor calculate பண்ணலாமா? Can we calculate that? So ஏனா current same ஆ இருக்கும். It is a series combination, current is same. இங்க current same ஆ இருக்கும் இல்லையா?
அப்ப நான் இத என்ன சொல்லலாம் impedance is equal to XL minus what XC னு சொல்லலாம் clear everyone understood right பசங்களா இது வரைக்கும் புரிஞ்சதா XL minus what XC clear any doubt up to here understood right XL minus what XC இப்போ நான் எடுத்துட்டேன் listen carefully understand this one XL minus XC if some cases if voltage drop across the inductor which is equal to voltage drop across the capacitor இருந்துச்சுன்னு வெச்சுக்கோங்க VL is equal to VC drop ஆகிற voltage equal இருந்துச்சுன்னா என்ன ஆகும் so this voltage becomes 0 ஆயிருமா so இது 0 ஆச்சு அப்படினா இது 0 ஆயிரும் see here நான் என்ன சொல்லலாம் this condition XL is equal to what XC அப்படினா voltage இந்த capacitorல ஒரு 10 volt drop ஆனாலோ and also inductorல same 10 volt drop ஆகும்போது what is the resultant voltage it becomes 0 at this resultant voltage XL become XC so இப்போ நான் XL ஓட வேல்யூ என்ன சொல்லலாம் what is XL ஓட வேல்யூ omega L XC ஓட வேல்யூ என்ன சொல்லலாம் 1 by omega C னு சொல்லலாமா இப்போ ஒமேகாவை நான் இங்க மல்டிப்ளை பண்றேன் omega square is equal to L 1 by L into C then omega ஓட வேல்யூ என்ன சொல்லலாம் 1 by root under L into C னு சொல்லலாம் so this is very very important in the frequency என்ன சொல்லலாம் அப்படினா we can say angular resonant frequency சொல்லலாம் அதாவது listen carefully இதுல போற frequency of frequency AC ஓட frequencyயும் இதுல போற AC ஓட frequency என்ன ஆகும் equal ஆகும் which mean that synchronize ஆகும் so அத தான் என்ன சொல்லலாம் அப்படினா resultant angular frequency சொல்லலாம் இப்போ எனக்கு frequency வேணும்னா எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படினா we can calculate the frequency எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா so frequency we can calculate இதல எப்படி கால்குலேட் பண்றேன் அப்படினா omega is equal to 2 pi f ன்னு எடுத்துட்டேன்னு வெச்சுப்பேன் இப்போ frequency வேணும் அப்படினா omega by 2 pi into is equal to what f ன்னு சொல்லலாம் இப்போ f ஓட வேல்யூ என்ன சொல்லலாம் சோ இங்க நான் சப்ஸ்டிட்யூட் பண்றேன் omega ஓட வேல்யூ 1 by 2 pi root under L into C so இந்த frequency தான் என்ன சொல்லலாம் resonant frequency சொல்லலாம் பசங்களா so what is the frequency is that resonant frequency very very important resonance frequency அப்படினா இந்த frequencyல AC அப்ளை பண்ணனும்னு வெச்சுப்பேன் அதாவது AC வோல்டேஜோட frequency இந்த resonant frequency ஈக்குவலா இருந்துச்சு அப்படினா இதுல drop ஆகுற வோல்டேஜ் கெபாசிட்டர்ல drop ஆகுற வோல்டேஜும் இண்டக்டர்ல drop ஆகுற வோல்டேஜும் என்னவா இருக்கும் ஈக்குவலா இருக்கும் அப்படி ஈக்குவலா இருக்கும்போது what will happen this is what happen அப்படினா there is no voltage drop clear there is no voltage drop அப்படினா என்ன ஆகும் maximum current நமக்கு கிடைக்கும் voltage drop இருந்தா தான் current கம்மி ஆகும் இல்லையா so voltage drop இல்ல அப்படினா maximum current நமக்கு கிடைச்சிரும் so we will get at this frequency current என்னவா இருக்கும் so maximum ஆ இருக்கும் at this frequency clear so this must be know clearly any doubt up to here yes or no sir 12 CBSE की physics and chemistry and biology math and all main subject க்கு MTG PYQ book NCERT மட்டும் example all cover பண்ணுமா yes போதும் நீங்க படிச்சா மட்டும் போதும் நான் கிளியரா படிச்சா புக் மட்டும் வாங்கி பிரயோஜனம் இல்ல பசங்களா அத வாங்கி நீங்க கிளியரா படிக்கணும் ஓகே அப்பதான் யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ வாங்கி மட்டும் மெசேஜ் என்னோட ஸ்டூடண்ட் நிறைய பேர் சஜஷன் கேட்பாங்க சார் அது வாங்கட்டுமா இது வாங்க ஏங்க வாங்கடா அப்படி சொல்லிடுவேன் வாங்கி என்ன வச்சிருப்பாங்க அப்படின்னா புதுசா இப்பவும் வச்சிருக்காங்க what is use வாங்கணும் அப்படின்னா கம்ப்ளீட்டா படிச்சிருங்க ஓகே blessed me you 12th yes all the best definitely you can able to score okay CBSE இருந்துச்சு அப்படின்னா so you can able to score 550 உங்களுக்கு வாழ்த்துக்கள் பசா வாழ்த்துக்கள் லைஃப் ஸ்டைல் blessed to be doctor நான்சி அப்பப்ப வர்றீங்க அப்பப்ப போறீங்க what நான்சி yes see here important question பாருங்க இப்போ நீங்க see here I am Niza lifestyle Nizam இங்க பாருங்க உங்களுக்கு ஒரு டிப்ஸ் என்ன அப்படினா first you have to complete all the PYQs so PYQ அப்படினா போர்ட் எக்ஸாமுக்கு PYQ இருக்கும் லாஸ்ட் 23 and 24 and what 25 ஓட all the PYQ NCERT PYQ கம்ப்ளீட் பண்ணிருங்க அப்படினா அதுல இருக்க क्वेश्चन எப்படி எல்லாம் क्वेश्चन கேக்குறாங்க தெரிஞ்சிட்டாவே எது படிக்கணும்ங்கற ஐடியா வந்துரும் சரியா ஏன்னா நம்ம क्वेश्चनோட ஐடியா தெரியாம நமக்கு எங்க படிக்கிறது எதை படிக்கணும் அப்படிங்கறது நமக்கு கிளியரா தெரியாம போகும் இப்போ NCERT MTG நீங்க வாங்கிட்டீங்க அப்படினா வாங்குனதுக்கு அப்புறம் you must know எந்த क्वेश्चन இம்பார்ட்டன்ட் ஏன்னா நிறைய கொடுத்திருப்பாங்க அதுல சோ எந்த क्वेश्चन இம்பார்ட்டன்ட் தெரியணும் அதுக்கு PYQ போயிருங்க ஒரு டைம் ஓகேவா PYQ போய்ட்டீங்க அப்படினா क्वेश्चனை கோ த்ரூ பண்ணுங்க அந்த PYQ கிளியரா தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கே தெரியும் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட்டா இருக்கும் ஏன்னா ரிப்பீட்டடா ஒவ்வொரு சில क्वेश्चन கேட்டிருப்பாங்க தென்
நீங்க என்சிஆர்டி பேஜ்ல போயிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, என்சிஆர்டி பேஜ்ல போயிருந்தீங்கன்னா, என்சிஆர்டி பேஜ்ல போயிருந்தீங்க அப்படின்னா ரீசெண்டா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ல இருந்து ஆப்டிக்ஸ் வரைக்கும் ஒரு கொஸ்டின் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க பசங்களா, கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் கேட்போம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பிடிஎஃப்ல. தயவு செய்து அந்த கொஸ்டின் பேங்கை ஒரு டைம் எடுத்து பாருங்க. அதுல எல்லா கொஸ்டின் சால்வ் பண்ணாதான், ஸோ இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்ஸ் அண்ட் 4 மார்க் இம்பார்ட்டன்டா இருக்கிறது எல்லாத்தையும் படிக்க பாருங்க, எல்லாத்தையும் சால்வ் பண்ண பாருங்க. அது டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? கிளியர்? ஒன் என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஒன், தென் என்சிஆர்டி நீங்க பேஜுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் பேங்க் இருக்கும். தயவு செய்து அந்த கொஸ்டின் பேங்கை ஒரு டைம் ஒரு கிளான்ஸ் பாருங்க. 1 மார்க் இருக்கும், 2 மார்க்கும், 3 மார்க் அண்ட் 4 அண்ட் 5 மார்க் இருக்கும். ஸோ நீங்கள் கம்ப்ளீட்டாக 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் கம்ப்ளீட்டாக படிச்சிருங்க. அண்ட் ஆல்சோ கேஸ் ஸ்டடி இருக்கும் பசங்களா, கேஸ் ஸ்டடியை மட்டும் மிஸ் ஆகாதீங்க. ஈஸியாக நமக்கு 4 மார்க் கிடைக்கிறதுக்கான ஒரு சான்சஸ் அங்கே இருக்கு. ஓகேவா? ஸோ தயவு செய்து அதை மிஸ் பண்ணாமல் படிங்க. கிளியரா? எனி டவுட்? சார் டின்னர் எப்போவா? ஓகே, ஸோ வில் டேக் ஓகே, ஸோ நானும் மறந்துட்டேன். ஓகே, ஸோ நவ் இட் இஸ் அட் 9:45 எஸ் 45 54 9:54. ஸோ யூ ஹாவ் டு பி ப்ரெசன்ட். ஸோ நெக்ஸ்ட் என்ன டாபிக் போகலாம் அப்படின்னா ப்ராப்ளம். ஸோ அதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஏசி சர்க்யூட், இதை மட்டும் பார்க்கலாம். ஸோ ஏசி த்ரோ என்ன சர்க்யூட் இஸ் தட்? LCR சர்க்யூட். ஸோ இதை மட்டும் என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஆஃப்டர் டின்னர் we will complete this AC through LCR circuit. ஓகேவா? ஸோ வாட் இஸ் த டைம்? 9:45. ஸோ 55. எஸ், யூ கேன் யூஸ் NCERT பஞ்ச் யூஸ் பண்ணலாம். பஞ்ச் கொஸ்டின் பேங்க் எப்படி டவுன்லோட் பண்ணணும் சார்? கிளாஸ் கேஸ் ஸ்டடி. ஸோ ஒரு பர்டிகுலர் கான்செப்ட்ல இருந்தால் வருமா, பர்டிகுலர் டாப்பிக்ல இருந்தால் வரும். ஓகேவா? ஸோ நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும் எந்தெந்த டாப்பிக்ல இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ டேக் பிரேக். ஸோ திஸ் இஸ் பிரேக் எப்போ வரைக்கும் அப்படின்னா பிரேக். ஸோ பி ப்ரெசன்ட். இப்போ 9:55. ஸோ யூ ஹாவ் டு பி ப்ரெசன்ட் அட் 9:10. ஓகே, 9:10க்கு 10:10க்கு பி ப்ரெசன்ட். ஓகே, நியர்லி. ஓகே, பி ப்ரெசன்ட். ஓகே, ஸோ நான் மறுபடியும் பிரேக் முடிச்சுட்டு ஐ வில் ஆன்சர் திஸ் ஆல் த கொஸ்டின். உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ அது எல்லாத்தையும் கொஸ்டினாக தட்டி விடுங்க. ஓகே, தயவுசெய்து லைக் பண்ணிவிட்டு தட்டி விடுங்க. நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன் இல்லையா? ஸோ நீங்கள் லைக் பண்ணுங்கள். ஐ எம் நிஷா லைக் பண்ணுங்க. நிஷா அதில் இருக்கும். நிஷா எஸ், அதில் இருக்கும். சூப்பர். ஓகே, ஐ வில் டேக் பிரேக். வில் டிஸ்கஸ் தட். தேங்க்யூ. Break.
Hello பசங்களா, am I audible? Hello பசங்களா, am I audible right? I came finally. Tan, 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 tan. Am I audible right? I came finally. Tan, 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 tan. I came finally. Tan, tan, tan. Hello பசங்களா. Yes. Yes, I am audible, right? Welcome, yes. Tarun Bolt, welcome. Yes, inform to all. Yes, thank you. Yes, da pasangla. So, yarella irukku just comment pannirunga paakalam, then I can start this final end of the session. So, enna paakalam appadina we'll discuss that finally. What is the circuit we are going to discuss? So, finally we are going to discuss what is the circuit? AC through what? AC through LCR circuit தான் நம்ம பார்க்க போறோம். So this very very important circuit, AC through LCR circuit. இதுக்கு அப்புறம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். யுவேந்திரா இஸ் குட். யுவேந்திரா மட்டும் தான் இருக்கீங்களா? மத்தவங்க இருக்காங்களா? எஸ். தண்டர் போல்ட் இருக்கீங்களா? லைவ் ஸ்டடி இருக்கீங்களா? கேஸ் ஸ்டடி எதுல இருந்து வருதும் சார்? எஸ். சுரேஷ், blessed to be a doctor காணாம போயிட்டாங்க. எஸ். டிவிக்கே சொன்னவங்க காணாம போயிட்டாங்க. எஸ். பாலசுப்ரமணியம், எஸ் குட். ஸோ லைஃப் ஃபைனலாக நம்ம டிஸ்கஷன் பண்ண போகிறோம். வெரி இம்பார்ட்டன்ட் செஷனு. எஸ். ஓகே, இன்னும் லைக் பண்ணாமல் இருந்தா அப்படின்னா தயவு செய்து லைக் பண்ணிடுங்க பசங்களா. இந்த செஷன் டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். ஓகே, யூ நோ தட் ஹவு ஐ எம் எக்ஸ்பிளைனிங் ஆல் த கான்செப்ட் கிளியர்லி. ஸோ இது டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ ஷால் வி ஸ்டார்ட் LCR சர்க்யூட்? I will start what is it final circuit of what? LCR circuit. LCR circuit. Lங்கிறது என்ன சொல்லலாம்? It is an inductor. Cங்கிறது capacitor. Rங்கிறது என்ன சொல்லலாம்? It is a resistor circuit. So resistor circuit நான் இதில் யூஸ் பண்ணுறேன். This is what resistor circuit. Right? So இன்னும் கொஞ்சம் கிளியராக எழுதிக்கலாம். Resistor circuit. இதில் நான் எதை அப்ளை பண்ண போகிறேன்? ஏசியை நான் அப்ளை பண்ண போகிறேன். I am going to apply through this circuit. Okay, ஏசியை நான் அப்ளை பண்ண போகிறேன். Now question is that, so voltage drop நான் 1 by 1 கால்குலேட் பண்ணுறேன். என்ன அப்படின்னா இந்த இண்டக்டர்ல வோல்டேஜ் ட்ராப் என்ன சொல்லலாம்? VL சொல்லலாம். இந்த கெப்பாசிட்டர்ல வோல்டேஜ் ட்ராப் என்ன சொல்லலாம்? VC ன்னு சொல்லலாம். இந்த ரெசிஸ்டர்ல வோல்டேஜ் ட்ராப் என்ன சொல்லலாம்? VR ன்னு சொல்லலாம். the voltage drop at different circuit. எஸ் சார். இப்போ டோட்டல் வோல்டேஜ் நான் எடுத்துட்டேன். ஈங்கிறது என்ன சொல்லலாம் அப்படின்னா E0 sin omega t எழுதலாமா? கேன் ஐ ரெப்ரசன்ட் E0 sin omega t? இப்போ क्वेश्चन என்ன அப்படின்னா டோட்டல் வோல்டேஜ் டிராப் எப்படி நாம கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். எஸ்னா டோட்டல் வோல்டேஜ் டிராப் தான் நாம கால்குலேட் பண்ண போறோம். எப்படின்னா இங்க பாருங்க ரிசல்டன்ட். ஃபர்ஸ்ட் ஐ அம் கோயிங் டு டிரா தி ஃபேஸ் டயகிராம் வரைஞ்சறலாம். ஒரு கிளியர் ஐடியா நமக்கு கிடைச்சிரும். ஃபேஸ் டயகிராம் வரைஞ்சறலாம், ஒரு கிளியர் ஐடியா நமக்கு கிடைச்சிரும். லிசன். So this is what is the phase diagram idea. I am going to start. Listen carefully பசங்களா. Finally end of the session. கிளியரா புரிஞ்சுக்கங்க. இப்போ நான் எடுத்துட்டேன். Listen carefully. இப்போ நான் ஃபர்ஸ்ட் கரண்ட்டை நான் பிளேஸ் பண்றேன். ஐம் கோயிங் டு ட்ரா த கரண்ட் டைரக்ஷன். ஸோ கரண்ட்டை நான் எதில் ப்ளோட் பண்றேன் அப்படின்னா ஜஸ்ட் ஐம் டிராயிங் தட் எக்ஸ் ஆக்சிஸ்ல நான் ப்ளோட் பண்றேன். ஓகே, ஸோ இது என்னோட கரண்ட் டைரக்ஷன் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. திஸ் இஸ் வாட் இஸ் ஐ. 3 சர்க்யூட் இருக்கு. என்னென்ன இருக்கு? விஆர்ங்கிற ரெசிஸ்டர், பொட்டன்ஷியல் டிராப் அக்ராஸ் த ரெசிஸ்டர் விஆர். த பொட்டன்ஷியல் விசிங்கிறது என்ன சொல்லலாம் அப்படின்னா விசிங்கிறது என்ன சொல்லலாம்? த பொட்டன்ஷியல் டிராப் அக்ராஸ் வாட் இஸ் இட்? டெல்டா வி அக்ராஸ் என்ன சொல்லலாம் அப்படின்னா கெப்பாசிட்டர் இல்லையா? ஸோ விஎல்ங்கிறது என்ன சொல்லலாம்? பொட்டன்ஷியல் ட்ராப் அக்ராஸ் வாட்? இண்டக்டர். தென் விஆர்ங்கிறது என்ன சொல்லலாம்? பொட்டன்ஷியல் ட்ராப் அக்ராஸ் வாட் இஸ் அ ரெசிஸ்டர். எஸ் சார். இப்போ நான் சர்க்யூட் எடுக்கிறேன். என்ன சர்க்யூட் எடுக்கிறேன் அப்படின்னா விஆர் சர்க்யூட் எடுக்கிறேன்னு வச்சுக்கேன். விஆர்ங்கிறது என்ன? வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் வாட் இஸ் அ ஃபேஸ் டிஃபரன்ஸ்? ஆர்ல ரெசிஸ்டர்ல தேர் இஸ் நோ ஃபேஸ் டிஃபரன்ஸ். இது என்ன சொல்லலாம்? திஸ் இஸ் வாட் இஸ் அட் விஆர்னு சொல்லலாம் இல்லையா? This is what VR நான் எடுத்துறேன். ஏன்னா கரண்ட்டுக்கும் வோல்டேஜுக்கும் there is no phase difference. அப்ப நான் phase difference, what is the phase difference? is 0 degree நான் சொல்லலாம். 0 is the phase difference. இதுவே இண்டக்டர் நான் எடுத்துட்டேன் அப்படின்னா so VL leads இல்லையா? VL leads. VLங்கிறது இந்த டைரக்ஷன்ல இருக்கும். VL, what is the phase difference? is that pi by 2 is the phase difference இல்லையா? pi by 2 is the phase difference. Yes, no phase. Yuvendra is good. Now again I am taking that. எது நான் எடுக்கிறேன் அப்படின்னா
So LC ன்னு எடுத்துட்டேன், VC ன்னு சொல்லும்போது இங்க என்ன இருக்கும்? VC. What is the phase difference is that? Pi by 2 is the phase difference. இல்லையா? So நமக்கு என்னென்ன phase difference இருக்கும்? VL and VC க்கு டோட்டலா angle phase difference between L and C க்கு phase difference என்ன சொல்லலாம்? Delta phi is equal to what? Pi by 2. இல்லையா? Delta phi is equal to pi by 2. Then phase difference between L and resistor என்னவா இருக்கும்? So this is what is எதுக்கு கரண்ட்க்கும் current and what voltageக்கும் phase difference நான் எழுதியிருக்கேன். இப்போ ரெசிஸ்டர்ல what is the phase difference value becomes 0 phase difference எதுக்கு? இந்த கரண்ட்க்கும் வோல்டேஜ்க்கும், ரைட்? So resultant voltage நாம கால்குலேட் பண்ணலாமா? resultant voltageல நாம கால்குலேட் பண்ணலாமா? resultant voltage எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா the resultant voltage I am going to calculate this. resultant voltage எப்படி கால்குலேட் பண்ணலாம்? see here இந்த VL VC எந்த டைரக்ஷன்ல இருக்கு? ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு இல்லையா? சோ நான் என்ன எடுக்கிறேன்? இத மேல கொண்டு போறேன். So we can say it is that, so இத நான் எப்படி எழுதுறேங்க பாருங்க. So இத நான் ரிசல்டன்ட் எடுத்துட்டேன், VL minus VC ன்னு எழுதலாமா? ஏனா இது டிஃபரன்ஸ் and VR ங்கிறது இந்த டைரக்ஷன்ல இருக்கு. This is what is a VR. இதோட ரிசல்டன்ட் எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? What is the resultant value is that? இதுதான் என்னோட ரிசல்டன்ட் வேல்யூவா இருக்கும் V. கிளியரா? இந்த V எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படினா V resultant is equal to V total is equal to root under VL minus VC the whole square plus what? VR square எழுதலாமா? Can I write like this? VL minus VC the whole square minus VR square னு சொல்லலாம். Because it is a series combination, current same ஆ இருக்கும். The final impedance என்னவா இருக்கும்? Final impedance equal to root under R square plus what? XL minus what? XC the whole square னு சொல்லலாம். This is what is the impedance. Okay, Z ங்கிறது impedance, this is what is the total voltage. Yes or no getting me part? இத பேஸ் பண்ணி நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா we are going to discuss that angle phase difference நாம கால்குலேட் பண்ண போறோம். என்ன phase difference வருதுன்னு நாம பார்க்கலாம் ஃபைனலா. Yes or no? I'll take this one. இப்போ நான் எடுத்துட்டேன், phase difference தான் கால்குலேட் பண்ண போறேன். Listen, clearly புரிஞ்சுக்க பசங்களா? இப்போ நான் சர்க்யூட் எடுத்துட்டேன். This is what my phase diagram. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படினா இது x axis, இது என்ன சொல்லிட்டா இது y axis. So VL minus VC ங்கிறது என்ன சொல்லலாம்? இது என்ன சொல்லலாம்? VL minus VC ன்னு சொல்லலாமா? Right? VL minus VC. Then next one is that இப்போ நான் இத எடுத்துட்டேன். இது என்ன சொல்லலாம் அப்படினா this is what is that VR ன்னு எடுத்துட்டேன். This is what VR. இப்போ நான் resultant value எடுக்கிறேன். This is what my resultant value. இல்லையா? இப்போ இந்த angle நான் என்ன எடுத்துட்டேன்? phi ன்னு எடுத்துட்டேன். This is what my phi ன்னு எடுத்துட்டேன். This angle is my phi ன்னு எடுத்துட்டேன்னு வெச்சுக்கங்க. I am going to calculate that. Listen, எல்லாமே நாம one by one கால்குலேட் பண்ண போறோம். என்ன கால்குலேட் பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் VR கால்குலேட் பண்ணனும். இப்போ பவர் ஃபேக்டர் கால்குலேட் பண்ணலாமா? பவர் ஃபேக்டர். What is the power factor? சொல்லுங்க பார்க்கலாம். What is the power factor in this equation? Power factor எப்படி கால்குலேட் பண்ணலாம்? Power factor. What is the power factor is that? Cos phi ங்கிறது என்ன சொல்லலாம்? Power factor இல்லையா? Cos phi ங்கிறது power factor. Cos phi ங்கிறது என்னது? Adjacent side இல்லையா? Cos phi ங்கிறது என்ன சொல்லலாம்? Adjacent side. So VR divided by what? Resultant value of total. Is it clear? Total. Clear? இப்போ current same ஆ இருக்கனால R divided by root under what? R square plus XL minus what? XC the whole square னு சொல்லலாம். Clear? So this is what is a power factor நமக்கு first calculate பண்ணலாம். What is a power factor calculate பண்ணிட்டோமா? I'll repeat one more time. What is a power factor ங்கிறத சொல்லுங்க பார்க்கலாம். So power factor is equal to சொல்லுங்க பார்க்கலாம். Cos phi. Okay, wait. Power factor எப்படி calculate பண்ணலாம்? Power factor is equal to cos phi. இல்லையா? Power factor cos phi is equal to VR divided by V total. So நமக்கு என்ன கிடைச்சிரும்? R divided by root under R square plus XL minus XC the whole square. அப்படின்னு நான் சொல்லலாம். Clear? XL minus XC the whole square. Clear? Everyone understood, right? This is what is a power factor சொல்லலாம். Can you tell me the tan phi? Tan phi ங்கிறது என்ன சொல்லலாம்? This nothing but tan ங்கிறது என்ன சொல்லலாம்? So VL minus VC divided by what? VR ன்னு சொல்லலாமா? So இது என்ன கிடைச்சிரும்? XL minus XC divided by what? R ன்னு சொல்லலாம். This is what is a tan phi. Clear? Tan phi is very important. நிறைய ப்ராப்ளத்துல இந்த tan phi யூஸ் பண்ணுவோம் பசங்களா. Okay. So this is what is a phase diagram சொல்லலாம். This is what? Phase diagram. Diagram. Yes or no? This is what is a phase diagram. Clear? Any doubt up to here? Clear பசங்களா? Clear? So this impedance ங்கிறது என்ன சொல்லலாம் அப்படினா impedance ஏனா total resistor தான் என்ன சொல்லலாம்? impedance சொல்லலாம்.
impedance. எப்படி கால்குலேட் பண்ணலாம்? Z is equal to XL minus XC the whole square plus what? R square whole root under. So this is what is the impedance சொல்லலாம். Clear? Impedance. இப்போ நான் impedance எடுத்துட்டேன் அப்படின்னு வச்சுக்கேன். I maximum எப்படி கால்குலேட் பண்ணலாம்? I maximum. From this I maximum எப்படி கால்குலேட் பண்ணலாம்? V maximum divided by what is that? Impedance சொல்லலாமா? V divided by impedance. So இப்போ என்ன எடுத்துட்டேன் அப்படின்னா V நான் எடுத்துட்டேன் அப்படின்னா so V RMS divided by what? Impedance சொல்லலாம் இல்லையா? Clear? Very important thing you have to know clearly. V max I maximum is equal to V max. So V RMS divided by impedance. இப்போ impedance நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன். V RMS is equal to நான் இதை எடுத்துட்டேன் அப்படின்னா இதில் நான் எடுத்துட்டேன் XL minus what? XC the whole square plus what? R square னு சொல்லலாமா? This is very important. This is what is the current value நாம கால்குலேட் பண்ணலாமா? So very very important thing. This is what is the current value நான் எடுத்துட்டேன். இப்போ பாருங்க very important equation. இங்க பாருங்க at resonant condition எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன். At resonant condition. What do you mean the resonant condition? Anybody tell me what is the resonant condition? என்ன சொல்லுங்க பார்க்கலாம். What is the resonant condition? So if you know this idea, can you tell me what is the resonant condition? என்ன சொல்லுங்க பார்க்கலாம். Can you tell me what is the resonant condition? Resonant condition என்ன சொல்லுங்க பார்க்கலாம். Resonant condition. So we know the resonant condition. Up now voltage drop across the inductor, that voltage drop across the capacitor என்னவா இருக்கும்? ஈக்குவலா இருக்கும். So we can say XL is equal to what? XC இருக்கும். XL is equal to XC. Right? So இந்த இடத்துல நான் எடுத்துட்டேன் அப்படின்னா omega is equal to 1 divided by root under LC. Frequency வேணும் அப்படின்னா என்ன சொல்லலாம்? 1 divided by 2 pi root under LC ன்னு சொல்லலாம். This is what is that? Resonant condition. This is very important condition. Direct இதுல இருந்து question கேட்பாங்க பசங்களா. See, clear? Everyone understood? யாராவதுக்கு புரியாம இருக்குதா பசங்களா? If you not understand, just tell me that I can go through that. So clear உங்களுக்கு மறுபடியும் நான் explain பண்ண போறேன் பசங்களா. Because this session is for you only. Okay, don't miss this section. Okay, just wait. Yes, Yuvendra is good. Yes, XL is equal to X. Yes, good. Super. Divya is doing good. Okay, so in the condition la பாருங்க XL is equal to XC அப்படினா இது என்ன ஆயிரும்? Denominator 0 ஆயிரும். So இந்த term என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். Right, this term becomes 0. அப்படினா current என்னவா இருக்கும்? So this is what is an RMS எடுத்துட்டேன். Just I am taking it as RMS so that எல்லாமே RMS ஆ இருக்கட்டும். I RMS is equal to, so this is value. I RMS is equal to V RMS divided by I. At resonant condition, XL is equal to XC இருக்கும்போது இது term 0 ஆயிரும். என்ன இருக்கும்? root under R square. இந்த ரூட்டும் இந்த டூவும் கேன்சலேஷன் என்ன மட்டும் இருக்கும்? ரெசிஸ்டர் மட்டும் தான் இருக்கும். அப்படின்னா the current என்னவா இருக்கும்? maximum current இருக்கும். When? Because V RMS the என்னவா இருக்கும்? is resistor is due to என்னவா இருக்கும்? It is a total impedance is due to what? resistor ஆ இருக்கும். At resonant condition. அப்படின்னா ரெசிஸ்டரா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு எவ்வளவு கரண்ட் வரும்? மேக்ஸிமம். ஏன்னா ரெசிஸ்டர் வேல்யூ என்ன இருக்கு? The total impedance decrease ஆயிருக்கு. impedance decrease ஆயிருக்கு. The resistor decrease ஆயிருக்கு. கரண்டோட வேல்யூ என்னவா இருக்கும்? increase ஆயிருக்கும். Yes or no? At resonant condition நமக்கு கரண்ட் என்னவா இருக்கும்? மேக்ஸிமமா இருக்கும். The impedance எதனால மட்டும் தான் இருக்கும்? It is due to only resistorனால மட்டும் இருக்கும். This must be known clearly. Yes or no? Getting me point? So இது very important thing. So at this resonant condition, the impedance, the Z is due to resistor. ரெசிஸ்டர்னால மட்டும் தான் இருக்கும். எஸ் ஆனோ? ரெசிஸ்டரோட வேல்யூ, டோட்டல் ரெசிஸ்டரோட வேல்யூ கம்மியா இருக்கு. the current என்னவா இருக்கும்? மேக்ஸிமம் கரண்ட் இருக்கும். கிளியரா எவ்ரிவன் பசங்களா? ஸோ திஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பசங்களா. எனக்கு மேக்ஸிமம் கரண்ட் எப்போ கிடைக்கும் அப்படின்னா அட் ரெசனன்ட் கண்டிஷன். ஏன்னா ரெசனன்ட் கண்டிஷனில் ரெசிஸ்டர் வேல்யூ டிக்ரீஸ் ஆகும், கரண்டோட வேல்யூ என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆயிரும் பசங்களா. தட் கரண்ட் வேல்யூ வில் இன்க்ரீசஸ். கிளியர்? ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஐடியா ஃபார் எல்சிஆர் சர்க்யூட். எஸ் ஆனோ? இப்போ கரண்ட் மேக்ஸிமமா இருக்குன்னு எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன். அட் த ரெசனன்ட் கண்டிஷன் இந்த பவரோட வேல்யூ என்னவா இருக்கும்? ஸோ வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் தட். ஓகே, பவரோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? அட் ரெசனன்ட் கண்டிஷன், resonance condition is resistor
purely என்னவா இருக்கும் impedance is purely what is a resistorனால மட்டும் தான் இருக்கும் at resonant condition. Okay, so I maximum என்னவா இருக்கும்? What is I maximum is equal to I maximum என்னவா இருக்கும்? So VRMS we can say it is what? VRMS divided by what? Only the resistor மட்டும் இருக்கும். Yes sir, VRMS only the resistor. இப்போ நாம் பவர் கால்குலேட் பண்ணலாமா? What is the power factor? பவர் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? பவர் ஃபேக்டர் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? I'm going to calculate the power factor. Right? Power factor எப்படி கால்குலேட் பண்ணலாம்? So P average value இல்லையா? P average value is equal to, we already know that I RMS square இல்லையா? I RMS square divided by what? I RMS square divided by Z ன்னு எழுதலாமா? Yes or no? I RMS square divided by Z. எப்படின்னா VRMS I RMS தான் எழுத போறேன். So clear-ஆ பாத்துக்கங்க. So VRMS I Z ங்கிறது என்ன சொல்லலாம்? So this is what VRMS I RMS cos phi. What is the cos phi ஓட வேல்யூ என்னது? Cos phi. Cos phi ஓட வேல்யூ என்ன சொல்லலாம்? So we already know the cos phi ஓட வேல்யூ. VRMS I RMS cos phi ஓட வேல்யூ என்ன சொல்லலாம்? The resistor divided by what? Impedance சொல்லலாம். Resistor divided by impedance. Clear? Resistor divided by impedance. Clear? நான் என்ன எடுக்கிறேன் அப்படின்னா I maximum கால்குலேட் பண்ணா I க்கு சொல்லும்போது என்ன சொல்ல? V I divided by V is equal to I into R. I into R. So இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். I RMS. What is the total resistor? Z. I RMS R divided by Z. So இப்போ என்ன ஆயிரும்? So நமக்கு என்ன ஆயிரும்? இந்த Z cancel ஆயிரும். So I maximum at resonant condition எடுத்துட்டேன் அப்படின்னா, so it is what is R. This is what is a power average value. Average power. Clear? So what is the average power? எப்படி calculate பண்ணலாம்? So average power we can calculate that I maximum square into R னு represent பண்ணலாம். This is what is a very very important பசங்களா. இப்போ average value எப்படி calculate பண்ணலாம்? I maximum எப்படி calculate பண்ணலாம்? I maximum is equal to, so root under என்ன சொல்லலாம்? I maximum P average divided by what? Resistor னு சொல்லலாம். This is very very important பசங்களா. இந்த question very important. எப்படி maximum current நாம calculate பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு question தான் இது. So okay, understand sir? Yes. So இந்த question definitely கேட்பாங்க பசங்களா. Clear? See, இப்போ நான் கிராஃபை வரைஞ்சேன் அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா, if I draw the graph, இப்போ நான் எடுத்துட்டேன், கிராஃப் நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன். This very important, understand this one. So இப்போ நான் எடுத்துட்டேன், this is what is the ஒமேகான்னு எடுத்துட்டேன், இது என்ன எடுத்துட்டேன், கரண்ட்னு எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன். See, இது என்னோட ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி எடுத்துட்டேன் அப்படின்னா, இந்த ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சியில் கரண்ட் என்னவா இருக்கும்? You will find the maximum current இருக்கும் இல்லையா? அதுக்கு பிலோ என்னவா இருக்கும்? கரண்டோட வேல்யூ கம்மியா இருக்கும். எபோ என்னவா இருக்கும்? அதோட வேல்யூ கம்மியா இருக்கும். ஸோ இது எப்படி நம்ம கிராஃபை வரையலாம் அப்படின்னா, ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் பசங்களா, திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஐடியா. இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் இட் நாம எடுத்துக்கலாம். இந்த இடத்துல நமக்கு என்னவா இருக்கும்? திஸ் இஸ் வாட் இஸ் மேக்ஸிமம் கரண்ட் இருக்கும் I0. The corresponding frequency என்ன சொல்லலாம்? Resonant frequency நாம represent பண்ணலாம். Understand this one. Clear? So this is nature of the curve. Okay. So இது என்ன எடுத்துட்டேன்? Below that value. இங்க பாருங்க. இப்போ நான் இதுல phi நான் calculate பண்ணானே வெச்சுக்கோங்க. If I calculate the phi, okay, so இந்த angle நான் calculate பண்ணானே வெச்சுக்கோங்க. So this phi become positive. Phi become positive. Pi become positive. Okay, phase difference become positive. எப்ப phase difference become positive-ஆ இருக்கும்? So இப்போ நான் எடுத்துட்டேன்னா XC is greater than XL ஆ இருக்கும்போது. Okay, this is very important thing. So இந்த nature என்ன சொல்லலாம்? XC is greater than XL. So இந்த above that frequency எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. இந்த nature என்ன சொல்லலாம் அப்படின்னா XL is greater than XC. So this nature phi become negative value. Clear? So this very very important thing. So in the below frequency, resonant frequency na XC is greater than XL. Above the resonant frequency and the XL is greater than XC. அப்ப XL is greater than XC அப்படினா இங்க பாருங்க இதுல எது லீடா இருக்கும்? So voltage will leads இல்லையா? ஏனா XL is greater than XC அப்படினா voltage leads current. டைரக்ட்டா क्वेश्चन கேட்கலாம் பசங்களா. இங்க என்னது? current leads voltage. Above the threshold, இங்க பாருங்க above the resonant frequency, voltage will leads the current. Below the resonant frequency, current will leads the voltage. இந்த question டைரக்ட்டா கேட்பாங்க பசங்களா. Understand this one clearly. Right? So இப்போ நான் என்ன கால்குலேட் பண்ண போறேன் அப்படினா, this is what is the maximum current நாம கால்குலேட் பண்ணிட்டோம் இல்லையா? So this is what is the I maximum எடுத்துட்டேன். At this current, resonant frequencyல என்னவா இருக்கும்? Maximum current இருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படினா, so question is that power half ஆச்சுன்னு வெச்சுக்குவேன். half the power-ஆ இருந்துச்சு அப்படினா இங்க பாருங்க average power-க்கும் I max-க்கு நான் கால்குலேட் பண்ணிட்டேன். இப்போ பவர் half-ஆ இருந்துச்சு அப்படினா கரண்டோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படிங்கறத தான் கால்குலேட் பண்ண போறோம். which mean that half the power தான் கால்குலேட் பண்ண போறோம். Okay, so in the question very important thing, half the current calculate பண்ண போறோம். half the current.
half the current நாம calculate பண்ண போறோம். See here, resonant frequencyல maximum current இருக்கும். But half of the current என்னவா இருக்கும்னு பாருங்க. Half that frequency, அதாவது half of the current இருக்கும்போது என்னவா இருக்கும்? Half the current இருக்கும்போது என்னவா இருக்கும்னு பார்க்க போறோம். Listen carefully. This is very important பசங்களா. இத பேஸ் பண்ணி நிறைய क्वेश्चन வரும். இங்க நான் எடுத்துட்டேன் அப்படினா so this is what is it? இத நான் என்ன எடுத்துட்டேன்? This is what omega. இத நான் எடுத்துட்டேன், current எடுத்துட்டேன். So நமக்கு என்ன நேச்சர் எனக்கு கிடைச்சிருக்கு? It's like இப்படி கிடைச்சிருக்கு இல்லையா? இப்படி நமக்கு கிடைச்சிருக்கு. So இந்த frequency நாம என்ன சொல்லலாம்? We can say it is a resonant frequency சொல்லலாமா? Resonant angular frequency. This is what is a resonant angular frequency. Very important thing you must be know clearly. இத தெரிஞ்சுக்கங்க. இப்போ நான் என்ன எடுத்துட்டேன்? இந்த current என்ன சொல்லலாம்? This is we can say it is a maximum current சொல்லலாமா? I maximum சொல்லலாமா? பட் இப்போ நான் என்ன கால்குலேட் பண்ண போறேன்? half of the power கால்குலேட் பண்ண போறோம். half of the current இருக்கும்போது சரி half of the power இருக்கும்போது அதோட கரண்டோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். Because we already know that என்ன தெரியும் அப்படினா கரண்ட்டுக்கும் வோல்டேஜுக்கும் ரிலேஷன் நாம பார்த்துட்டோம் இல்லையா? கரண்ட்டுக்கும் பவருக்கு ரிலேஷன் எல்லாம் பார்த்தோம். See, power is equal to okay, power average power is equal to எப்படி கால்குலேட் பண்ணலாம்? I maximum square divided by R னு சொல்லிருந்தோமா? சரி into R னு சொல்லிருந்தோமா? I maximum square into R னு சொல்லிருந்தோமா? into R. Just now we discussed that. இங்க பாருங்க. So இப்போ கால்குலேட் பண்ணா இங்க பாருங்க. I average value is equal to I maximum by so into R னு பார்த்துட்டோம். So same idea தான் நான் இங்க அப்ளை பண்ண போறேன். Listen. இப்போ நான் என்ன கால்குலேட் பண்றேன்னா power half ஆயிருக்கு. It is a power become is half. Can we calculate maximum current value calculate பண்ணலாமா? இப்போ current value என்னவா இருக்கும்? Half of the current மாறிடும். Yes or no? So நான் clear-ஆவே எழுதிறேன். Average maximum power loss is equal to என்ன சொல்லலாம்? I maximum square into R. இப்போ power என்னவா இருக்கு? half மாறி இருக்கு. Power become half மாறி இருக்கு இல்லையா? So average power, so maximum power become half மாறி இருக்கு. So அதோட கரண்டோட வேல்யூ தான் கால்குலேட் பண்றேன். So I square into what? R. இந்த கரண்ட் கால்குலேட் பண்ணலாமா? எப்படி கால்குலேட் பண்ணலாம்? So I வேணும் அப்படினா எப்படி கால்குலேட் பண்ணலாம்? So இந்த சைடு நான் கொண்டு வந்துட்டேன் அப்படினா என்ன கிடைச்சிரும்? So root under R max சரி P max divided by what? 2 into R. So இது என்ன எழுதலாம்? 1 by root 2 into what? P max divided by R ங்கிறது என்ன சொல்லலாம்? P max divided by R. So P average divided by R ங்கிறது என்ன சொல்லலாம்? I maximum சொல்லலாமா? So very important another equation. This is what is it? என்ன மார்க் கிடைச்சிருச்சு பாருங்க. It is like a average and also what? Total. இங்க பாருங்க RMS value is equal to I maximum divided by root 2. So இது என்ன கிடைச்சிரும்? So this is what is it? Very important result. So this is what is it? Half value of current. Half value of current அப்படினா இது என்னோட current half of the value எடுத்துட்டேன்னு வெச்சுப்பேன். Half value அப்படினா எவ்வளவு frequencyல இருக்கும்? ரெண்டு frequencyல இருக்கும் இல்லையா? So this is what is at omega 1 ல இருக்கும் and also what? Omega 2 ல இருக்கும். இந்த half frequency. Omega 1 and omega 2 ல இருக்கும். Half of that what? Current value. இதுக்கு இடையில இருக்க டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? இந்த டிஃபரன்ஸ் தான் நாம என்ன சொல்லலாம் அப்படினா we can say it is what? This is we can say it is what? என்ன சொல்லலாம் அப்படினா bandwidth னு சொல்லலாம். So omega 2 minus omega 1 என்ன சொல்லலாம்? This is what delta omega. இத என்ன சொல்லலாம்? Bandwidth னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். Bandwidth நாம ரெப்ரசன்ட் பண்ணலாம். Very very important session. This must be know clear. So bandwidth எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படினா so delta omega is equal to R by L னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். Because it is a big derivation, I'll give the direct relation for this. So what is that? நாம என்ன சொல்லலாம்? delta omega R by L னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். Clear? So this very important, you must know clearly. இப்போ நான் எக்ஸ்பெரிமெண்ட் எடுத்துட்டேன்னு வெச்சுப்பேன். If I take it as experiment, so இந்த bandwidth அதிகமா இருந்துச்சு அப்படினா sensitivity என்னவா இருக்கும்? கம்மியா இருக்கும். This is very important. If it is a more bandwidth, sensitivity என்னவா இருக்கும்? கம்மியா இருக்கும். If it is a less bandwidth, sensitivity என்னவா இருக்கும்? அதிகமா இருக்கும். ஓகேவா? So sensitivity க்கும் bandwidth க்கான ரிலேஷன் தெரிஞ்சுக்க. So if it is a bandwidth is more bandwidth, sensitivity of that what? This corresponding the corresponding signal ஓட என்னவா இருக்கும்? Sensitivity என்னவா இருக்கும்? கம்மியா இருக்கும். புரியுதா? கம்மியா இருக்கும். If it is a less bandwidth இருந்துச்சுன்னு வெச்சுக்க, decreases, sensitivity என்னவா இருக்கும்? Sensitivity will more. It is it increases. Clear? This very very important thing you must know clearly. Okay va? So இந்த bandwidth வெச்சு தான் நாம
எது குவாலிட்டியான வேவ், எது குவாலிட்டியான வாட் இஸ் இட் குவாலிட்டியான தட் வாட் ஏசி அண்ட் குவாலிட்டி லெஸ் ஏசி அப்படிங்கிறத நான் டிஃபைன் பண்ணலாம். ஸோ அதுக்கு நாம யூஸ் பண்றதா என்ன ஃபேக்டர் சொல்லலாம்? குவாலிட்டி ஃபேக்டர் சொல்லலாம். வாட் இஸ் ஃபேக்டர் இஸ் தட் குவாலிட்டி ஃபேக்டர். Final end of the point is that quality factor. Quality factor நாம எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, the quality factor is very important thing. Okay, so graph எப்படி சார் இருக்கும்? எதுக்கு graph எப்படி இருக்கும்? What is the எதுக்கு graph எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. Then I can go with this. Quality factor எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, Q is equal to very important relation is that, so resonant frequency-க்கும் quality factor என்ன சொல்லலாம்? Resonant frequency-க்கும் okay the bandwidth-க்கும் இடையில இருக்க ரேஷியோ தான் என்ன சொல்லலாம்? Quality factor சொல்லலாம். ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சிக்கும் குவாலிட்டி ஃபேக்டர், அதாவது பேண்ட்வித்துக்கும் இடையில இருக்க ஃப்ரீக்வன்சி தான் நாம என்ன சொல்லலாம்? டிஃபரன்ஸ் ரேஷியோ தான் என்ன சொல்லலாம்? குவாலிட்டி ஃபேக்டர் சொல்லலாம். இப்போ ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி என்ன சொல்லலாம்? 1 டிவைடட் பை 2π ரூட் அண்டர் எல்சி சொல்லலாம். திஸ் இஸ் சரி. 1 டிவைடட் பை ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ரூட் அண்டர் எல்சின்னு சொல்லலாமா? எல்சி கிளியர்? எல்சி. தென் டெல்டா ஒமேகா என்ன சொல்லலாம்? ஆர் பை எல்னு சொல்லலாமா? ஆர் பை எல். எஸ் ஆனோ? இப்போ என்ன ஆயிரும்? எல் எல் கேன்சல் ஆயிரும். So what you will get? 1 divided by root under L by C. This is what is a quality factor. Clear? So understand this one. This is what is a quality factor. 1 by R root under L by C. எனக்கு quality factor அதிகமா இருக்குன்னா what are the possible way? Capacitor decrease பண்ணனும், inductor அதிகம் பண்ணனும், or else resistor என்ன பண்ணனும்? Decreases. So quality factor decreases, Q is decreases என்னவா இருக்கும்போது R ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? So increase ஆகும்போது. So or else we can say it is what? Q தான் அதிகப்படுத்தணும் இல்லையா? So Q என்னால அதிகப்படுத்த முடியும் அப்படின்னா எப்ப அதிகப்படுத்த முடியும்? R ஓட வேல்யூ அதிகமா இருக்கும்போது. Then C ஓட வேல்யூ கம்மியா இருக்கும்போது, sorry மாத்தி எழுதிட்டேன், sorry for this. Q ஓட வேல்யூ அதிகமாகும், R ஓட வேல்யூ என்ன இருக்கும்? கம்மியா இருக்கும்போது. C ஓட வேல்யூ அதிகமாகும், R ஓட C ஓட வேல்யூ. So C ஓட வேல்யூ டிக்ரீஸ் ஆகணும், L ஓட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். So this is what is a quality factor, you must know clearly. Any doubt? இப்போ வரைக்கும் புரியுதா? half the current எப்படி சார் இருக்கும்? half of the current. See here நாம total currentல இருந்து நாம கால்குலேட் பண்றோம். half of the current இந்த total currentல இருந்து நாம கால்குலேட் பண்றோம். அப்படினா total current எடுத்துட்டு then half of the current நாம கால்குலேட் பண்றோம். So this must be know clearly. Yes or no? Clear பசங்களா? Any doubt up to here? So this very very important thing you must know clearly. Okay? So இத பேஸ் பண்ணி we will discuss the problem. One by one ஸ்டார்ட் பண்ணலாமா? Yes. So first problem பாருங்க பார்க்கலாம். இத பேஸ் பண்ணி first one. Can you do this one? Question பாருங்க பார்க்கலாம். Question படிங்க பார்க்கலாம். In a LCR series circuit, the current is maximum at the resonant frequency. Correct? Is it correct? Can you tell me the answer for this question, பசங்களா? Can you tell me the answer for this question? Yes. Can you tell me the answer for this question? What is the answer for this question? In a LCR series circuit, the current is maximum. Yes, first option என்னது சொல்லுங்க பார்க்கலாம். LCR series circuit current is maximum and resonant. Yes, it is a maximum. The resistor is due to what? 1 by R. Yes. So the current is purely resistive circuit can never be less than what? The series circuit when it's connected series. Yes, it is a both option. The current in a purely resistive circuit can never be less than same voltage. Yes. So this both are correct. Yes or no? Getting me point? Yes. So statement both are correct. Okay. Next question polama. Yes. Can you tell me this one? So idas try பண்ணுங்க பார்க்கலாம். Can you tell me this one? The series LCR circuit. This is what's the LCR circuit. The series LCR circuit subjected to single voltage. கொடுத்துட்டாங்க. Voltage and frequency கொடுத்திருக்காங்க பசங்களா. If the voltage across the inductor என்ன கொடுத்துட்டாங்க? 10 millihenry is what is that? என்ன கொடுத்திருக்காங்க? 31.4 volt. The current in the circuit நாம கால்குலேட் பண்ணனும். Current in the circuit அப்படினா RMS கால்குலேட் பண்ண போறோம். RMS. Can you calculate and tell me that RMS value calculate பண்ணலாமா? What is the RMS value? Can you tell me RMS value பசங்களா? So given what you have to calculate, RMS value calculate பண்ணனும். So என்ன கொடுத்துட்டாங்க? The LCR circuit subjected to a single, so voltage இங்க பாருங்க நான் என்ன எடுத்துட்டேன், frequency இது கொடுத்துட்டாங்க. Okay, can you complete this one? Can you try and answer the question? Option A வா அதுக்குள்ள ஆன்சர் பண்ணிட்டியாடா டேய். Answer A. Can you tell me the answer for this? Can you tell me answer?
Can you tell me the answer for this? So நாம current order calculate பண்ணனும் இல்லையா? So we'll start. So what is the answer is கொடுத்துட்டாங்க பாருங்க. Can you sorry. யாரா ஆன்சர் பண்றீங்களா? Anybody got answer? A is answer. No, is A is not an answer. You know is A is not an answer. எப்படி சால்வ் பண்ணலாம்? We'll start. LCR circuit நீங்க பாருங்க LCR circuit எடுத்துட்டேன். Listen. இப்போ நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க? Single voltage source 220 volt னு கொடுத்துட்டாங்க. This is what 220 volt. Frequency என்ன கொடுத்துட்டாங்க? 50 hertz னு கொடுத்துட்டாங்க. Right? The voltage across the inductor L ஓட வேல்யூ என்ன கொடுத்துட்டாங்க? 100 millihenry கொடுத்துட்டாங்க. So this is what is a 31.4 volt னு கொடுத்துட்டாங்க இல்லையா? Voltage நமக்கு தெரிஞ்சிருச்சு. Because it is series combination என்ன சேமா இருக்கும்? Current சேமா இருக்குமா? In series combination current சேமா இருக்குமா? அப்ப நான் I is equal to என்ன சொல்லலாம்? So 𝑽𝒅𝒻𝑠 divided by what? XL னு சொல்லலாமா? So எனக்கு current ஈஸியா கால்குலேட் பண்ணிடலாம். ரைட்? So இப்போ 31.4 நமக்கு தெரிஞ்சிருச்சு எதோடது அப்படினா so இண்டக்டர்ல போற வோல்டேஜ் டிராப் தெரிஞ்சிருச்சு 31.4 ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம் 31.4 divided by 31.4 XL கால்குலேட் பண்ணனும். எப்படி XL கால்குலேட் பண்ணலாம்? XL is equal to omega into L சொல்லலாமா? omega ஓட frequency நீங்க பாருங்க frequency நமக்கு தெரிஞ்சிருச்சு. Okay, so 2 pi into F L ஓட வேல்யூ என்ன சொல்லலாம்? 100 10 millihenry இல்லையா? 10 to the power of minus 3. இப்போ 2 pi into frequency ஓட வேல்யூ என்னது? 50 into what? 10 into 10 to the power of minus 3. So can you complete and tell me that? என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்க பார்க்கலாம். Can you tell me the answer for this? இப்போ நான் என்ன பண்ணலாம்ங்க பாருங்க 2 into 5 ங்கிறது என்ன சொல்லலாம்? 2 into 5 சரி 2 into 50 100 This is 100. இங்க ஒரு 0 இருக்கு 10 to the power of what? minus 3. அப்ப நான் இந்த 3 0 இந்த 0 கேன்சல் ஆயிருமா? அப்ப நான் XL ஓட வேல்யூ என்ன சொல்லலாம்? pi னு சொல்லலாமா? XL ஓட வேல்யூ pi. நான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? Can we substitute here? So இப்போ நான் சப்ஸ்டிட்யூட் பண்ண அப்படினா pi. So இது என்ன சொல்லலாம் அப்படினா can I write 3.14 எழுதலாமா? இத 3.14 10 to the power of 10 எழுதலாமா? சரி 10 to the power of 1 divided by pi. Pi ஓட வேல்யூ 3.14 கேன்சல் ஆச்சு அப்படினா what is the answer is that? 10 ampere is answer. Clear everyone? Yes, super. Clear everyone? Understood, right? Clear. Yes, clear புரிஞ்சுதா பசங்களா? Any doubt? Anybody having a doubt in this question? Anybody having a doubt? Can you go to the next question? Yes. Can you try this one? Can you tell me the answer for this question? An AC source that AC source இங்க பாருங்க இண்டக்டர் வேல்யூ கொடுத்துட்டாங்க. This is question is that inductor, capacitor, resistor இத நான் கனெக்ட் பண்ணிட்டேன். ரைட்? சோ V ஓட வேல்யூ என்ன கொடுத்துட்டாங்க? 50 √2 sin 100t ன்னு கொடுத்துட்டாங்க. ரைட்? சோ R ஓட ரெசிஸ்டர் ஓட வேல்யூ 300 ஓம் னு கொடுத்துட்டாங்க. C ஓட வேல்யூ 20 மைக்ரோஃபாரட் னு கொடுத்துட்டாங்க. L ஓட வேல்யூ 1H னு கொடுத்துட்டாங்க. ஹென்றி னு கொடுத்துட்டாங்க. This is question. இப்போ நாம என்ன கால்குலேட் பண்ணனும் அப்படினா what we have to calculate RMS potential difference across the capacitor கால்குலேட் பண்ணனும் சொல்லிருக்காங்க. RMS potential. அப்ப நான் VRMS நாம கால்குலேட் பண்ணனும். எதுக்கு இடையில? கெபாசிட்டர் இடையில கால்குலேட் பண்ணனும். VRMS எப்படி கால்குலேட் பண்ணலாம்? VRMS IRMS கால்குலேட் பண்ணலாமா? IRMS divided by total impedance இல்லையா? total impedance வச்சு நாம கால்குலேட் பண்ணலாம். இப்போ IRMS எப்படி கால்குலேட் பண்ணலாம்? How can we calculate IRMS? Because இங்க பாருங்க நமக்கு தெரிஞ்சிருச்சு. V0 ஓட வேல்யூ நமக்கு தெரியும் இல்லையா? V0 ஓட வேல்யூ நமக்கு தெரியும். I0 ஓட வேல்யூ நாம கால்குலேட் பண்ணலாம். கிளியரா? எப்படி கால்குலேட் பண்ணலாம்? VRMS எனக்கு வேணும். VRMS V is equal to I is equal to V by R இல்லையா? Can you try and calculate this? Can you try and calculate? Omega ஓட வேல்யூ தெரியும். First impedance calculate பண்ணலாமா? Can you try the impedance? எப்படி calculate பண்ணலாம்? R square plus XL minus XC square calculate பண்ணுங்க பார்க்கலாம். Can you tell me answer for this question? Answer is 50 Answer is 50 We'll check. Answer is 50 ன்னு பார்க்கலாம். R ஓட வேல்யூ என்ன சொல்லிட்டாங்க? So substitute பண்றேன். R ஓட வேல்யூ 300 இல்லையா? So 300 நான் எடுத்தல அப்படினா 3 into 10 to the power of 2 ன்னு எழுதிட்டேன் ஸ்கொயர் இல்லையா? Plus
XL XLங்கிறது 1 by omega சரி omega into L omega ஓட வேல்யூ என்னது 100 கொடுத்துட்டாங்க omega ஓட வேல்யூ 100 omega into L L ஓட வேல்யூ 1 அப்படினா 100 into 1 100 into 1 minus XC XC ஓட வேல்யூ என்னது 1 by omega C XC ஓட வேல்யூ 1 by omega C யா 1 by omega ஓட வேல்யூ பாருங்க பார்க்கலாம் can you tell me omega ஓட வேல்யூ omega ஓட வேல்யூ 100 இல்லையா 100 இல்லையா இப்போ C ஓட வேல்யூ என்ன சொல்லலாம் 20 மைக்ரோ 20 மைக்ரோ மேல போர்ஷன் என்ன இருக்கும் 10 to the power of 6 ஆயிருமா can we take it as a square 10 to the power of 6 square so இது என்ன ஆயிரும் பாருங்க இது என்ன ஆயிரும் so can you substitute here 9 into 10 to the power of 4 இல்லையா 9 into 10 to the power of 4 plus இதை நான் எடுத்துட்டேன் அப்படின்னா can I write 1000 into 10 to the power of 3 divided by so இங்க 0 இந்த ரெண்டு 0 இந்த ரெண்டு 3 0 கேன்சல் ஆயிருமா எஸ் ஆனா 3 0 கேன்சல் ஆயிரும் கிளியர் ஏன்னா அதுவும் 100 தான் வருதான்னு பாருங்க divided by 2 இருக்கு இல்லையா 2 அப்படின்னா இதை கேன்சல் பண்ணனும்னு வெச்சுக்கலாம் 2 ன்னு எடுத்துட்டேன் can you cancel and tell me that what is the answer for this milli ohm okay micro 10 to the power of minus 6 மேல போயிருச்சுனா plus 6 அப்படினா 10 to the power of 3 into 10 to the power of 3 divided by 10 to the power of 3 into 2 so இதையும் கேன்சல் பண்ணிட்டேன் ஓகேவா so இப்போ என்ன கிடைச்சிரும் 10 into 10 to the power of 2 ன்னு எடுத்துட்டு divided by 2 என்ன கிடைச்சிரும் it's like a 500 அப்படினா இது 500 ஆயிருமா 100 minus 500 whole square can you tell me answer for this can you try to answer this one yes so final answer 50 cancel கிடைச்சதா எல்லாத்துக்கும் 50 volt okay so this very important question can you go to the next question okay final question can you do this one final question பசங்களா final question final question பசங்களா what is the final question the current in the circuit vrms value நாம கால்குலேட் பண்ணனும் what is the vrms irms value நான் கால்குலேட் பண்ணனும் இங்க பாருங்க listen நான் டயகிராமை வரைஞ்சறேன் யார் ஆன்சர் பண்றாங்கன்னு பார்க்கலாம் who will answer first okay so this is what is a inductor capacitor resistor so இத நான் எடுத்துட்டேன் அப்படினா so vrms ஓட வேல்யூ 200 √2 னு கொடுத்துட்டாங்க vrms வேல்யூ yes r ஓட வேல்யூ என்ன கொடுத்துட்டாங்க 100 xc ஓட வேல்யூ என்ன சொல்லிட்டாங்க 100 அதுவும் 100 that xl ஓட வேல்யூ 200 கொடுத்துட்டாங்க so நாம என்ன கால்குலேட் பண்றோம் irms கால்குலேட் பண்ணனும் can you tell me the answer for irms யாரெல்லாம் ஆன்சர் பண்றாங்கன்னு பார்க்கலாம் irms you have to calculate can you calculate irms value can you calculate irms value what is irms value so யார் ஆன்சர் பண்றாங்கன்னு பார்க்கலாம் final question பசங்களா option c யா 20 யா irms எப்படி கால்குலேட் பண்ணலாம் irms is equal to vrms divided by impedance கால்குலேட் பண்ணலாமா impedance is equal to root under r square ஓட வேல்யூ என்னது 100 so 10 to the power of 4 ஏனா 100 ஸ்கொயர் பண்ணா 2 square so r square ங்கிறது 10 to the power of 4 okay plus what xl minus xc omega ஓட வேல்யூ கொடுத்திருக்காங்க is there omega is given oh xl டைரக்ட்டா கொடுத்துட்டாங்க இல்லையா so 200 minus 100 the whole square right 200 minus whole square இது என்னவா மாறிருங்க பாருங்க can you tell me that இது என்னவா மாறிரும் 10 to the power of 4 ஆ மாறிரும் plus 2 minus 1 அப்பனா 200 minus 1 yes அதுவும் என்ன சொல்லலாம் 10 to the power of 4 ஆ மாறிடும் இல்லையா சோ இது என்ன இருக்கும் √2 10 to the power of 4 இது என்ன சொல்லலாம் 10 to the power of 4 வெளிய வந்துச்சுனா 10 to the power of 2 ஆ √2 into 10 to the power of what so plus 2 ன்னு எடுத்துக்கலாம் சோ நாம என்ன கால்குலேட் பண்ணிட்டோம் சோ ஜஸ்ட் இம்பிடன்ஸ் கால்குலேட் பண்ணிட்டோம் நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க vrms ஓட வேல்யூ என்னது 200 √2 impedance ஓட வேல்யூ என்ன சொன்னா √2 into 10 to the power of 2 so இந்த √2 cancel
இந்த 2 0, இந்த 2 0 cancel. What is the answer? Is that 2 is the answer. Yes, ampere, 2 ampere is the answer. Yes, Yuhendra is good. Done the problem. Clear ah pasangla? Clear? Yes, this is what is the end of this session. Yes, any doubt up to here? Yes. So next class la idu இந்த session உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சிருக்கேன். Okay, so because I given that maximum input here, so எங்களோட சைடுல இருந்து ஒவ்வொரு டைமும் உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ற பசங்களா. ஸோ நீங்கள் இம்ப்ரூவ் ஆனா அப்படின்னா ஐ வில் ஃபீல் ஹாப்பி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் செஷனில் நம்ம என்ன டிஸ்கஷன் பண்ண போகிறோம் பசங்களா? நெக்ஸ்ட் செஷனில் ஐ எம் கோயிங் டு டிஸ்கஸ் தட் ஆப்டிக்ஸை டிஸ்கஷன் பண்ண போகிறோம். அந்த ஆப்டிக்ஸை டெஃபினட்டாக உங்களுக்கு நீட் எக்ஸாம் அட்லீஸ்ட் உங்களுக்கு 3 to 4 கொஷின் கேட்பாங்க. ஓகே, அண்ட் ஆல்சோ வே ஆப்டிக்ஸ்லேருந்து அட்லீஸ்ட் உங்களுக்கு 2 கொஷின், மொத்தமாக அந்த ஆப்டிக்ஸை பொறுத்த அளவுக்கு 6 கொஷின் கேட்பாங்க. 6 into 4 24 மார்க்ஸ் இருக்கு. ஸோ டோன்ட் மிஸ் த நெக்ஸ்ட் செஷன். ஸோ ஐ வில் சி in the next session. Thank you to all. Thank you to everyone. Thank you. Yes.